So thank you for joining for day 3 session. So day 2 ல வந்து நம்ம Azure உடைய disadvantages and then Azure current marketல வந்து எந்த எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து எந்த மாதிரி ப்ரொஃபஷனல் சர்வீசஸ், மேனேஜ் சர்வீசஸ் அண்ட் ஐடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் சர்வீசஸ்ல எந்தெந்த வெண்டார் வந்து பார்த்தீங்கன்னா தே ஆர் டூயிங் அட் வாட் லெவல்ன்றதை பார்த்தோம். தென் வி ஸ்டார்டட் வித் ஒய் அஷ்யூர். ஏன்னா வந்து நிறைய காம்படிட்டர்ஸ் இருக்காங்க, நிறைய ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க, நம்ம ஏன் அஷ்யூர் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில பாயிண்ட்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அஷ்யூரை பத்தின ரிசோர்ஸ் மேனேஜர்னா என்ன, அஷ்யூரோடைய ஆக்சஸ் எப்படிலாம் பண்ணலாம், அஷ்யூர்ல என்னென்ன டிஃப்ரெண்ட் டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அஷ்யூருடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ், தென் அதை யூஸ் பண்ணி அவங்க எப்படி அவைலபிலிட்டி அப் டைம் எஸ்எல்ஏ எல்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுப்போம். ஃபைனலா வந்து பார்த்தோம்னா அஷ்யூர் வெர்சஸ் அஷ்யூர் ஸ்டாக். ஸோ இந்த கண்டென்ட் வந்து நம்ம இன்னைக்கு கவர் பண்ணி கன்க்ளூட் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, ஸோ வில் கெட் இன் டு அவர் எக்ஸல் ஷீட். ஓகே, ஸோ ப்ரைமரியா டே 2ல வந்து இதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கணும், ஒய் அஷ்யூர் அண்ட் அஷ்யூருடைய சப்போர்ட் பிளான். ஸோ அஷ்யூரை வந்து பார்த்தீங்கன்னா வி ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் ஃபியூ பாயிண்ட்ஸ் இயர். மற்ற ப்ரொவைடரை கம்பேர் பண்ணும்போது they are having a lot of focus on security, and they have given a lot of flexibility and a lot of coverage கொடுக்குறாங்க in terms of compliance offering and so on. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, கஸ்டமரை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி வந்து பிரைமரியா பார்ப்பாங்க. தென் தே வில் லுக் அட் காஸ்ட், தே வில் லுக் அட் பர்ஃபார்மன்ஸ், அப் டைம், இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ எந்த மாதிரியான சர்வீசஸ் மூலயமா so they are giving us better governance model, better cost or better performanceன்றதெல்லாம் இப்போ தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, அஷ்யூர்ல வந்து சப்போர்ட் பிளான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்போர்ட் பிளான்ஸ் இருக்கு. ஸோ யூனிஃபைட் வந்து ஹையர் லெவல் பிளான், தென் ப்ரொஃபஷனல், டிரெக்ட், ஸ்டாண்டர்ட், டெவலப்பர், பேசிக் பிளான், இப்படிலாம் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் பிளான் இருக்கு. இப்போ நம்ம இந்த மாதிரி சப்போர்ட் பிளான் என்ன மாதிரியான பிளான் யூஸ் பண்றோம், எங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா அஷ்யூர்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். பட் பிஃபோர் கோயிங் இன் டு டீப்பர் டிஸ்கஷன், ஸோ நம்மளுடைய அஷ்யூரோடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல போனீங்க அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல வந்து I've got lot of details. Okay, let me just give you some briefing. Okay, so இதுல போயிட்டு okay, let me just okay, you got credits remaining. Okay, so இந்த இடத்துல நம்ம பேமெண்ட் மெத்தட்ஸ், பார்ட்னர் இன்ஃபர்மேஷன், இந்த ஏரியாலாம் போனீங்க அப்படின்னா யூ கேன் சேஞ்ச் யுவர் பேமெண்ட் டீடைல்ஸ். அண்ட் தென் நீங்க இன்கேஸ் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவங்களுடைய பார்ட்னர் ஐடி அதெல்லாம் கொடுப்பீங்க. ஓகே, தென் இஃப் யூ ஜஸ்ட் கோ டவுன், உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ இதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான சப்ஸ்கிரிப்ஷன், நம்மளுடைய இப்போ என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, நம்மளுடைய சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஆஃபர் ஐடி என்ன அப்படின்றதெல்லாம் இங்கே டீட்டெயில்டாக பார்க்க முடியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் ஏரியா. ஓகே, லெட் மீ ஆல்சோ கிவ் யூ ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ நீங்க சப்போர்ட், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் போனீங்க அப்படின்னா இதுல எடுத்த உடனே மேலே வந்து யூ வில் see that டீடைல்ஸ். ஓகே, இப்போ இந்த இடத்துல போனோம் அப்படின்னா சப்போர்ட் பிளான்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் நம்ம என்ன மாதிரியான சப்போர்ட் பிளான் இப்போ கரண்டாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோன்றது இந்த இடத்துல தான் தெரியும் உங்களுக்கு. இன்கேஸ் நீங்கள் ஹையர் லெவல் பிளான்ஸ் போனோம் அப்படின்னா டிரெக்டாக அந்த அப்கிரேட் பட்டனை கிளிக் பண்ணி யூ கேன் அப்கிரேட் இட். ஸோ எப்படி போகலாம், ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் போயிட்டு அதில் சப்போர்ட் பிளான், அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க, இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஃபீச்சர் கிடைச்சிது அப்படின்னா, இஃப் இட் வில் பி பெட்டர் அப்படின்னா நீங்கள் யூ கேன் கோ அண்ட் கெட் தட். ஸோ நேற்றே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இதை பற்றி. ஸோ எந்த மாதிரியான ப்ரைஸிங் நம்ம அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணுன்ட்டு. அதே மாதிரி பிஸ்னஸ் சப்போர்ட்டு நான் சொன்னேன். இப்போ நார்த் அமெரிக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா 6 to 6 சொன்னேன். தென் அதே மாதிரி சில கண்ட்ரீஸ்ல வந்து இட் வில் பி 9 to 5, சில கண்ட்ரீஸ்ல வந்து ஜப்பான் மாதிரி கண்ட்ரீஸ்ல வந்து 5:30 வரைக்கும் இருக்கும். ஸோ இதெல்லாம் எதுக்காக முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எல்ஏ நம்ம மீட் அவுட் பண்ணும்போது பிஸ்னஸ் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்க உங்களுடைய லோக்கல் ஜப்பான் டேட்டா சென்டர்ல பிஸ்னஸ் ஹவர்ஸ்னா இட் வில் எண்ட் அட் 5:30. இப்போ இன்கேஸ் 4 o'clock நீங்க ரைஸ் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் கொடுக்க முடியும். வேறஸ் நார்த் அமெரிக்கால ரைஸ் பண்றீங்க அப்படின்னா தே ஹேவ் சப்போர்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 6 AM to 6 PM. ஸோ இது டிஃபர் ஆகும். ஸோ யூ ஹேவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், இதை கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ கரண்டா நம்ம என்ன சப்போர்ட் பிளான் யூஸ் பண்றோன்றது ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ல போனீங்கன்னா இங்க பார்க்க முடியும். கரண்டா எந்த வெண்டார் நம்மளை சப்போர்ட் பண்றான்றது பார்ட்னர் ஐடியில வந்து நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் ரொம்ப ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். நம்ம போர்ட்டல்ல வந்து இன்னும் நல்லா வாக் த்ரூ பண்ணுவோம். ஓகே, ஸோ தட் யூ வில் கெட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ அஷ்யூரை பொறுத்த வரைக்கும்
நிறைய டிப்ளாய்மெண்ட் மாடல் இருந்தது, நிறைய மேனேஜ்மெண்ட் மாடல் இருந்தது. ஸோ இனிஷியலா அஜூர் நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்தப்ப இட் ஹேட் அ நேம் கால் விண்டோஸ் அஜூர் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். தென் அதை வந்து ரீபிராண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இன் 2014 இட் காட் ரீபிராண்டட் டு மைக்ரோசாஃப்ட் அஜூர். ஸோ இனிஷியலா நம்ம அஜூரை மேனேஜ் பண்றதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தேர் வேர் 2 டிஃப்ரெண்ட் மாடல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டீப் டைவா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த பழைய மாடல் வந்து இட் இஸ் நோ மோர் யூஸ்ட் எனிவேர். ஐ மீன் எல்லா டேட்டா சென்டர் எல்லா லொகேஷன்லயும் இட் இஸ் ஆல்ரெடி டிப்ரிகேட்டட். பட் புது மாடல்ல நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சது, அந்த புது மாடல் பத்தின சில டீடைல்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகே, ஸோ பழைய மாடலோட நேம் வந்து அஜூர் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் மாடல் அப்படின்னு தான் வந்து இனிஷியலா கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய டாக்குமெண்டேஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஏஎஸ்எம் மாடல்ன்றதுடைய ரெஃபரன்ஸ் இன்னுமே இருக்கும். பட் கரண்ட் மாடல் வந்து அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏஆர்எம். ஸோ இந்த ஏஆர்எம் தான் கரண்ட் ஆக்டிவ் மாடல். ஸோ ஏஎஸ்எம் மாடல் வந்து ஆல்ரெடி டிப்ரிகேட் ஆயிடுச்சு. இது இனிஷியலா வந்து மைக்ரோசாஃப்டோடைய விண்டோஸ் அஜூர் பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்தப்ப இது கொடுத்துருந்தாங்க. ஸோ மைக்ரோசாஃப்டோடைய ஏஎஸ்எம் மாடல்ல நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்தது. என்ன மாதிரி பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து கிளவுடோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் சொன்னப்ப we should have a single self-service portal or single portal to manage the environment அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரீரெக்வசைட் நான் வந்து ஒரு பாயிண்டா சொன்னேன், ஒரு கிளவுடோடைய ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா சொன்னேன். வேறஸ் இனிஷியலா அஜூருடைய சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் வந்த புதுசுல அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, அதோடைய போர்ட்டல் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் போர்ட்டல் இருக்கும். இப்போ வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் டீம் இருக்கீங்க அப்படின்னா அந்த கிளவுட் ஆப்ஸ் டீம் ஆர் டெவாப்ஸ் டீம் வந்து manage.windowsazure.comல லாகின் பண்ணி மேனேஜ் பண்ணுவீங்க. வேற ஒரு டெவலப்பரா இருக்கீங்க, ப்ரோக்ராமரா இருக்கீங்க அப்படின்னா develop.windowsazure.com அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் ஏபிஐ டிஃப்ரெண்ட் கன்சோல் வழியா நம்ம கனெக்ட் பண்ணி மேனேஜ் பண்ற மாதிரி இருந்தது. ஸோ இது பேக் எண்ட்ல வந்து நாட் ஓன்லி மல்டிபிள் மேனேஜ்மெண்ட் போர்ட்டல், இப்போ ஒரு ஃபினான்ஸ் டீம்ல இருந்து ஒரு சிஎஃப்ஓ இல்ல வந்து ஒரு ஃபின்ஆப்ஸ் டீம் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு தனி போர்ட்டல் இருக்கும். ஸோ தே ஹேட் டிஃப்ரெண்ட் ideology and then they had different ways of managing it. இது வந்து it was not the same with Azure, I mean AWS or GCP வந்து they used to have a single unified portal. So இந்த major problem வந்து they have rectified it. இப்போ கரண்டா நம்ம Azure portalல லாகின் பண்ணணும் அப்படின்னா just portal.azure.com லாகின் பண்ணீங்கன்னா you can access all the resources, all the services and you can manage completely end to end. இதுதான் நம்ம single unified Azure portal அப்படின்னு சொல்றோம் இப்போ. ஓகே, ஸோ அதில் தான் இப்போ நான் உங்களுக்கு லாகின் பண்ணி காமிச்சேன். இப்போ portal.azure.com அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா இட் வில் டேக் யூ டு திஸ் ஹோம் ஸ்க்ரீன். ஸோ நெக்ஸ்ட் வந்து அஜூரோடைய ரிசோர்ஸஸ்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறதுலாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஏபிஐ ட்ரிவன் ஆக்டிவிட்டி தான். இப்போ வந்து ஒரு கிரியேட் வர்ச்சுவல் மெஷின் அப்படின்னா அது வந்து ஒரு ரெஸ்ட் ஏபிஐ கால் தான். ஒரு அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸில் போயிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டை அது வாங்கி அது இட் வில் pursue that request. ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இனிஷியலா வந்து XML driven API வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பழைய மாடல்ல. இந்த API வந்து பாத்தீங்கன்னா இட் யூஸ் டு பி a better API those days. ஓகே, இப்போ கரண்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 10-15 இயர்ஸா நிறைய ஜேசான் யூசேஜ் வந்து ரொம்பவே அதிகமாயிடுச்சு. எஸ்பெஷலி கூகுள் ஆர் அமேசான் வந்து பாத்தீங்கன்னா ஜேசான் ட்ரிவன் ஏபிஐ தான் நிறைய யூஸ் பண்றாங்க. எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நோட்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி ரெஸ்ட் ஏபிஐ கால்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலரா இருக்கு. ரொம்பவே சிம்பிளா இருக்கும் ஜேசான் கம்பேர்ட் டு யுவர் எக்ஸ்எம்எல். எக்ஸ்எம்எல்லும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அ டஃப் லாங்குவேஜ் பட் ஸ்டில் தேர் வேர் லாட் ஆஃப் லிமிடேஷன். ஓகே, ஸோ அதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்டும் வந்து அவங்களுடைய அஜூர் போர்ட்டலுக்கு வந்து ஜேசான் ட்ரிவன் ரெஸ்ட் ஏபிஐக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க when they switched over to Azure Resource Manager model. இப்போ நம்ம வந்து அஜூரை வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அஜூர் போர்ட்டல்ல மட்டும்தான் கனெக்ட் பண்ணுவோமான்னு கேட்டா இல்ல. அஜூரை வந்து கனெக்ட் பண்றதுக்கு தேர் ஆர் வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அஜூரோடைய கனெக்ஷன் மெத்தட்ஸ் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அஜூரோட போர்ட்டலுக்கு வந்து பிரைமரியா as a cloud operations team or as a management team ஒரு FinOps டீம்லாம் வந்து பாத்தீங்கன்னா they will generally use the Azure portal. இது வந்து ஒரு graphical user interface. ஸோ இது வந்து நம்ம portal.azure.com வழியா எல்லாரும் மோஸ்ட் ஆஃப் த கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் ஆர் ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ் டீம் ஆர் ரொம்ப சீனியர் மேனேஜ்மெண்ட் டீம்லாம் இந்த போர்ட்டல் தான் யூஸ் பண்ணுவாங்க. வேறஸ் ப்ரோக்ராமர்ஸ் ஆர் டெவாப்ஸ் டீம் ஆர் நீங்க வந்து ஒரு ஆட்டோமேஷன் டீம்ல இருக்கீங்க அப்படின்னா கிராஃபிக்கலா வந்து
it is mainly for doing the work quickly or like doing the work quickly கிடையாது. நம்ம வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போயிட்டு இட்ஸ் ஆல் கிராஃபிக்கல் ட்ரிவன் அப்ரோச். வேறஸ் நீங்க ஒரு ஆட்டோமேஷன் பண்ணணும் இல்ல வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆக்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ். ஆக்சுவலி நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா பேக் எண்ட்ல வந்து ரெஸ்ட் ஏபிஐ வந்து கமாண்ட் லைன் மூலயமாவோ இல்ல வந்து ஒரு பவர் ஷெல் கமாண்ட் லெட் மூலயமாவோ ஆக்சஸ் பண்ணி தான் நீங்க ஆட்டோமேஷன் பண்ணுவீங்க. ஸோ அப்போ அதுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்க அப்படின்னா மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஓன் ஷெல் ஸ்கிரிப்டிங் பவர் ஷெல்ல வந்து கொடுக்குறாங்க. ஸோ பவர் ஷெல் வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் மேனேஜ் மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் யூசிங் கமாண்ட்லெட்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா கமாண்ட்ஸ் வந்து கமாண்ட்லெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இன் மைக்ரோசாஃப்ட். அது பவர் ஷெல்ல வி கால் இட் அஸ் கமாண்ட்லெட்ஸ். வேறஸ் நீங்க கமாண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து கமாண்ட்னு சொல்லுவீங்க. ஸோ அது வந்து அஷ்யூர் சிஎல்ஐயும் கொடுக்குறாங்க. அஷ்யூர் சிஎல்ஐ வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஆல்சோ வெரி பாப்புலர் டூல். ஏன் பாப்புலர் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் பேஷ் ஷெல் ரிலேட்டட் கமாண்ட்ஸ். இப்போ நீங்க லினக்ஸ்ல ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா ஷெல் கமாண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த ரெகுலர் கமாண்ட்ஸ் லைக் யுவர் எல்எஸ் ஆர் எம்கேடிஐஆர் ஆர் நீங்க ஷெல்ல ஒர்க் பண்ற நார்மல் கமாண்ட்ஸா இருக்கட்டும் ஸ்கிரிப்டா இருக்கட்டும் அஷ்யூர் சிஎல்ஐல உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன். ஸோ கமாண்ட் லைன் வழியா நீங்க அஷ்யூர் சிஎல்ஐயோ இல்ல பவர் ஷெல்லோ நீங்க ஸ்விட்ச் பண்ணி அது யூஸ் பண்ணலாம். ஸோ இன்கேஸ் வந்து நான் வந்து என்னுடைய ஆர்கனைசேஷன்ல மறுபடியும் ஒரு சில அப்ளிகேஷன் வந்து நான் டிப்ளாய் பண்றேன் ஆர் ஒரு டெம்ப்ளேட்டட் அப்ரோச் வேணும் அப்படின்னா அதுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து தே ஆர் கிவிங் அன் ஆப்ஷன் கால் ஏஆர்எம் டெம்ப்ளேட்ஸ். இதோடைய காம்படிட்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா காட் கிளவுட் ஃபார்மேஷன், டெராஃபார்ம், இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் இருக்கு. நம்ம இப்போ மைக்ரோசாஃப்டும் அவங்களுடைய ப்ரொப்ரைட்டரி பைசெப்னு ஒரு லாங்குவேஜ்ல வந்து கொண்டு வராங்க. இப்போ கரண்டா வந்து ஜேசான்ல தான் நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாமல்லையும் டெவலப் பண்ணலாம். பட் பைசெப்ன்றது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஓன் ப்ரோக்ராமிங் ஆர் டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ். ஸோ டெம்ப்ளேட்டிங் லாங்குவேஜ் வேற, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வேற. அதை பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷன் வந்து நான் லேட்டரா ஷேர் பண்றேன். சி இன்கேஸ் வந்து எனக்கு இது வந்து ஆட்டோமேஷன் டீம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, நம்ம கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் வந்து அஷ்யூர் போர்ட்டல் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்டா வந்து யூஸ் கேசஸ் இப்படிதான் இருக்கும். ஒரு ஃபினாப்ஸ் டீம்னா ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டிஸ் அந்த டீடைல்ஸ்லாம் வந்து பாக்குறவங்களாம் அஷ்யூர் போர்ட்டல் வழியா தான் போவாங்க. வேறஸ் டெவாப்ஸ் தென் ஆட்டோமேஷன் டீம் ஆர் லைக் வாட் எவர் ப்ரோக்ராமர்ஸ், டெவலப்பர்ஸ், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தே வில் பி மோர் ஆஃப் ரிலேயிங் அப்பான் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் அவங்க யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ வாட் இஃப் இப்போ நான் வந்து நான் இந்த பர்டிகுலர் சிஸ்டம் இந்த பர்டிகுலர் டூல்ஸ்க்குலாம் எனக்கு இப்போ ஆக்சஸ் இல்லை, ஐம் அவுட் சைட் சம்வேர் அண்ட் ஐ வாண்ட் டு குயிக்லி ரீஸ்டார்ட் த சர்வர் ஆர் ஐ வாண்ட் டு குயிக்லி டூ சம் கிரியேஷன் ஆஃப் அ சர்வர் ஆர் டூ சம் பேசிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா அதுக்கு ஃபேன்சி டூல்ஸ்லாம் நிறைய இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஷ்யூரோடைய மொபைல் ஆப் இருக்கு. நீங்க உங்களுடைய மொபைல்ல போயிட்டு உங்களுடைய ஆப் ஸ்டோர் ஆர் பிளே ஸ்டோர்ல போயிட்டு அஷ்யூர் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் மூலயமா நீங்க அஷ்யூர்ல லாகின் பண்ணி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து மொபைல்ல இருந்து மேனேஜ் பண்றது வந்து இட் இஸ் நாட் தட் ஈஸி. ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் யூ ஆர் கெட்டிங் அ பெட்டர் பிக் ஸ்கிரீன், ஸோ யூ கேன் டூ ஸ்மால் ஆக்டிவிட்டிஸ். அதே மாதிரி அஷ்யூருடைய டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க எப்படி விஎம்வேருடைய விஐ கிளைண்ட்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்களோ முன்னாடி, அதே மாதிரி டெஸ்க்டாப் ஆப்பும் கொடுக்குறாங்க. பட் டெஸ்க்டாப் ஆப் வந்து தே ஆர் கோயிங் டு டிப்ரிகேட் ஆர் they are not going to release newer version for that. இது வந்து உங்களுடைய டெஸ்க்டாப்ல வந்து வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணாம மைக்ரோசாஃப்ட் அஷ்யூரை மேனேஜ் பண்றதுக்கு டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. சரி, நீங்க இந்த மாதிரி என்ன டூல் யூஸ் பண்ணாலும் அட் த எண்ட் அது வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து உங்களுக்கு சேம் கிரியேஷன் எக்ஸ்பீரியன்ஸ், சேம் மேனேஜ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் தரணும். ஓகே, அதுக்கு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா தே ஹாவ் எ போர்ட்டல் ஆர் தே ஹாவ் எ மேனேஜ்மெண்ட் பிளேன் தட் இஸ் கால்ட் அஷ்யூர் ரிசோர்ஸ் மேனேஜர். ஸோ நீங்க வந்து அஷ்யூரோடைய ரிசோர்ஸை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ஹிட் திஸ் ஏபிஐ ஆர் ஹிட் திஸ் பர்டிகுலர் பிளேன், மேனேஜ்மெண்ட் பிளேன். இந்த பிளேன் வழியா தான் நீங்க மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர்ல போயிட்டு எல்லா ரிசோர்ஸஸும் கிரியேட் பண்ணுவீங்க, மேனேஜ் பண்ணுவீங்க, creation, decommission or whatever you are doing, then you have to go via this Azure Resource Manager API. So இதுதான் வந்து டூலா யூஸ் பண்ண முடியும். அது நீங்க irrespective of whatever way you are using for connection, Azure portal இருக்கலாம், or Azure PowerShell இருக்கலாம், or whatever way you are using, at the end இது வந்து it is going to connect to your Azure Resource Manager. Okay, so okay, let me keep it this way.
ஜஸ்ட் அ செகண்ட், ஒரு சின்ன ப்ரீஃபிங் கொடுத்துட்றேன். அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் a very important thing to understand. Okay, just a second, இந்த மெசேஜுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன் குயிக்கா. Okay, fine. So back to this particular screen. இப்போ நம்ம அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல்ல இருக்கோம். அந்த அஜூருடைய ரிசோர்ஸ் மேனேஜர் மாடல்ல ஐ எம் எக்ஸ்பிளைனிங், நம்ம அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் வழியாக தான் எந்த ஒரு அஜூர் சர்வீஸும் டிப்ளாய் பண்றது, மேனேஜ் பண்றது, மெயின்டைன் பண்றது எல்லாமே நம்ம we are doing it via the ARM tool. So ARM is the platform. Azure பேர்லே இருக்கு பாருங்க, Azure Resource Manager. So நம்ம ரிசோர்சஸ்லாம், Azure ரிசோர்சஸ்லாம் will be deployed, managed or maintained using ARM. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் லேயர்னு சொல்லுவாங்க, ஆர் ஏபிஐ லேயர்னு சொல்லுவாங்க. இது வழியாக தான் நம்ம ஒரு கிரியேஷன் பண்ணாலும் சரி, அப்டேட் பண்ணாலும் சரி, டெலிட் பண்ணாலும் சரி, உங்களுடைய அஜூர் அக்கௌண்ட்ல இந்த ஏஆர்எம் மேனேஜ்மெண்ட் லேயர் வழியாக தான் எல்லா ஆக்டிவிட்டிஸும் நடக்கும். எனி டைம் யூ டூ எனி திங் வித் அஜூர் ரிசோர்சஸ், ஏஆர்எம் வழியாக தான் அது எண்டப் ஆகும். ஓகே, அது நீங்க வந்து கமாண்ட் லைன் வழியா ட்ரிகர் பண்ணாலும் சரி, போர்ட்டல் வழியா பண்ணாலும் சரி, பவர் ஷெல் வழியா பண்ணாலும் சரி, யூ கேன் யூஸ் எனி டூல். Whenever user sends a request, it can be a cloud ops team or a developer or a programmer, எந்த அஜூர் டூல் ஆர் ஏபிஐ ஆர் எஸ்டிகே வச்சு யூஸ் பண்ணாலும் அந்த ரிக்வெஸ்ட் வந்து ஏஆர்எம் தான் ரிசீவ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ ஏஆர்எம் தான் வந்து ஆத்தென்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது வழியாக தான் நடக்கும். யார் யாருக்கு என்ன பர்மிஷன் இருக்குன்றதும் அது வழியாக தான் நடக்கும். ஸோ ஏஆர்எம் இஸ் த சிங்கிள் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் எனி அஜூர் டூல்ஸ் ஆர் எனி கிளைண்ட் ஆர் எனி ஏபிஐ which receives the request for managing the Azure resources. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த டூல் வழியாக கிரியேட் பண்ணாலும் you will be seeing the same consistent result, சேம் கேப்பபிலிட்டிஸ் வந்து எல்லா டூல்லையும் வந்து கொடுக்க முடியுது. ஸோ ஏன்னா உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ஏபிஐ தான் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் வழியாக தான் கம்ப்ளீட்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, மானிட்டர் பண்ணுறது, ரீடிப்ளாய் பண்ணுறது, ரீகான்ஃபிகர் பண்ணுறது, வாட் எவர் பர்மிஷன்ஸ் கொடுக்கறது, பில்லிங் செக் பண்ணுறது எல்லாமே அந்த யூனிஃபைட் அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் பிளேன் வழியாக தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். ஓகே, இது சிம்பிளாக புரிஞ்சுக்கங்க. இப்போ கம்மிங் பேக் டு த கம்பேரிசன், அஜூர் ரிசோர்ஸ் மேனேஜர்ல சரி ஓகே, இந்த ரிசோர்ஸ் மேனேஜர்ன்ற ஒரு யூனிஃபைட் மேனேஜ்மெண்ட் பிளேன் கொண்டு வந்துட்டாங்க. இதனால ரொம்பவே வந்து மேனேஜ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்து சிம்பிளிஃபை ஆயிடுச்சுன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. வேற நெக்ஸ்ட் லெவல் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அஜூர் சர்வீஸ் மேனேஜர்ல வந்து மேனேஜ்மெண்ட்ல வந்து ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு கிளவுட் சர்வீஸ் வேணும் அப்படின்னு நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த டைம்ல அது எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, ஒரு விஎம், ஒரு வர்ச்சுவல் ஐபி அட்ரஸ், ஒரு லோட் பேலன்சர், இந்த மாதிரி நிறைய ரிசோர்சஸ் வந்து ஒரு கொலேட்டிவ், ஒரு கம்பைண்டா தான் கிரியேட் ஆகும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா, ஈச் அண்ட் எவ்ரி ரிசோர்ஸ், ஒரு லோட் பேலன்ஸா இருக்கட்டும், ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸா இருக்கட்டும், ஒரு ஐபி அட்ரஸா இருக்கட்டும், யூ கேன் கிரியேட் அண்ட் மேனேஜ் ரிசோர்சஸ் இண்டிவிஜுவலி இன் அஜூர் ஏஆர்எம் மாடல். ஏஆர்எம் மாடல்ல எல்லாமே தனித்தனியா கிரியேட் பண்ணலாம். சரி, நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த போர்ட்டல்ல போயிட்டு ஒரு நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டு தனியா கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம், ஒரு ஐபி அட்ரஸ் தனியா கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். இந்த மாதிரி ரொம்பவே வந்து எல்லா காம்பனன்ட், எல்லா ரிசோர்சஸும் வந்து தனித்தனியா உங்களுக்கு வந்து கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ற ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஆனா முன்னாடி வந்து அப்படி பண்ண முடியாது. முன்னாடி வந்து நம்ம ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு கிளவுட் சர்வீஸ் வேணும் அப்படின்னா அது ஒரு விஎம், ஒரு வர்ச்சுவல் ஐபி, ஒரு லோட் பேலன்சர் எல்லாமே சேர்ந்து கம்பைண்டா தான் கிரியேட் ஆயிட்டு வரும் உங்களுக்கு. ஸோ ரிசோர்சஸ் வேர் கிரியேட்டட் அண்ட் மேனேஜ் அஸ் எ செப்பரேட் என்டிட்டின்றது இப்பதான் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ரிசோர்ஸ் குரூப் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பழைய மாடல்ல வந்து நான் ரிசோர்சஸ் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, நான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இண்டிவிஜுவல் ரிசோர்சஸா தான் போயிட்டு அது வந்து அந்த ரிசோர்ஸ் யூஸ் ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணி டெலிட் பண்ணணும். இப்ப வேற நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷனுடைய ரிசோர்ஸ்லாம் நான் கிரியேட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு 2-3 விஎம் வேணும்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு அப்ளிகேஷனுக்கு இப்போ எனக்கு ஒரு வெப் சர்வர் விஎம் வந்து கிரியேட் பண்றேன், தென் வந்து ஒரு ஆப் விஎம் கிரியேட் பண்றேன், தென் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிபி விஎம் கிரியேட் பண்றேன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெப் சர்வர் விஎம்
அண்ட் இந்த ஆப் சர்வர் விஎம்க்கு வந்து நிறைய ரிசோர்சஸ் கிரியேட் ஆகும். ஒரு வர்ச்சுவல் மிஷின் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கிரியேட் ஆகும், அதுக்கு தேவையான டிஸ்க் கிரியேட் ஆகும், அதுக்கு தேவையான நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ், ஐபி அட்ரஸ், செக்யூரிட்டி குரூப், இந்த மாதிரி வந்து நிறைய காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு சிஸ்டமுக்கும் வந்து நிறைய கிரியேட் ஆகும். இப்போ நம்ம தனித்தனியா கிரியேட் பண்ணி தனித்தனியா மேனேஜ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்ப்ராலிங்னு ஒரு இஷ்யூ இருக்கு. ஸ்ப்ராலிங்னா என்னன்னா, நம்ம இண்டிவிஜுவல் ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணும்போது நமக்கு கிளியரா தெரியாது. நமக்கு வந்து இந்த ரிசோர்ஸ் தேவையா தேவையில்லையான்றது வந்து தெரியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்க இந்த ஆன் ப்ரெமைசஸ்ல வந்து வர்ச்சுவலைசேஷன் விஎம்வேர்லேயே வந்து ஸ்ப்ராலிங்ன்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. விஎம்வேர்ல வந்து நம்ம டேட்டா ஸ்டோர் கிரியேட் பண்ணி அதுல நிறைய டிஸ்க்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். இப்ப நிறைய விஎம்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணுவோம், டெம்ப்ளேட்டை ரெடி பண்ணுவோம், அதுல விஎம் டெலீட் பண்ணுவோம், டெம்ப்ளேட்டை டெலீட் பண்ணுவோம். பட் நிறைய டிஸ்கை வந்து தேவையில்லாத டிஸ்க் வந்து நம்மளுடைய ரொம்ப காஸ்ட்லி டேட்டா ஸ்டோரை வந்து அக்குமுலேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு பேர் தான் ஸ்ப்ராலிங் சொல்லுவாங்க. ஸ்ப்ராலிங்னா அன்வான்ட் ரிசோர்சஸ் வந்து நம்மளுடைய ஸ்டோரேஜையோ நம்மளுடைய ரிசோர்ஸையோ கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பேர் ஸ்ப்ராலிங். ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தது. எப்ப பழைய மாடல்ல, ஏஎஸ்எம் மாடல்ல. அந்த இப்ப கரண்ட் மாடல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப அப்ளிகேஷன் XYZ இருக்கு அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். XYZ ஆப் ரிசோர்ஸ் குரூப் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ் குரூப்பை செலக்ட் பண்ணி நம்ம எல்லா ரிசோர்ஸஸும் கிரியேட் பண்ணிட்டே வருவோம். எனக்கு இந்த அப்ளிகேஷன் வேண்டாம், டீகமிஷன் பண்ணணும் அப்படின்னா இந்த ரிசோர்ஸ் குரூப்பை டெலீட் பண்ணிட்டா அதோடைய ரிலேட்டட் ரிசோர்சஸ் எல்லாமே வந்து கம்பைண்டா உங்களுக்கு டெலீட் ஆயிடும். ஸோ ரிசோர்ஸ் குரூப் இஸ் அ கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் ஃபோல்டர் இன் விச் யூ வில் ஸ்டோர் ரிலேட்டட் ரிசோர்சஸ். அப்ப என்ன ஆகுது உங்களுக்கு, அந்த லைஃப் சைக்கிள் ஆஃப் த ரிலேட்டட் ரிசோர்சஸ் வில் பி த சேம். இப்ப நம்ம வந்து ஓஎஸ் இப்ப இந்த விஎம் டெலிட் பண்றோம் அப்படின்னா அதோடைய ரிலேட்டட் ரிசோர்ஸ் எல்லாமே டெலிட் ஆகும் உங்களுக்கு. ஸோ அப்ப உங்களுடைய எல்லா ரிசோர்சஸும் வந்து பாத்தீங்கன்னா விட் ஹேவ் த சிமிலர் லைஃப் சைக்கிள். ஸோ நம்ம வந்து டிஸ்க் வந்து நம்ம விட்டுற மாட்டோம், ஐபி அட்ரஸ் மட்டும் விட்டுற மாட்டோம். ஸோ அது வந்து அன்வான்டா காஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்குமுலேட் ஆகாது. ஸோ ஆல் யுவர் ரிலேட்டட் ரிசோர்சஸ் வில் ஹேவ் சிமிலர் லைஃப் சைக்கிள். வெரஸ் இது வந்து பழைய கான்செப்ட்ல வந்து ஸ்ப்ராலிங் இஷ்யூ இருந்தது. ஓகே, நிறைய அன்வான்ட் ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு அக்குமுலேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். அதுக்கு நீங்க வந்து தேவையில்லாம பே பண்ணிட்டே இருப்பீங்க. இது இப்போ கிளவுடை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு ஆன் பிரேம்ல கூட பரவாயில்ல. ஆன் பிரேம்ல வந்து நம்ம ஆல்ரெடி ஸ்டோரேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுல வந்து நம்ம நிறைய அன்வான்ட் ரிசோர்சஸ் இருக்குது இல்லைன்றது வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. பட் நமக்கு வந்து சைஸ் வந்து ஷூட் அப் ஆயிடுச்சு, த்ரெஷ்ஹோல்டை தாண்டிட்டோம் அப்படின்னா தென் அப்பதான் போய் கிளீன் அப் பண்ணுவோம். ஓகே, ஆன் பிரேம்ல வந்து ஸ்ப்ராலிங்கும் அங்கேயும் ஒரு இஷ்யூ தான். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் அது ரொம்பவே பெரிய சேலஞ்ச். ஏன்னா நம்ம வி ஆர் பேயிங் ஃபார் தோஸ் அன்வான்ட் ரிசோர்ஸ் எவ்ரி மந்த் ஆன் மந்த். ஓகே, ஸோ இது வந்து ஒரு முக்கியமான சேஞ்ச். ஸோ ஈவன் வந்து அந்த பேக் எண்ட்ல வந்து இந்த போர்ட்டலுக்கு எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் நேம் கொடுத்தாங்க. ஓகே, ஏஎஸ்எம் வந்து தே யூஸ் டு கால் இட் அஸ் ரெட் டாக் போர்ட்டல்னு சொன்னாங்க. இப்போ வந்து அந்த நேம் வந்து வி ஆர் காலிங் இட் அஸ் இபிசா போர்ட்டல்னு சொல்லிட்டு அவங்களே பேக் எண்ட்ல வந்து ஒரு நேம் கொடுப்பாங்க. ஓகே, ஸோ எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா தே வில் ஹேவ் சம் ஃபேன்சி நேம்ஸ் வைல் இட் இஸ் இன் ப்ரிவியூ பீட்டா ஸ்டேஜில் இருக்கும் போதெல்லாம் மைக்ரோசாஃப்ட் ஆர் எனி கம்பெனி ஃபார் தட் மேட்டர் தே வில் ஹேவ் அ ஃபேன்சி நேம். ஸோ அது வந்து பேக் எண்ட்ல வந்து தேவ் காட் திஸ் நேம். ஸோ இது மட்டும் கிடையாது. ஓகே, ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் நியூ ஃபீச்சர்ஸ் தட் ஹாஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட் இன் ஏஆர்எம் மாடல். லைக் ரிசோர்ஸ்க்கு வந்து லாக் கொண்டு வரது, அன்வான்ட் ஆக்சிடென்டலா நம்ம சப்போர்ட் டீம் வந்து ரிசோர்ஸஸை டெலீட் பண்ணிடக்கூடாது, மாடிஃபை பண்ணிடக்கூடாதுன்றதுக்கு ரிசோர்ஸ் லாக் மாதிரி ஃபீச்சர்ஸ், தென் வந்து ஃபைன் கிரைண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், தென் டேகிங், ஃபில்டரிங், நிறைய டிஃப்ரெண்ட் ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எல்லாமே தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு யாராவது இந்த ஏஎஸ்எம் மாடல் பத்தி கேட்குறாங்க, இல்லை வந்து நீங்க புக்ல பாக்குறீங்க அப்படின்னா that model is no more in use actually. இது இருந்தது, but it had a lot of limitation, lot of restriction while managing, deploying, while handling the environment. Azure Service Management Portal there were a lot of limitation. அது எல்லாமே இப்போ வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு ஏஆர்எம் மாடலுக்கு. ஓகே, ஸோ ஏஆர்எம் மாடல் இஸ் த கரண்ட் மாடல். அதை பத்தி நம்ம நிறைய டீட்டெயில்டா பார்ப்போம். அதே மாதிரி நம்ம என்னென்ன டூல் யூஸ் பண்ணி எப்படி மேனேஜ் பண்ணணுன்றது டீடைல்டா லேப் வித் யூஸ் கேசஸ் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். பட் இப்போதைக்கான வெரி ஹை லெவல் ஏஆர்எம் மாடல் தான் கரண்ட் மாடல். இதை பத்தி தான் நம்ம எப்படி யூஸ் பண்றோம் என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ இந்த டாபிக்ல ஏதாவது டவுட் இருக்கா? நம்ம அடுத்த டாபிக் உள்ள போறதுக்குள்ள
ஸ்டான்லி பசுபதி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ வந்து நம்ம ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்றோம். XYZன்னு அப்ளிகேஷன் நேம் கொடுத்துட்டு அதில் 3 VMs வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ரிசோர்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த 3 VMஸ்குள்ள கண்டினியூஸாக ஒர்க் ஆகிட்டே இருக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் இப்போ ஏதாவது இப்போ வந்து எனக்கு வந்து இந்த அப்ளிகேஷனோட இந்த விஎம் மட்டும் டீகமிஷன் பண்ணணும். இப்போ நான் இந்த சர்வர் மட்டும் நான் டீகமிஷன் பண்ணும்போது இந்த ரிசோர்ஸ் எல்லாம் இந்த 2 விஎம்மும் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கும். டோட்டலாக எல்லா இதுவும் டெலிட் ஆயிடாது. கரெக்டாக இந்த விஎம்ல கனெக்ட் ஆகிட்டு இருக்கிற அந்த ரிசோர்ஸ் மட்டும்தான் இதாகுமா, இல்லை எல்லாமே சேர்ந்து டெலிட் ஆகிடுமா? ஓகே, ஸோ see உங்க கொஸ்டினுக்கு வந்து you can do both the ways. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம if you are deleting the resource group, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்ல வந்து ஏதாவது ரிசோர்ஸ் குரூப்ஸ் இருக்கான்னு நான் பார்க்குறேன். ஓகே, இப்போ இந்த ரிசோர்ஸ் குரூப்ல லெட்ஸ் டேக் சம் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இதில் வந்து கிளவுட் ஷெல் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப் இருக்குது. அதில் எதுவும் ரிசோர்ஸஸ் இல்லை. டிஃபால்ட் ரிசோர்ஸ் குரூப்லேயும் எனி ரிசோர்ஸஸ். ஓகே, லெட்ஸ் லுக் அட் திஸ். ஓகே, ஸோ எதுலையுமே இங்கே ரிசோர்ஸஸ் இல்லை. லெட் மீ டூ ஒன் திங். இதில் போயிட்டு நான் ஒரு சாம்பிள் ரிசோர்ஸ் 1-2 கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இது ஸ்டாண்ட் வெப் ஆப் குரூப்பில். ஸோ இப்போ இதில் நான் I'll just go and create something. Okay, just question answer பண்றதுக்காக தான் நான் இது கிரியேட் பண்றேன். Don't get too much carried away. Okay, so Nick 1. Okay, so நீங்க ஆன்சர் என்னன்னா you can do it இண்டிவிஜுவலாவும் நம்ம பண்ணலாம், or you can do it the entire thing. பட் ஆனா இப்போ நீங்க இந்த ரிசோர்ஸ் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணி இப்போ நான் டெலிட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸுமே டெலிட் ஆயிடும். பட் எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து ஐ வாண்ட் டு டெலிட் ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸஸ் அப்படின்னா இப்போ என்கிட்ட இதுல 2 டிஃப்ரெண்ட் விஎம் இருக்கு. ஸோ விண்டோஸ் 11 ஒரு விஎம் இருக்கு, ஸ்டாண்ட் டாக்கர் விஎம்னு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த தேவையில்லாத விஎம் உடைய ரிசோர்ஸஸ் மட்டும் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணலாம். or else if I delete the entire resource groupும் அதுக்குள்ள இருக்க ரிசோர்ஸ் எல்லாமே சேர்ந்து delete ஆகுறது பண்ணலாம். You can do it both the ways. Okay, thank you. No problem, sure. இந்த இடத்துல நீங்க delete resource group கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா இதுல இருக்க எல்லா ரிசோர்ஸஸுமே கம்ப்ளீட்டா delete ஆயிடும். ஓகே ஓகே, எஸ்பெஷலி நம்ம வந்து டிஸ்க் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு டேட்டா மட்டும் எவ்வளோ டிஸ்க் யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம் அந்த டிஸ்கை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிசோர்ஸும் வந்து இருக்கட்டும், அப்படியே மற்ற அடுத்த 2 விஎம்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, see அத நீங்க இண்டிவிஜுவலா ரிசோர்ஸஸ் வந்து மேனேஜ் பண்ணலாம். ஓகே, அது you can leave the disk as such or you can leave the templates as such. உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரிசோர்ஸஸ் வந்து அன்டச்சடா வைக்கணுமோ அது வந்து இது பண்ணலாம். ஓகே, பட் டிபெண்ட்ஸ் ஆன் the use case, you can do it. ஓகே, thank you. No. ஸ்டான்ஜி ஒரே ஒரு டவுட் சேர்த்து. ஸோ இப்போ நம்ம அமேசானில் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டோரேஜ் S3 பக்கெட் மாதிரி யூஸ் பண்ணுவோம் ஸ்டோரேஜ் பார்ட்டுக்கு. ஸோ இங்கே நம்ம அந்த மாதிரி எப்படி ஸ்டோரேஜ் பார்ட்டுங்கிறது நம்ம லைக் அசூரில் ஓகே, ஸோ ஈவன் ஒரு விஎம் ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணிக்குவோம் ஸோ ஸ்டோரேஜ் பார்ட் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ். ஸோ அது இங்கே எந்த மாதிரி? ஓகே, இங்க வந்து அதுக்கு பேர் Azure Blobன்னு சொல்லுவோம். ஓகே, பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட். ஸோ நீங்க சொன்ன S3ன்றது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் கேட்டகரி. இங்க வந்து பைனரி லார்ஜ் ஆப்ஜெக்ட் பிளாப்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டோரேஜ் பத்தி பிளாப்ஸ், ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர், Azure ஃபைல் ஷேர், Azure ஃபைல் சிங்க், Azure உடைய கியூ ஸ்டோரேஜ், ஸோ இதை பத்திலாம் நம்ம மாடியூல் 13ல பார்ப்போம். ஓகே, ஸோ எதுவும் கொஸ்டின் இல்லை அப்படின்னா வில் மூவ் ஆன் டு Azure hierarchy. ஸோ Azure பொறுத்த வரைக்கும் ஆஃப்டர் யூ ஹவ் லாக்ட் இன் டு த போர்ட்டலில் லாகின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க Azureல நிறைய ரிசோர்சஸ் கிரியேட் பண்றோம். இந்த ரிசோர்சஸ்லாம் நம்ம ஆர்கனைஸ்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா இப்பதான் நான் சொன்னேன் we will have to have a resource group mandatory-ஆ நமக்கு தேவை அப்படின்னு சொன்னேன். ஸோ resource group is a mandatory logical folder you have to create for creating and storing your resources. நான் resources நீங்க மீன் பண்றது உங்களுடைய VM, உங்களுடைய IP அட்ரஸ், உங்களுடைய டிஸ்க், தென் உங்களுடைய டேட்டாபேஸ் ஆர் நீங்க என்னெல்லாம் கிரியேட் பண்றீங்களோ நெட்வொர்க் கார்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a resource. everything is a resource in Azure. ஓகே, இந்த ரிசோர்சஸ்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா ரிசோர்ஸ் குரூப் வேணும். இப்ப நிறைய டிஃப்ரெண்ட்
டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய டிஃப்ரெண்ட் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூ நீட் டு ஹேவ் அ ரிசோர்ஸ் பவுண்டரி அப்படின்னா இட் கேன் பி பேஸ்ட் ஆன் யுவர் சைல்டு ஆர்கனைசேஷன். இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் போறீங்க அப்படின்னா அதுக்குள்ள நிறைய அக்வசிஷன்ஸ் நடக்கும், நிறைய மெர்ஜர் நடக்கும். ஸோ நிறைய சப் கம்பெனிஸ், சைல்டு கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சைல்டு ஆர்கனைசேஷன் ஆர் அந்த அக்வசிஷன் பண்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து தனித்தனியாவே அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏன் அதுக்கு மெயின்டைன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் வந்து அதை ஸ்பின் ஆஃப் பண்ணணும், இல்ல வந்து அந்த ஆர்கனைசேஷனை வந்து நான் வேற ஒருத்தவங்களுக்கு நான் செல் பண்ணணும் அப்படின்னா then you can easily move that subscription to a different organization. So இப்ப okay, let me just put it this way. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் தனித்தனியா வந்து பில்லிங் வேணும், இல்லை தனித்தனியா வந்து எனக்கு ப்ரொசீஜர்ஸ் நான் மெயின்டைன் பண்ணணும், இல்லை வந்து பார்ட் ஆஃப் யுவர் அக்வசிஷன் ஆர் மர்ஜர், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே வில் கிரியேட் செப்பரேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம தனித்தனியா நம்ம செக்ரிகேட் பண்ணலாம். இன்கேஸ் நீங்க தனித்தனியா சப்போர்ட் டீம் இருக்கிறாங்கன்னு எடுத்துப்போம். இப்போ வந்து எனக்கு இந்தியாவிலேருந்து ஒரு டீம் சப்போர்ட் பண்றாங்க, யூரோப் சைட்ல வந்து சம் பல்கேரியா ஆர் யூஎஸ்ல இருந்து, இல்ல நான் சவுத் அமெரிக்காலேருந்து கோஸ்டாரிக்காலேருந்து சப்போர்ட் பண்றாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் ரீஜன்ல டிஃப்ரெண்ட் டீம்ஸ் வந்து மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா தென் தே வில் ஹேவ் தேர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ், தேர் ஓன் பெஸ்ட் ப்ராக்டிசஸ், அதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து தனித்தனியா மேனேஜ்மெண்ட் வேணும் அப்படின்னா அதுக்கும் நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இன் ஆர்டர் டு ஸ்டோர் எனி ரிசோர்சஸ் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வந்து மேண்டேட்டரியா கிரியேட் பண்ணணும். ஓகே, ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு மேனேஜ் பண்ணலாமான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு ஸ்டார்ட் அப் இல்ல வந்து ஒரு ஸ்மால் சைஸ்ட் ஆர்கனைசேஷன்ல சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணி வி கேன் டூ இட், ஒரு சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு மேனேஜ் பண்ணலாம். பட் ஒரு மீடியம் ஸ்கேல், ஒரு லார்ஜ் ஸ்கேல் போனீங்க அப்படின்னா சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கண்டிப்பா பத்தாது. ஏன் பத்தாதுன்னு கேட்டீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் நான் மீன் பண்றது வந்து இப்போ வந்து நான் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. நான் ப்ரொடக்ஷன்லேயே வந்து டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும், டெஸ்ட் என்விரான்மெண்ட் இருக்கும், குவாலிட்டி அஷூரன்ஸ், அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் என்விரான்மெண்ட் இருக்கும். சில ஆர்கனைசேஷன்ல இதுவே வந்து டெவ் 1, டெவ் 2, QA1, QA2 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டு இருக்கும். தென் வில் ஹேவ் எ செப்பரேட் என்விரான்மெண்ட் ஃபார் ப்ரொடக்ஷன். எதுக்காக இதை வந்து செக்ரிகேட் பண்றாங்க அப்படின்னா இன்கேஸ் நீங்க நான் ப்ரொடக்ஷன்ல ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றீங்க, இல்ல ஏதோ ஒரு டெஸ்டிங் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜர், அந்த ஆக்டிவிட்டியால ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் வந்து எந்த ஒரு இம்பாக்ட் இருக்கக்கூடாது. இல்ல வந்து ஏதோ ஒரு ரீசனால வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மால்வேர் ஸ்ப்ரெட் இருக்கு, இல்ல வந்து ஏதோ ஒரு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு, செக்யூரிட்டி இஷ்யூஸ் போயிட்டு இருக்குன்னா அது ப்ரொடக்ஷனை இம்பாக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக கண்டிப்பா வந்து தே வில் பைஃபர்கேட் இட் ஆர் தே வில் ஹேவ் அ டிஸ்டிங்ஷன் பிட்வீன் யுவர் நான் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட். இது சில ஆர்கனைசேஷன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனித்தனியாவே சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. டெவலப்மெண்ட்டுக்கு தனியா, டெஸ்ட்டுக்கு தனியா, QAக்கு தனியா, ப்ராடுக்கு தனியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கும் தே வில் ஹேவ் செப்பரேட் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய சப் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்க்கு வந்து தனித்தனியா பில்லிங் வரணும்னு எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா பிரைமரியா சப்ஸ்கிரிப்ஷனை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பில்லிங் பவுண்டரியா ஆக்ட் ஆகும். உங்களுக்கு தனித்தனியா வந்து பில் ஜென்ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒரு ஆர்கனைசேஷனுக்கு இல்ல ஒரு என்விரான்மெண்ட்டுக்கு இல்ல ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து யூ வில் கெட் அ செப்பரேட் பில். நீங்க என்னென்ன கன்சியூம் பண்ணிருக்கீங்க, என்னென்ன ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் வந்து தனித்தனியா உங்களுக்கு பில் கிரியேட் ஆகும். ஸோ நான் இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வழியா மட்டும்தான் மேனேஜ் பண்ணணுமான்னு கேட்டா கிடையாது. நீங்க ரிசோர்ஸ் குரூப்பை வச்சு நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஒரு சின்ன ஆர்கனைசேஷனா இருந்ததுன்னா நீங்க தனித்தனியா வந்து ரிப்போர்ட் எடுக்கும்போது காஸ்டோடைய கன்சம்ஷன் ரிப்போர்ட் எடுக்கும்போது நீங்க ரிசோர்ஸ் குரூப் வைஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கலாம், சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ் ஸ்பிளிட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஆர்கனைசேஷன் வந்து பெருசா இருக்கும் போது இல்ல வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி பவுண்டரி வந்து ஐசோலேட் பண்ணணும், எனக்கு வந்து பர்மிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து தனித்தனியா கொண்டு போகணும்னு நினைக்கும் போது தென் தே வில் ஹேவ் திஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கான்செப்ட். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இட் வில் பி மெயின்லி ஃபார் என்விரான்மெண்ட்டை ஸ்பிளிட் பண்றதுக்கு. மேனேஜ்மெண்ட் டீம் நிறைய டிஃப்ரெண்டா இருக்காங்கன்னா அப்போ வந்து டிஃப்ரெண்ட் சப்போர்ட் குரூப்ஸ் ஆர் சப்போர்ட் டீம்ஸ் இருக்கும்போது மேனேஜ்மெண்ட் பவுண்டரிக்கு தனியாக சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. தென் ரிசோர்ஸஸை வந்து செக்ரிகேட் பண்றதுக்கு கிரியேட் பண்ணுவாங்க. தென் பில்லிங்காக தே வில் செக்ரிகேட் த ரிசோர்ஸஸ் இன்டு டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ரிசோர்ஸ் குரூப் மேண்டேட்டரின்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொலிஃபரேட் ஆகிட்டே போகுது. எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து 100 தாண்டிடுச்சு, 1000 வந்துருச்சு, இல்லை இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ வந்து எனக்கு ஐ டோன்ட் சீம் டு ஹேவ் அ கண்ட்ரோல் ஆன் தீஸ் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா when you have multiple subscriptions, when you are running out of control,
நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் சம்திங் கால் மேனேஜ்மெண்ட் குரூப். ஓகே, மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் எதுக்காக கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷன்ல நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கும்போது தான் இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் தேவைப்படும். ஸோ when you have needed only when you have or more than one ன்னு சொல்றதோட when you have multiple subscriptions. ஸோ எதுக்காக அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு லொகேஷன்ல என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சப்போர்ட் குரூப் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களே வந்து தே வில் ஹேவ் தேர் ஓன் டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டி. ஒரு டெக்னிக்கல் அக்கௌண்ட் மேனேஜர் இருப்பாங்க ஒரு ரீஜனுக்கும் வந்து ரிசோர்ஸ் மேனேஜர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தே வில் அப்ரூவ் டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ரொசீஜர்ஸ், டிஃப்ரெண்ட் பாலிசிஸை வந்து அப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு அப்பாக் ரீஜன் எடுத்துக்கங்க. இந்த அப்பாக் ரீஜன் வந்து ஒரு லொகேஷன்ல மேனேஜ் பண்றாங்க. ஒரு யூரோப் அண்ட் மிடில் ஈஸ்ட் வந்து ஒருத்தவங்க மேனேஜ் பண்றாங்க. அமெரிக்காஸ் வந்து ஒருத்தவங்க மேனேஜ் பண்றாங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து யூரோப் டீம் வந்து தே ஆர் டிசைடிங் டு கோ வித் ஆரக்கிள் டேட்டா பேஸ் ஆர் அப்பாக் டீம் இஸ் டிசைடிங் டு கோ வித் MySQL. அமெரிக்காஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா if they are going to if they are going with some Microsoft SQL or some different database, இது என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அந்த டீம் கரண்டா மேனேஜ் பண்ணிட்டு இருக்க வரைக்கும் தேர் ஒன்ட் பி லாட் ஆஃப் இஷ்யூஸ். பட் அந்த ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபியூச்சர்ல மாத்துறாங்க, ஒரு சென்ட்ரலைஸ்டு ஐடி டீம் கொண்டு வராங்க, இல்லை வந்து இதை கம்ப்ளீட்டா அவுட் சோர்ஸ் பண்ணி ஒரு டெடிகேட்டட் டீமா வந்து ஒரு ஆஃப் ஷோர் பண்றாங்க, இந்தியாக்கோ இல்லை சம் நியர் ஷோருக்கோ வந்து இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா there will be a lot of complication. அந்த கான்ட்ராக்ட் எழுதுறதே ரொம்ப டஃப் ஆயிடும். ஏன்னா வந்து கம்பெனி will have lot of diverse application languages. They will have lot of different database versions, operating system. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைவர்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து உங்களுக்கு டூல் செட்ஸ், டெக்னாலஜி, வே ஆஃப் ஹேண்ட்லிங் என்விரான்மெண்ட், இது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிடும். ஸோ இந்த காம்ப்ளிகேஷன், இந்த அன்வான்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் டிவியேஷன்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா தென் management group is the best way to restrict the teams or restrict the diverse or decentralized team வந்து அவங்களே டெசிஷன் எடுத்து இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷனை கொண்டு வரதை அவாய்ட் பண்றதுக்கு வந்து யூ கேன் யூஸ் மேனேஜ்மெண்ட் குரூப். ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப் இஸ் மெயின்லி ஃபார் பெட்டர் கவர்னன்ஸ். பெட்டர் கவர்னன்ஸ் நான் மீன் பண்றது வந்து நீங்க வந்து ஒரே காமன் ஐடி ஸ்டாண்டர்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, எனக்கு வந்து எல்லா சப்ஸ்கிரிப்ஷன்லயும் வெறும் ஆரக்கிள் டேட்டா பேஸ் மட்டும் தான் நம்ம டிப்ளாய் பண்ணணும், வெறும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் விஎம் மட்டும் தான் டிப்ளாய் பண்ணணும், இந்த பர்டிகுலர் வெர்ஷன், இந்த பர்டிகுலர் ஃபிளேவர் ஆஃப் ஓஎஸ் தான் நம்ம டிப்ளாய் பண்ணணும், ஆப் சர்வீசஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த பிளான் தான் அவங்க சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி யூ கேன் ரெஸ்ட்ரிக்ட் what kind of standard that you want to inherit into all of the subscription அப்படின்றது you can implement it. IT உடைய ஸ்டாண்டர்டைசேஷன், அவங்க ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர்ஸ், அவங்க ஃபாலோ பண்ற பாலிசிஸ், ஃபாலோ பண்ண வேண்டிய பெஸ்ட் ப்ராக்டிசஸ், கம்ப்ளையன்ஸ் ஸ்டாண்டர்ட், செக்யூரிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் இன்ஹெரிட் ஆர் யூ கேன் என்ஃபோர்ஸ் ஆன் ஆல் த சப்ஸ்கிரிப்ஷன். இப்போ மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல வந்து இந்த மேனேஜ்மெண்ட் குரூப் வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்டர்டைசேஷன் கொண்டு வரலாம். ஸ்டாண்டர்டைசேஷன் வில் ஹெல்ப் யூ வித் பெட்டர் கவர்னன்ஸ். ஸோ இப்ப இது எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்லயே வந்து இந்த ஃபீச்சர்ஸ் வந்து ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே வந்து அப்ளை பண்றதுக்கு தனித்தனியா டூல்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அஜூரோடைய பாலிசின்னு ஒரு டூல் இருக்கு. அது வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னென்ன மாதிரி பாலிசிஸ் எல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், கிரியேட் பண்ணலான்றது இந்த டூல் வழியாவும் நம்ம தனியா மேனேஜ் பண்ணலாம். ஸோ ஈவன் இட் கேன் பி யூஸ்ட் ஃபார் applying it to public cloud as well as to your private cloud environment. இந்த மாதிரி நம்ம எல்லா இடத்துக்குமே வந்து இந்த டூல் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட் வேணும் என்னுடைய ஆர்கனைசேஷன்ல, இப்படிதான் இருக்கணும் ப்ளூ பிரிண்ட், இப்படிதான் வந்து அந்த டெம்ப்ளேட் இருக்கணும் அப்படின்னா அதுக்கும் டூல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம தனித்தனியா பார்ப்போம். இப்போதைக்கு நீ டோன்ட் ஹேவ் டு கெட் ஒரிட் அபவுட் திஸ். இது வந்து நம்ம அஜூருடைய செக்யூரிட்டி கிளாஸஸ் பார்க்கும்போது ப்ளூ பிரிண்ட்னா என்ன, அதோடைய டெமோ, பாலிசினா என்ன, அதோடைய டெமோ எல்லாமே வந்து பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து நம்ம மெயினா மேனேஜ்மெண்ட் குரூப் எதுக்கு கொண்டு வரோம், இன் ஆர்டர் டு அவாய்ட் டூ மச் ஆஃப் டைவர்ஸ் டெக்னாலஜிஸ் ஆர் டூல்ஸ் ஆர் பாலிசிஸ் ஆர் ப்ராசஸிஸ் வந்து கம்பெனி கொண்டு வந்துடக்கூடாது. அது ஏன் வந்து
கொண்டு வரதால என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து நீங்க அதை சென்ட்ரலைஸ் டீமா மாத்தவே முடியாது. ஆக்சுவலா அது டீசென்ட்ரலைஸ்டாவே தான் போக வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். ஏன்னா வந்து அதை நீங்க கன்சாலிடேட் பண்ணும்போது இல்ல மைக்ரேட் பண்ணும்போது இல்ல நீங்க மாடர்னைசேஷன் கொண்டு வரீங்க அப்படின்னா ஐடி பட்ஜெட் எங்கேயோ போகும். ஓகே, ஸோ யூ வில் நெவர் நோ. இப்போ வந்து ஒரு ஆஃப் ஷோர் டீம் இல்ல நியர் ஷோர் டீம்கிட்ட போனீங்க அப்படின்னா அவங்க ஒன்னொன்னுத்துக்கும் தனித்தனியா எனக்கு ரிசோர்சஸ் வேணும்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஆர்க்கிள் மேனேஜ் பண்றதுக்கு இந்த ரிசோர்ஸ் வேணும், உங்களுடைய மாங்கோ டிபி மேனேஜ் பண்றதுக்கு ஒரு தனி ஒரு 2-3 ரிசோர்ஸ் வேணும். ஸோ அந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் அது ஃபியூச்சர்ல. ஸோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா then there should be a centralized governance body that will decide what should be your standard, what best practices you should follow, what kind of compliance, security compliance நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத they will tell you what you have to do. Okay, இது வந்து ஒரு centralized management group என்ற பேர்ல இருக்கு பாருங்க. It is mainly for better management, to have better governance. Okay, so இத பத்தின சில இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்லைட்ல போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா it will have some similar structure like this. ஓகே, ஸோ இப்படி தான் இருக்கும். ஓகே, ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள QA சப்ஸ்கிரிப்ஷன் தனியா இருக்கும், உங்களுடைய ஐடென்டிட்டியோடைய ரிசோர்சஸ்லாம் கிரியேட் பண்ண தனியா இருக்கும், ப்ரொடக்ஷன் சப்ஸ்கிரிப்ஷன் தனியா இருக்கும், அதுக்குள்ள நீங்க நிறைய ரிசோர்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதை விட ஐ திங்க் திஸ் ஒன் வில் பி மச் பெட்டர் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் வில் பி பெட்டர். ஸோ இதுல வந்து பை டிஃபால்ட்டா நீங்க கிரியேட் பண்ற மேனேஜ்மெண்ட் குரூப்புக்கு பேரு ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா தனித்தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நீங்க தனித்தனியா ரிசோர்சஸ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா மேனேஜ்மெண்ட் குரூப் தனியா கொண்டு வரலாம். இப்போ ஹியூமன் ரிசோர்சஸ் உடைய டேட்டா வந்து ரொம்பவே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், அதை வந்து நம்ம ஐடி மார்க்கெட்டிங் கூட மர்ஜ் பண்ணக்கூடாதுன்னு நிறைய ஆர்கனைசேஷன் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா ஹெச்ஆர் உடைய டேட்டா வந்து இட் ஷுட் நாட் பி அவைலபிள் டு ஐடி ஆர் அதர் டீம். ஏன்னா வந்து இட் இஸ் having a lot of sensitive information about your employees, their regular performance and all those things. ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அது தனியா வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் கொடுத்து தனியா வந்து they will have subscription for that. ஸோ இந்த மாதிரி தனித்தனியா மேனேஜ்மெண்ட் குரூப் ஆர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் தனியா வச்சிருக்காங்க, EA சப்ஸ்கிரிப்ஷன் தனியா வச்சிருக்காங்க, ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறைய வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்ஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணலாம். இதை நான் ப்ராக்டிக்கலா டெமோ காமிக்கிறேன் எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்ணலாம், அதுக்குள்ள வந்து சப் மேனேஜ்மெண்ட் குரூப் எப்படி கிரியேட் பண்ணலாம், அதுக்குள்ள சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்றது we are going to see demo. இதுல சில விஷயங்கள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். எப்பயுமே வந்து ஒரு ஃபோல்டர் ஃபைல் மாதிரி எடுத்துக்கங்களேன். இந்த ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு ஹையரார்கி மாதிரி எடுத்துக்கங்க. அப்ப நீங்க வந்து ஒரு ஃபோல்டருக்குள்ள கிரியேட் பண்ணிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது மேனேஜ் பண்றது ரொம்பவே கஷ்டமாயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிக்சரோ இல்ல வந்து ஒரு வீடியோவோ நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது வேற. பட் நீங்க வந்து அதுக்குள்ள ஒரு 10 லெவல்ஸ் ஆஃப் டெப்த் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டர், சப் ஃபோல்டர் 1, சப் ஃபோல்டர் 2, சப் ஃபோல்டர் 3 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபோல்டர்ஸ் ஃபைல்ஸை வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ராப்பர் ஹையரார்கி இல்லாம கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அது ஃபியூச்சர்ல வந்து அதுல இருந்து டேட்டா எடுக்கிறதும் சரி, டேட்டாவை மேனேஜ் பண்றதுமே ரொம்ப டஃப் ஆயிடும். ஸோ அப்ப அதே மாதிரி நீங்க இங்க மேனேஜ்மெண்ட் குரூப் கிரியேட் பண்றதும் சரி, சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றதும் சரி ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு 6 லெவல் ஆஃப் டெப்த்துக்கு மேல போவாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது டெப்த் லெவல் 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி வந்து 6 லெவல் ஆஃப் டெப்த்துக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்பவே டஃப் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுல மாதிரி சில பெஸ்ட் ப்ராக்டிசஸ், சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் நம்ம கிரியேட் பண்ணி மேனேஜ் பண்ணும்போது நம்ம பார்க்கணும், அதை வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கான பாயிண்டர்ஸும் இங்க இருந்தது. இப்போ ஐ வில் ஜஸ்ட் ஷோ யூ வாட் எக்ஸாக்ட்லி யூ நீட் டு டூ. ஸோ இங்க கொடுத்துருக்காங்க one support group can have many children, but இதுல இருந்து ஓகே இங்க இருக்கு பாருங்க. ஸோ ஸ்கேலபிலிட்டி வந்து அப் டு 6 லெவல்ஸ் ஆஃப் டெப்த்துக்கு மேல போவாதீங்க அப்படின்னு வந்து மைக்ரோசாஃப்ட் சொல்றாங்க. யூ கேன் ஹேவ் அப் டு 10,000 மேனேஜ்மெண்ட் குரூப் இன் சிங்கிள் கஸ்டமர் ஆக்டிவ் டைரக்டரி டெனன்ட். அதே மாதிரி நீங்க யூ கேன் ஹேவ் சென்ட்ரல் பாயிண்ட் ஆஃப் செக்யூரிட்டி, கம்ப்ளையன்ஸ் இதெல்லாம் பண்ணலாம். ஸோ இது கிரியேட் பண்ணும்போது யூ ஹேவ் டு ஃபாலோ சர்டன் பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். இது யாரு பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆர்கிடெக்ட் வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல டிசைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது எல்லாம் வந்து நீங்க இப்போதைக்கு யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் இட். ஓகே, ஸோ யூ கேன் ஜஸ்ட் understand these different hierarchy and stuff. You don't have to really get too much carried away. Okay, but Azure வந்து என்னென்ன லெவல்ஸ் இருக்குன்றது மட்டும் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து you have got management group குள்ள வந்து you have got subscription குள்ள you have got resource group, then you have got resources. Just a second, I'll attend this call.
சாரி டீம், அது பைத்தான் கிளாஸ்ல வந்து ஒரு சின்ன சப்போர்ட் தேவைப்பட்டுச்சு. ஓகே, ஸோ நம்ம வந்து ஹைரார்கி வந்து மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், ரிசோர்ஸ் குரூப் அண்ட் ரிசோர்சஸ், இதுதான் வந்து அஜூர்ல வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஹைரார்கி. இப்போ நீங்க அஜூரோட போர்ட்டல்ல போனீங்க அப்படின்னா இந்த இடத்துல மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா இது தேவை கிடையாது, இது மேண்டேட்டரி கிடையாது. பட் ரூட் மேனேஜ்மெண்ட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு டிஃபால்ட்டா ஒரு இது இருக்கும். ஸோ அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் வாட் எவர் மேனேஜ்மெண்ட் குரூப் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல கிரியேட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் கொடுக்குவாங்க. ஸோ யூ கேன் ஜஸ்ட் கிவ் சம் நேம் ஆர் யூ கேன் ஜஸ்ட் கிவ் வாட் எவர் யூ வாண்ட் டு. இந்த மாதிரி நம்ம ஹைரார்கி வந்து நமக்கு வேணும் அப்படின்னா யூ கேன் கோ அண்ட் கிரியேட் இட். எனக்கு வந்து டெவலப்மெண்ட் ஆர் ஹெச்ஆர்னு ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் வேணும், ஐடின்னு ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் வேணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் கிவ் இட். ஓகே, ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் கோ அண்ட் கிரியேட் மேனேஜ்மெண்ட் குரூப், யூ கேன் ஆட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் சோ ஆன். ஸோ இதை பத்தின நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம கிரியேட் பண்றது இதெல்லாம் நம்ம லேட்டரா பண்ணலாம். ஓகே, பட் மேனேஜ்மெண்ட் குரூப் வந்து ஒரு மேண்டேட்டரி ரிசோர்ஸ் கிடையாது. யூ ஹாவ் டு கிரியேட் இட் ஒன்லி when you want to when you have more than one subscription. Okay, so next வந்து இந்த இடத்துல கொஸ்டின் கேளுங்க. கேளுங்க. இந்த அஜூர் ப்ளூ பிரிண்ட்னா என்ன ஸ்டாண்ட்லி? ஓகேங்க, ஸோ இப்போ ஹை லெவலில் சொல்கிறேன். ஓகே, நான் கிளாஸ் எடுப்பேன்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நீங்கள் இப்போ கேட்குறீங்கன்றதுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளூ பிரிண்ட்னா என்னங்க? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பில்டிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி வந்து லே அவுட் ஸ்ட்ரக்சர் அதெல்லாம் வந்து முன்னாடியே கிரியேட் பண்ணிடுவீங்க. ஒரு ஸ்கீமா ஆர் ஒரு லே அவுட் வந்து ரெடி பண்ணிடுவீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அடுத்தடுத்த பில்டிங் அதை கிரியேட் பண்ணும்போது அந்த ப்ளூ பிரிண்ட்டை ஃபாலோ பண்ணி அதே மாதிரி கிரியேட் பண்ணுவீங்க. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு அப்ளிகேஷன் 1 இருக்கு அப்படின்னா அந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஸ்டாண்டர்ட்ஸ், அந்த பாலிசிஸ், அந்த பர்மிஷன்ஸ் அதெல்லாம் வந்து ஒரு மெத்தட் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அதே ப்ளூ பிரிண்ட்டை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற அப்ளிகேஷன்ஸ்க்கும் நீங்க அப்ளை பண்ணிட்டே வரலாம். ஸோ ப்ளூ பிரிண்ட்ன்றது இட் இஸ் அ மெக்கானிசம் டு ரெப்ளிகேட் தி ஸ்டாண்டர்ட்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், பாலிசிஸ். அந்த இதில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுட்டு அதை அப்ளை பண்ணிட்டே வரலாம் நீங்க மல்டிபிள் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது. நம்ம ரொம்ப டீடைல்டா நான் உங்களுக்கு புரிய வைக்கிற மாதிரி சொல்றேன், பட் ஆன் ஹை லெவல் அது ப்ளூ பிரிண்ட். ஓகே, ப்ளூ பிரிண்ட்ன்றது நீங்க அதை ரீயூஸ் பண்ணலாம். இட் இஸ் a reusable asset where you can have the same. இப்போ நான் என்ன ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் நான் கிரியேட் பண்ண வச்சுக்கோங்களேன். இதை நான் அப்படியே அது கீழே வந்து நிறைய ஒரு விஎம்ஸ் கிரியேட் பண்றேன், அது கீழே நிறைய பிளாக் ஸ்டோரேஜ் எல்லாம் வச்சிருக்கேன். ஸோ இதை நான் அப்படியே வந்து எடுத்து அப்படியே ஒரு இடத்துல ரெப்ளிகேட் பண்ணலாமா ப்ளூ பிரிண்ட்? ஆமாங்க, அது கரெக்ட் தான். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது மெயினா வந்து ஒரு உங்க ஆர்கனைசேஷன்ல ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் பேட்டர்ன் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஒரு செட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரீயூசபிள் ஆர் இட் இஸ் a கம்போசபிள் பேக்கேஜ். ஓகே, இந்த பேக்கேஜை நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து புதுசா கிரியேட் பண்ணும்போது அதை அப்ளை பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கலாம் அட் ஹை லெவல். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாலிசிஸ் அப்ளை பண்றதா இருக்கட்டும், இல்லை வந்து பர்மிஷன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஸ்டாண்டர்ட், பேட்டர்ன், ரெக்யர்மெண்ட்ஸ் வந்து உங்க ஆர்கனைசேஷன்ல வந்து ஆர்கிடெக்சர் டீம் வந்து சொல்லுவாங்க. இந்த இன்ஜினியர்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ணும்போது அவங்க ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இதை ஸ்கெட்ச் பண்ணிட்டு இப்போ நீங்க டெவலப்மெண்ட் டீம் வந்து நீங்க டெப்ளாய் பண்ணும்போது ஒருத்தவங்க ஒரு மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு வந்து நெட்வொர்க்கிங் ஸ்ட்ரக்சர் கொடுக்கலாம், ஆர் தே கேன் ஃபாலோ டிஃப்ரெண்ட் பர்மிஷன் மெத்தடாலஜி, தே கேன் ஃபாலோ டிஃப்ரெண்ட் இன்டகிரேஷன் ஆர் ஸ்பீடு வந்து வேற மாதிரி செட் பண்ணலாம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்டா இல்ல ஒரு ஆர்டிஃபேக்டா வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெம்ப்ளேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அடுத்தடுத்த அப்ளிகேஷன் நீங்க டிப்ளாய் பண்ணும்போது அதை வந்து நீங்க ரீயூஸ் பண்ணிக்கலாம். இட் இஸ் ரீயூசபிள் கம்போசபிள் அசெட். ஓகே, இது வந்து ஆர்கிடெக்சரல் ப்ளூ பிரிண்ட்னு சொல்றாங்க, தெரியுதா? நம்ம ஒரு பில்டிங் பண்றோம். நான் என்ன கேக்குறேன், இல்ல என்ன அந்த இதுக்கு வரல. ஓகேங்களா, நான் என்னன்னா நான் வந்து ஒரு 10 VMs ஒரு பிளாக் ஸ்டோரேஜ் இந்த மாதிரிலாம் கிரியேட் பண்ணிருக்கேன். இது அப்படியே எனக்கு க்ளோன் பண்ணணும், இதை பண்ண முடியுமா ப்ளூ பிரிண்ட் யூஸ் பண்ணி? இல்லங்க, அது வேற. அது நீங்க க்ளோனிங், டெம்ப்ளேட்டிங், காப்பியிங் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காப்பி எடுத்து வைக்கிறது இல்லை வந்து க்ளோன் பண்றது, டெம்ப்ளேட் பண்றதெல்லாம் நீங்க வந்து அட் விஎம் லெவல் பண்ணலாம். இப்போ ஒரு விஎம் இருக்கு, எனக்கு அதே மாதிரி இன்னொரு விஎம் வேணும், இல்லை எனக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்கு அதே மாதிரி இன்னொரு அப்ளிகேஷன் செட் ஆஃப் ரிசோர்சஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க க்ளோன் பண்ணலாம். இல்லை அதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எடுத்து வச்சு அதுல இருந்து ரீக்ரியேட் பண்ணலாம். டெம்ப்ளேட்டோடைய ஒரு ரொம்ப ஆர்கனைசேஷன் லெவல்ல ஒரு டெம்ப்ளேட் அது. ஒரு ரூம்னா அந்த ரூம் அதே மாதிரி வேணும்னு சொன்னா அது வந்து டெம்ப்ளேட். ஓகே,
ப்ளூ பிரிண்ட்னா ஒரு பெரிய விஷயம், ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு நிறைய விஷயங்களை சேர்ந்தது தான் வந்து ப்ளூ பிரிண்ட். பர்மிஷன்ஸ், பேட்டர்ன், ஸ்டாண்டர்ட்ஸ், கம்ப்ளையன்ஸ், பெஸ்ட் ப்ராக்டிசஸ், பாலிசிஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ள கொண்டு வரோம், அந்த ப்ளூ பிரிண்ட்குள்ள. ஓகே, தேங்க்ஸ் டன். ஓகே, நோ இஷ்யூஸ். நம்ம என்ன டீடைல்டா பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் வெரி ரெலவென்ட். இருங்க, அது நம்ம எப்ப think I've mentioned it in somewhere security classesல வந்து அது ரேட் இதுல வரும். ஓகே, now let me check. ஓகே, வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? அஜூரோட ஹையரார்க்கில வந்து பாத்தீங்கன்னா we have got 4 levels of depth or 4 levels of hierarchy: management group, subscription, resource group, and then we have got resources. ஸோ இப்படிதான் நம்ம கிரியேட் பண்ணணும், நம்ம அஜூரோடைய ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணணும். ஒரு நிமிஷம், நான் இப்போ ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல நிறைய ரிசோர்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் லைக் தட் சப்ஸ்கிரிப்ஷன் டெலீட் பண்ண எல்லாமே போயிருங்களா? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் டெலிட் பண்றதுன்றதோட, இப்ப எக்ஸாம்பிளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு ஆர்கனைசேஷன்ல வந்து எனக்கு இப்ப இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எதுக்கெல்லாம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் நானு. சப்ஸ்கிரிப்ஷனை வந்து அது வந்து உங்களுக்கு அதுக்குள்ள ஆக்டிவ் ரிசோர்சஸ் வந்து உங்களுக்கு டெலிட் பண்ண அலோ பண்ணாது, நம்பர் 1. ஓகே, ஸோ அந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து இட் வில் நாட் அலோ யூ டு டெலிட் சப்ஸ்கிரிப்ஷன் when you have lot of active resources. பட் ஆனால் டெலிட் பண்ணா there will be a definite impact. பட் இது மெயினா எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, டு ஹேவ் கேட்டகரைசேஷன், டு ஹேவ் டிஃப்ரெண்ட், உங்களை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியா நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறோம். ஓகே, ஒரு டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், இல்ல வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து பில்லிங் போகணும், இல்ல வந்து அந்த மேனேஜ்மெண்ட் டீம் வந்து பாத்தீங்கன்னா தனியா இருக்காங்க அப்படின்னா ஒன்னொன்னுக்கும் இந்த ரிசோர்சஸ் கிரியேட் பண்றாங்க. இந்த 4 ரீசனுக்காக தான் மெயினா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ என்விரான்மெண்ட் வைஸ் நான் வந்து ஸ்பிளிட் பண்ணும் என்னோட ரிசோர்சஸ். மேனேஜ்மெண்ட் டீம் தனித்தனியா இருக்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் பவுண்டரி வந்து நான் பர்மிஷன் வந்து தனித்தனியா கொடுக்கணும். ஒரு லொகேஷன்ல இருக்க டீமுக்கு வந்து நான் ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படின்னா அந்த ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு அதுக்கெல்லாம் தனித்தனியா வந்து சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுவாங்க. தென் ரிசோர்சஸ் வந்து கம்பெனி வைஸ் ஸ்பிளிட் பண்றது, இல்ல டிபார்ட்மெண்ட் வைஸ் ஸ்பிளிட் பண்றதுக்கு தென் there will be a separate subscription. அதே மாதிரி தனித்தனியா எனக்கு பில் ஜென்ரேட் ஆகணும், எனக்கு தனித்தனியா பில் வரணும் அப்படின்னா. ஓகே, நான் என்ன கேட்கறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்ல தெரியாம ஒரு 4-5 விஎம்ல கிரியேட் பண்ணிட்டேன். அட் தி எண்ட் ஐ தாட் தட் ஐ வாண்ட் டு ஸ்கிராப் தி என்டையர் ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ பண்றேன். அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு வந்து மெயினா வந்து இப்ப நான் தனித்தனியா கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நம்ம ரிசோர்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு வாட் யூ கால் ரிசோர்ஸ் குரூப் சப்ஸ்கிரிப்ஷன் இப்படி இருக்கு, கரெக்ட்டுங்களா? இப்ப இந்த மாதிரி நான் ஆர்கனைஸ் பண்றதால நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை வந்து வேற ஒரு, இப்ப வந்து எனக்கு இந்த ரிசோர்சஸ்லாம் இந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கு அதை மூவ் பண்ணிட்டு அந்த தேவையில்லாத சப்ஸ்கிரிப்ஷனை டெலிட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து பெண்டிங் டிபெண்டன்சி இருக்க வரைக்கும் உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆன்சர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஓகே, ஸோ இப்ப ஓகே, ஸோ உங்களுடைய ரிசோர்சஸ் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ரிசோர்ஸ் குரூப்புக்கு மூவ் பண்ணலாம், இல்ல உங்களுடைய ரிசோர்சஸ் வந்து இன்னொரு ரீஜனுக்கு மூவ் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ ஹேவ் லாட் ஆஃப் ஃபிளெக்சிபிலிட்டி வித்தின் திஸ் மேனேஜ்மெண்ட் ஹைரார்கி. இது வந்து நம்ம ஒரு மேனேஜ்மெண்ட் ஆர் ரிசோர்ஸ் ஹைரார்கின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இதுல மேனேஜ்மெண்ட் ஆர் ரிசோர்ஸ் ஹைரார்கின்னு சொல்றோம். இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு சில ரிசோர்சஸ் வந்து எனக்கு ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், அந்த ரிசோர்சஸ் வந்து இன்னொரு சப்ஸ்கிரிப்ஷனுக்கோ இல்லை இன்னொரு இதுக்கோ மூவ் பண்ணிட்டு யூ வில் பி ஏபிள் டு டெலிட் இட். பட் டெலிட் பண்றீங்க ஒரு சில ரிசோர்சஸ் அதுக்குள்ள இருந்தது அப்படின்னா தென் டெஃபினெட்லி இட் வில் கிரியேட் அ லாட் ஆஃப் இம்பாக்ட். அப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலா. ஸோ ரிசோர்ஸ் குரூப்பும் சரி, ரிசோர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷனும் சரி, டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேர் ஆர் வேஸ் டு ரெக்கவர் இட். ஓகே, ஒரு ஃபியூ டேஸ்ல ரெக்கவர் பண்ணலாம். பட் மைக்ரோசாஃப்ட்டும் சரி, அமேசானும் சரி, கூகுளும் சரி, எந்த ஒரு ப்ரொவைடரும் வந்து பாத்தீங்கன்னா தேர் நாட் என்டர்டைனிங் இட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷனை நீங்க டெலிட் பண்றது வந்து ஒரு அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ற மாதிரி தான். உங்களுடைய மைக்ரோசாஃப்டோடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து பாத்தீங்கன்னா யூ ஆர் டெர்மினேட்டிங்ன்ற மாதிரி தான் அது கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பர்மிஷனும் கொடுக்க மாட்டாங்க. சி யூ வில் நாட் ஹேவ் பர்மிஷன். அதுக்குன்னு தனியாக அக்கௌண்ட் ஓனர் இருப்பாங்க, சப்ஸ்கிரிப்ஷன் ஓனர்ஸ் இருப்பாங்க. அது வந்து தனியாகவே வந்து தெர் வில் பி அ சென்ட்ரலைஸ் டீம். அது வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. சி ஈவன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் என்னுடைய இந்த ரிசோர்ஸ் குரூப்ல வந்து ஐ டோன்ட் வாண்ட் டீம்ஸ் டு கோ அண்ட் டெலிட் தீஸ் அப்படின்னா இப்போ சிம்பிளா நான் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா லாக்ஸ்ல போயிட்டு நான் வந்து ஒரு லாக் ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நான் டெலிட் லாக் எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் அப்படின்னா என்னால் வந்து இந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ள இருக்கிற ரிசோர்ஸஸ் வந்து நான் கை வைக்கவே முடியாது. இது வந்து நான் வந்து நாட் ஓன்லி ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல மட்டும் கிடையாது, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவன் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லையும் இது எனேபிள் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல்லையும் போயிட்டு ரிசோர்ஸ் லாக் வந்து எனேபிள் பண்ணலாம். ஸோ ரிசோர்ஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் அப்ளை இட் அட் எனி லெவல்.
ஓகே, இந்த இடத்துல போயிட்டு நீங்க இங்கேயும் வந்து லாக் எனேபிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல லாக் எனேபிள் பண்ணிருக்கிறது எல்லா இடத்துலையும் பார்க்க முடியும். பட் அந்த லாக் வந்து எங்க எனேபிள் ஆயிருக்கு, என்னுடைய ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல எனேபிள் ஆயிருக்கு. பட் இந்த இடத்துல நான் எனேபிள் பண்ணனா இட் வில் கெட் எனேபிள்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல். ஓகே, delete லாக் ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன ஆகுனா என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எந்த ரிசோர்ஸை நான் வந்து டெலிட் பண்ண முடியாது. இப்போ ஜஸ்ட் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இதுல போயிட்டு இப்போ நான் ஒரு இந்த ஐபியை நான் வந்து வேணான்னு டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. என்னோட விஎம் ஆஃப்ல தான் இருக்கு. ஓகே, இருந்தாலுமே வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு delete it. ஓகே, என்ன எரர் சொல்றாங்க பாருங்க, கிளியரா அவங்க சொல்லிட்டாங்க இந்த லாக்கை போய் ரிமூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் டெலிட் பண்ண முடியும். ஸோ நீங்க எதர் வந்து பர்மிஷன் வழியாவும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும், இல்ல இந்த மாதிரி நீங்க லாக் எனேபிள் பண்ணி கூட உங்களுடைய ரிசோர்ஸஸ் வந்து டெலிட் பண்றது வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். பட் உங்களுடைய கொஸ்டின் வந்து ரிசோர்ஸஸை போயிட்டு நான் வந்து சப்ஸ்கிரிப்ஷனே நான் டெலிட் பண்ணேன் அப்படின்னா, சப்போஸ் நான் தெரியாம கிரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா. ஸோ ஒன்னொன்னா போய் நான் டெலிட் பண்றதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 VMs எல்லாம் கிரியேட் பண்ணிட்டேன், இல்லை ரிசோர்ஸ் அலைன் பண்ணிட்டேன், எல்லாம் பண்ணிட்டேன் சரிங்களா. நான் ஒவ்வொன்றா போய் டெலிட் பண்றதுக்கு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் கம்ப்ளீட்டா ஸ்கிராப் பண்ணிட்டு தென் ஐ வில் ஸ்டார்ட் வித் நியூ சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். ஓகே ஓகே, புரியுது. அப்படி பண்ணலாம். பட் அது வந்து அது பண்றதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரிவிலேஜஸ் வந்து ரொம்ப ரேரா தான் கொடுப்பாங்க. பட் அதை டெலிட் பண்ணீங்கன்னா தேர் வில் பி இம்பாக்ட். பட் தேர் ஆர் வேஸ் டு ரெஸ்டோர் இட். ரெக்கவர் பண்ண இருக்கிற கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் வந்து அவ்வளோ குயிக்காக வந்து என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. இப்போ சின்ன சின்ன கஸ்டமர்ஸ் ஆர் ரொம்ப டெஸ்டிங் ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னா தென் தே வில் நெவர் டூ இட். பட் ஒரு சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் இருக்கு, ரொம்ப தெரியாம ஏதோ ஒரு டெவாப்ஸ்ல வந்து பைப்லைன்ல ட்ரிகர் ஆகி அது டெலிட் ஆயிடுச்சு அப்படின்னா தென் தே வில் ஹெல்ப் அவுட். ஏன்னா வந்து இப்போ ஏடபிள்யூஎஸ்லாம் வந்து ஆல்மோஸ்ட் ஐ திங்க் 60 days வரைக்கும் வந்து 60 days ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டே கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் தேர் ஆர் கேஸ் டு கேஸ். இங்க வந்து இப்போதைக்கு நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இன் Azure பிளாட்ஃபார்ம் தேர் ஆர் 4 levels ஆஃப் ஹைரார்கி. மேனேஜ்மெண்ட் குரூப் அது வந்து மேண்டேட்டரி கிடையாது, எல்லா ஆர்கனைசேஷன்லயும் நீங்க மேனேஜ்மெண்ட் குரூப் பார்க்க மாட்டீங்க. பட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லயும் இருக்கும். அது வந்து 1 இருக்கலாம், 10 இருக்கலாம், 100 இருக்கலாம். சில ஆர்கனைசேஷன்ல வந்து 500 சப்ஸ்கிரிப்ஷன் மேல கூட யூஸ் பண்றாங்க. தென் ரிசோர்ஸ் குரூப் இருக்கும். ரிசோர்ஸ் குரூப்பும் ரொம்ப நிறைய கவுண்ட்லெஸ்ஸா இருக்கும். தென் யூ ஹேவ் ரிசோர்சஸ் வித் இன் தட். ஓகே, ஸோ எதுக்காக சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்றாங்க, இந்த மாதிரி செக்ரிகேஷன் கொண்டு வரதுக்காக. ஓகே, செக்ரிகேஷன் between your resources வேணும் அப்படின்னா then Microsoft is giving you subscription. resource groupம் கிட்டத்தட்ட அதே பர்பஸ் தான் at a smaller level, smaller scale. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலா எப்படி கிரியேட் பண்றது, எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்றதுன்றதை பார்ப்போம். இப்போ நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் வாங்க போறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய பர்ச்சேசிங் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ ஃப்ரீ ட்ரையல் சப்ஸ்கிரிப்ஷன், பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன், MSDN சப்ஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு. அதை நான் வந்து 1 by 1 வாக் த்ரூ பண்றேன். அதுக்கு முன்னாடி ஏதாவது இங்க பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, think it is going to okay. ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் எதுக்காக பண்றாங்க, பில்லிங் பவுண்டரி, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவுண்டரி, ரிசோர்ஸ் டிப்ளாய்மெண்ட் பவுண்டரி, இந்த 3 விஷயத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு எக்ஸாம் கொஸ்டின் இருந்துட்டு இருந்தது, பட் ஐம் நாட் ஷூர் இஃப் இட் இஸ் ஸ்டில் தேர். ஸோ சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் மென்ட் ஃபார் segregating your resources by billing requirement, மேனேஜ்மெண்ட் ரெக்யர்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட் பேஸ்ட் ரெக்யர்மெண்ட். ஓகே, அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கங்க. ஒரு சப்ஸ்கிரிப்ஷன்ல நீங்க கோட்டா அப்ளை பண்ணிக்கலாம். கோட்டான்றது வந்து எந்த அளவுக்கு யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணக்கூடாது, சாஃப்ட் லெவல், ஹார்ட் லெவல் கோட்டாஸ்லாம் நீங்க செட் பண்ணீங்க அப்படின்னா அது யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு பில்லிங் வந்து மந்த்லி பட்ஜெட் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னா நீங்க பட்ஜெட் செட் பண்ணலாம். ஆர் யூ கேன் செட் கோட்டாஸ் பை ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் யுவர் யூசேஜ். பட்ஜெட் செட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் வரும். ஓகே, நீங்க ஒரு 60%, 70% ஆர் 90% த்ரெஷ்ஹோல்ட் ரீச் பண்ணும்போது அலர்ட் வரும். ஸோ அப்போ நீங்க போயிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ரிசோர்சஸ் வந்து ஸ்டாப் பண்றதோ இல்ல ரைட் சைஸ் பண்றதோ பண்ணிக்கலாம். ஓகே, ஒர்க் லோட் மேனேஜ்மெண்ட் வந்து யூ கேன் டூ efficiently using quotas and then budget management and so on. Okay, so இப்படி இருக்கட்டும் இது வரைக்கும். Now we will talk about Azure geographical presence. So இது வந்து நமக்கு நம்மளுடைய ஃபண்டமெண்டல்ஸ் ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா there will be some questions around geographical presence. ஸோ இதை பத்தி நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு கஸ்டமரா நீங்க வந்து அஜூர் இல்ல ஏதோ ஒரு கிளவுடுக்கு போறீங்க அப்படின்னா பிரைமரியா வந்து சில ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். கன்ஃபார்மா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்றீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப் டைம் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்றது வந்து நீங்க கான்ட்ராக்ட்ல வந்து சொல்லுவீங்க. என்னுடைய அவைலபிலிட்டி வந்து 99.995 இருக்கணும், இல்ல 99.95 இருக்கணும் அப்படின்ற மாதிரி யூ வில்
expect some level of availability for your application. அதே மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து எப்பவுமே வந்து ஒரே மாதிரியான ரெக்யர்மெண்ட் இருக்காது, டிமாண்ட் இருக்காது. ஸோ டிமாண்ட் வந்து மாறிட்டே இருக்கும். ஸ்கேலபிலிட்டி. ஓகே, ஸோ ஸ்கேலபிலிட்டின்றது உங்களுடைய ஃப்ளக்சுவேட்டிங் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி யூ ஹாவ் டு பிளான் ஃபார் யுவர் ரிசோர்சஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்கேலபிலிட்டி அப்படின்னு சொன்னா இதுல ஹரிசாண்டல் ஸ்கேலிங், வெர்டிக்கல் ஸ்கேலிங் அப்படின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படின்னா என்னன்னா, ஹரிசாண்டல் ஸ்கேலிங் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து என்னுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு விஎம்ஆல ரிசோர்ஸ் வந்து கொடுக்க முடியல. அந்த ஒரு விஎம் உடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி ஆர் ரிசோர்சஸ் வந்து ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் கோ அண்ட் ஆட் மோர் virtual machines or more databases or more systems for providing redundancy plus load balancing plus high availability for your application. இந்த மாதிரி நம்ம நம்பர் ஆஃப் விஎம்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போறோம், இல்ல நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறோம் அப்படின்னா கண்டெய்னர்ஸா இருக்கலாம் ஆர் விஎம்ஆ இருக்கலாம். ஸோ யூ ஆர் ஆடிங் மோர் கண்டெய்னர்ஸ் ஆர் மோர் விஎம்ஸ் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா இதுக்கு பேர் வந்து ஸ்கேல் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் விஎம்ஸ் இன்க்ரீஸ் பண்றது, ஆர் they call it as horizontal scaling அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, horizontal scaling ஆர் ஸ்கேல் அவுட். இது வந்து இந்த நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் வந்து இப்போ எனக்கு தேவையில்லை, இவ்வளோ விஎம்ஸ் இப்போதைக்கு தேவையில்லை, எனக்கு டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. ஸோ டிமாண்ட் கம்மியானோடனே யூ கால் இட் அஸ் ஸ்கேலன். எனக்கு வந்து விஎம் அவ்வளோ தேவையில்லை அப்படின்னா நம்பர் ஆஃப் விஎம்ஸை கம்மி பண்றதுக்கு பேர் ஸ்கேலன்னு சொல்லுவாங்க. இதுவே இப்போ டேட்டா பேஸ் மாதிரி ஒர்க் லோடுக்குலாம் நீங்க வந்து நிறைய சர்வர்ஸ் வந்து ஆட் பண்ணிட்டே போறது வந்து இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஏன்னா லைசன்சிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு, பிளஸ் வந்து அதுல வந்து கிளஸ்டரிங் அந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரே விஎம்ல வந்து ரிசோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிபியூ, மெமரி, ஸ்டோரேஜ், நெட்ஒர்க்கோடைய ஸ்பீட் ஆர் இன்ஸ்டன்ஸோட சைஸ் இதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. சிபியூ, மெமரி, நெட்ஒர்க் ஆர் ஸ்டோரேஜ் சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா they call it as scale up. ஸ்கேல் அப் அப்படின்னா ஒரு சர்வர் ஹார்ட்வேர்க்குள்ள ரிசோர்சஸ் வந்து அதிகப்படுத்துறது பேர் ஸ்கேல் அப். அதே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இப்போ தேவையில்லை, எனக்கு வந்து ரிசோர்சஸ் வந்து ரொம்ப அது கம்மியாக தான் சிபியூ, மெமரிலாம் கன்சியூம் ஆகுது அப்படின்னா அதை நீங்க கம்மி பண்ணிக்கலாம், ஸ்கேல் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேரு வெர்டிக்கல் ஸ்கேலிங். வெர்டிக்கல் ஸ்கேலிங்னா ஒரே ஹார்ட்வேர்ல ஒரே விஎம்ல வந்து அதிகமாக ரிசோர்சஸ் விஎம் உடைய சிபியூ, மெமரி அதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா வெர்டிக்கல் ஸ்கேலிங். ஸ்கேல் அப், ஸ்கேல் டவுன் சொல்லுவாங்க. நம்பர் ஆஃப் சர்வர்ஸ், நம்பர் ஆஃப் கண்டெய்னர்ஸ் அதை வந்து இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது கான்செப்ட் பேரு ஹாரிசாண்டல் ஸ்கேலிங், ஸ்கேல் அவுட்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து சில ஆர்கனைசேஷன்ல வந்து மேனுவலா பண்ணணும்னு நினைப்பாங்க, சில ஆர்கனைசேஷன் வந்து ஆட்டோ ஸ்கேலிங் எதிர்பார்ப்பாங்க. ஸோ கிளவுடை பொறுத்த வரைக்கும் ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது ரொம்பவே ஒரு முக்கியமான ஃபீச்சரா பார்க்கப்படுது. ஸோ சடனா ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனுக்கு வந்து ஒரு பீக் டிராஃபிக் வருது, இல்லை உங்க சிஸ்டம் வந்து ஓவர்வெல்ம் ஆயிடுச்சு அப்படின்னா தென் இட் நீட்ஸ் த எபிலிட்டி டு ஸ்கேல். நைட் நேரத்துல வந்து திடீர்னு ஃபிளக்சுவேஷன் இருக்கு, இன்க்ரீஸ்டு டிமாண்ட் இருக்கு அப்படின்னா மேனுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸை மீட் அவுட் பண்றதெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள் தீஸ் டேஸ். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஆட்டோ ஸ்கேலிங் அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா திடீர்னு வந்து ஏதோ ஒரு மால்வேர் ஸ்ப்ரெட் இருக்கு, இல்லை வந்து ஏதோ ஒரு ரீசனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் விஎம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிடுது அப்படின்னா தென் தே வில் எண்ட் அப் வித் பேயிங் மோர் மணி. இதை நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஆட்டோ ஸ்கேலிங்லேயே நீங்க வந்து மேக்ஸிமம் எனக்கு 10 விஎம் வரைக்கும் தான் போகணும், எனக்கு 5 கண்டெய்னர் வரைக்கும் தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் செட் அப்பர் லிமிட். ஓகே, பட் ஸ்டில் அந்த 5-10 கிரியேட் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா there will be a considerable increase in cost. So சில customers வந்து they always prefer manual, but most of the customers வந்து பாத்தீங்கன்னா they always go for automatic scaling to provide the required performance and the resource balance when there is a increase in demand. So peak traffic வரும்போது சர்வர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், பீக் டிராஃபிக் வந்து கம்மியானதுக்கு அப்புறம் ரிசோர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்கேலபிலிட்டின்றது என்னது? இட் இஸ் த எபிலிட்டி டு அட்ஜஸ்ட் பேஸ்ட் ஆன் த டிமாண்ட். ஸோ உங்களுக்கு வந்து பீக் டிராஃபிக் ஆர் ரிசோர்ஸ் வந்து சிஸ்டம்ஸ் வந்து ஓவர்வெல்ம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஸ்டம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, டிக்ரீஸ் பண்றது வந்து பண்ணிக்கலாம். ஸோ வி ஹேவ் டூ கான்செப்ட், ஹாரிசாண்டல் ஸ்கேலிங். இது வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணலாம், ஆட்டோ ஸ்கேலிங்லாம் எனேபிள் பண்ணலாம். தென் வி ஆல்சோ ஹேவ் வெர்டிக்கல் ஸ்கேலிங். இது வந்து நம்ம ரிசோர்சஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றது, கம்மி பண்றது அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம்.
இப்ப ஹை அவைலபிலிட்டி அப்டைம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான பேராமீட்டர், ஒரு மெட்ரிக்கா பார்க்கப்படுது. ஏன்னா இது வந்து உங்களுடைய SLA கான்ட்ராக்ட்ல இருக்கும், உங்களுடைய சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், உங்களுடைய சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ்ல வந்து இது ஒரு விஷயமா வந்து அதுல ஸ்பெசிஃபிக்கா கால் அவுட் பண்ணிருப்பாங்க. என்னுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த அளவுக்கு சர்வீஸ் லெவல் எதிர்பார்க்கிறேன். அப்ப அந்த சர்வீஸ் லெவலை வந்து ப்ரொவைடர் லைக் கிளவுட் ப்ரொவைடர் வந்து மீட் அவுட் பண்ணல அப்படின்னா தே ஹேவ் டு கிவ் பேக் கிரெடிட். ஓகே, அது வந்து சர்வீஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து இன்னும் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இன்னைக்கு தான் வந்து SLA பத்தி பார்ப்போம். பட் இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து ஹை அவைலபிலிட்டி, ஸ்கேலபிலிட்டி, தென் ப்ரெடிக்டபிலிட்டி, காஸ்ட் தான் மெயினா வந்து ப்ரெடிக்டபிலிட்டினா என்ன எதிர்பார்க்கிறோம். ரெண்டு விதமான ப்ரெடிக்டபிலிட்டி இருக்கு. ஒன்னு வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரெடிக்டபிளா இருக்கணும். என்னோட அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த மாதிரி நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு, இது வந்து பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேஷன் வர சான்சஸ் இருக்கு, என்னுடைய பீக் டிராஃபிக் வந்து இந்த அளவுக்கு போறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்க ரிசோர்ஸஸ் வந்து நீங்க இது பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரெடிக்டபிலிட்டி, எனக்கு மந்த் எண்ட் ஆனா எவ்வளவு பில் வரும் நான் எதிர்பார்க்கறது. ஸோ அதெல்லாம் வந்து யூ ஹேவ் டு யூ கெட் அ பெட்டர் வியூ இன் கிளவுட். நேற்று அதை பத்தி நான் சொன்னேன். கிளவுடை பொறுத்த வரைக்கும் அன்பிரெடிக்டட் காஸ்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அது எப்போ ஆக்சிடென்டலா நீங்க போயிட்டு ஒரு ஃபீச்சரோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியோ தெரியாம எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுடைய பட்ஜெட் வந்து எகிர ஆரம்பிச்சிடும். பட் கிளவுடை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்டபிலிட்டி வந்து ரொம்பவே பெட்டரா இருக்கு. ஏன்னா வந்து நம்ம கஸ்டமர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெல் ஆர்கிடெக்டட் ஃப்ரேம் ஒர்க்னு வந்து AWSலயும் சரி அஜூர்லயுமே சரி அந்த ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணி ஆர்கிடெக்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆன்போர்டிங் அப்பையும் சரி ஒரு பர்டிகுலர் இயர் ஆன் இயர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன்லாம் எந்த அளவுக்கு வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்ல வந்து வெல் ஆர்கிடெக்டடா இருக்கு, ஃப்ரம் காஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ் ஆஸ்பெக்ட், ஃப்ரம் ஃபால்ட் டாலரன்ஸ் ஆஸ்பெக்ட், இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிவ்யூ பண்ணிட்டு தே வில் ப்ரொவைட் எதெல்லாம் ரிஸ்க் இருக்கு, எங்கெங்கெல்லாம் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்றது இயர் ஆன் இயர் பண்ணுவாங்க. இல்ல சில ஆர்கனைசேஷன்ல வந்து எவ்ரி 6 months பண்ணுவாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த காஸ்ட், பர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய ஸ்பீட், உங்களுடைய ஃபால்ட் டாலரன்ஸ், இந்த ஆஸ்பெக்ட்லாம் வந்து ஆல்ரெடி அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பட் அஸ் அன் ஆப்ரேஷன்ஸ் டீம் நீங்க அவங்க என்ன சொல்றாங்க, ஆர்கிடெக்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுவீங்க. ஓகே, ஸோ ப்ரெடிக்டபிலிட்டி ரொம்பவே முக்கியமான ஆஸ்பெக்ட். தென் மேனேஜபிலிட்டி. ஓகே, மேனேஜபிலிட்டின்றது ரெண்டு விதமான மேனேஜபிலிட்டி இருக்கு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் கிளவுட் தனி, மேனேஜ்மெண்ட் இன் த கிளவுட் தனி. மேனேஜ்மெண்ட் ஆஃப் த கிளவுட்னா அஜூரை மேனேஜ் பண்றதுக்கு என்னென்ன மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு, எப்படிலாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம், எப்படிலாம் அலர்ட்டிங் செட் பண்ணலாம், எப்படிலாம் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் இன் த கிளவுட் அப்படின்றது அஜூருக்குள்ள கிரியேட் பண்ண ரிசோர்ஸஸை வந்து நீங்க எப்படி அதை கிரியேட் பண்றீங்க, மேனேஜ் பண்றீங்க, டெவாப்ஸ் பைப்லைன் வழியா பண்றீங்களா, இல்ல நார்மலா மேனுவலா போயிட்டு அஜூர் போர்ட்டல் வழியா பண்றீங்களா, இல்ல அஜூருடைய கமாண்ட் லைன் பவர் ஷெல் வழியா பண்றீங்களா, அந்த மாதிரி மேனேஜபிலிட்டி ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமரா வந்து இந்த ஏரியாஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து டீடைல்டா உங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணி எதிர்பார்ப்பாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அஜூர் அப்படின்ற சர்வீஸ் ஆஃபரிங் வந்து எந்த மாதிரியான காம்பனன்ட்லாம் வச்சு பில்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது அந்த குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அப்பதான் வந்து உங்களால எப்படி வந்து அவங்க ஹை அவைலபிலிட்டி மீட் அவுட் பண்றாங்க, எப்படி வந்து உங்களுக்கு ஸ்கேலபிலிட்டி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க, எப்படி வந்து உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றத கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அஜூரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்றதை இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ரெண்டு விதமான காம்பனண்டா ஆன வெரி ஹை லெவல் பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது அவங்களுடைய டேட்டா சென்டர், அவங்களுடைய லார்ஜ்லி கனெக்டட் நெட்வொர்க்ஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அங்க இருக்கிற ரேக், ஸ்விட்சஸ், அங்க இருக்கிற யூபிஎஸ், பேட்டரிஸ் எல்லாமே வந்து பிசிக்கல் இன்ஃப்ரா கேட்டகரியில வரும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஹைலி கனெக்டட் நெட்வொர்க் காம்பனன்ட்ஸ், இது வந்து ஒரு கேட்டகரி. ஸோ அவங்களுடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஆன வெரி வெரி ஹை லெவல் வந்து நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று பிசிக்கல் இன்ஃப்ரா, தென் இன்டர் கனெக்டிங். ஏன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ஸ், ரீஜியன், லொகேஷன்ஸ்லாம் இருக்கு. இதை வந்து அவங்க நெட்வொர்க் வழியா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர் கனெக்ட் பண்றாங்க. ஈவன் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு அஜூரோடைய டேட்டா சென்டர் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க, சொல்யூஷன் கொடுக்குறாங்க. எக்ஸ்பிரஸ் ரவுட், விபிஎன், கிளைண்ட் விபிஎன், என் பாயிண்ட்ஸ் ஆர் வாட் எவர், பாயிண்ட் டு சைட் விபிஎன், இந்த மாதிரிலாம் நிறைய டிஃப்ரெண்ட் இன்டர் கனெக்ஷன் ஆப்ஷன்ஸ் ஆர் லிங்கிங் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது ரெண்டு தான் வந்து பாத்தீங்கன்னா அட் அ வெரி ஹை லெவல். பட் அதுக்குள்ள போனீங்க அப்படின்னா நிறைய சப்டிவைட் பண்ணலாம். எந்த மாதிரி நம்ம வந்து அஜூரோடைய குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சப்டிவைட் பண்ணலாம் அப்படின்னா அட் அ வெரி வெரி ஹை லெவல்
ஜியோகிராபிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் தே கால் இட் அஸ் ரீஜியன்ஸ். ரீஜியன்ஸ்குள்ள அவைலபிலிட்டி ஜோன்ஸ், அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ள அவைலபிலிட்டி செட்ஸ், அவைலபிலிட்டி செட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் ஆர் கிளவுட் ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க. கிளவுட் ஃப்ரண்ட், எட்ஜ் லொகேஷன் ஆர் நிறைய டிஃப்ரெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு. தென் வந்து மைக்ரோசாஃப்டோடைய பாயிண்ட் ஆஃப் பிரசன்ட் லொகேஷன் சொல்லுவாங்க, பாப் லொகேஷன்ஸ். தென் அஜூரோடைய எட்ஜ் ஜோன்ஸ். இந்த மாதிரி நம்ம வந்து லிஸ்ட் டவுன் பண்ணிட்டே போகலாம். ஓகே, ஸோ நிறைய இந்த மாதிரி சேட்டிலைட்ஸ் கொண்டு வந்துட்டாங்க, நிறைய நியூ ஆஃபரிங்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அஜூரோடைய ஸ்பேஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ அது வந்து மெயினாக வந்து ஒரு சில ஸ்பெசிஃபிக் இண்டஸ்ட்ரி வெர்டிக்கல் ஆர் ஸ்பெசிஃபிக் ரெக்யூர்மெண்ட்ஸை வந்து மீட் அவுட் பண்றதுக்கு நிறைய இந்த மாதிரி சர்வீசஸ் புதுசாக வந்துட்டே இருக்கு. பட் இதை பத்தி இப்போ ரொம்ப நம்ம டீப் டைவா போவேன்னா, இதை இப்போதைக்கு வில் கீப் இட் அசைட் ஃபார் நவ். வி வில் டாக் அபவுட் தீஸ் கீ இம்பார்ட்டன்ட் 5 ஹை லெவல் ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ். இது தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இதே நம்ம லிஸ்ட் பண்ணிட்டே போகலாம், ஒரு 10 கிட்டத்தட்ட இருக்கு. பட் நம்ம எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல இந்த டாப் 5 ஜியோகிராபிக்கல் கிளாசிபிகேஷன்ஸை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த மற்ற ஆப்ஷன்ஸை வந்து நம்ம ஒன்னா வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் இட் அட் அ வெரி ஹை லெவல். இப்ப கஸ்டமர்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் லொகேஷன்ல அஜூரோடைய சர்வீசஸ் கொடுக்குறாங்க. கரெக்டா? இப்ப அஜூரோடைய சர்வீசஸ் வந்து எந்த பர்டிகுலர் லொகேஷன் வந்து எனக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும், எது வந்து எனக்கு ரொம்ப நியர்பையா இருக்கு, எது வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ரெக்யர்மெண்ட்ஸ், டேட்டா ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட், டேட்டா ரெகுலேஷன் ரெக்யர்மெண்ட்லாம் மீட் அவுட் பண்ணுது அப்படின்றத டிசைட் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா we will go and choose a geography or region. ஸோ இதை எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்னுடைய ஆஃபீஸ்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. என்னுடைய ஆஃபீஸ் வந்து ஒரு சென்னை லொகேஷன்லயோ இல்லை ஏதோ ஸ்பெசிஃபிக் லொகேஷன்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஆஃபீஸோடைய சிஸ்டம்ல நான் லாகின் பண்ணிட்டு ஐ கேன் கோ அண்ட் டூ சம் ஸ்பெசிஃபிக் டெஸ்டிங். ஓகே, அஜூர் ஸ்பீட் .comனு ஒரு சைட் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அஜூர், AWS எல்லாத்துக்குமே வந்து லேட்டன்சி செக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து அஜூரோடைய ஸ்பீட் கனெக்டிவிட்டி செக் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த இது என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இருங்க, அஜூரோடைய லேட்டன்சி டெஸ்ட் azure-speed.com குள்ளே டைரக்டா போக சொல்றாங்க. முன்னாடி வந்து அது தனித்தனியா ஓகே நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் வந்துருச்சு போல இருக்கு. ஓகே, ஸோ இதுவே வந்து நீங்க ரீஜன் டு ரீஜன் செக் பண்றது, அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் செக் பண்றது, இந்த மாதிரி நிறைய ரெடிமேடா வந்து பாத்தீங்கன்னா எந்த ப்ரொவைடர் வந்து உங்களுக்கு பெட்டரா இருப்பாங்க அப்படின்றத வந்து மேனுவலா உட்காந்து நீங்க டெஸ்ட் பண்ண தேவையில்லை. இங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க், அவங்களுடைய அப்லோட் டவுன்லோட் ஸ்பீட் டெஸ்ட், நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து we have decided to go with some specific location. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் லொகேஷன்ல இருந்து வெஸ்ட் இந்தியா, சவுத் இந்தியா, and then maybe I will say some what do you call இதுல வேற ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாமா, சவுத் ஈஸ்ட் ஏஷியா, சிங்கப்பூர் லொகேஷன் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப பக்கத்துல இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே, இங்க போய் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, எது வந்து ரொம்ப கம்மியான லேட்டன்சில வந்து கனெக்ட் ஆகுது, எந்த டேட்டா சென்டர் வந்து நமக்கு ரொம்பவே க்ளோசஸ்டா இருக்கு, எது வந்து கம்மியான லேட்டன்சில வந்து நமக்கு ரீச் ஆகுதுன்றது பார்க்கலாம். நீங்க எல்லாத்தையுமே சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செக் all the locations from Middle East, and I can also choose all the locations from Europe. இப்போ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிக லேட்டன்சி இருக்கும். ஏன்னா என்னுடைய லொகேஷன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா they are not going to be very nearby. இப்போ இந்த இடத்துல கீழே வந்து மற்ற ஆவரேஜ் லேட்டன்சி நம்மளால பார்க்க முடியுது. இந்த மாதிரி நம்ம நிறைய டெஸ்ட் வந்து பண்ணிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ரீஜன் வந்து நமக்கு பெட்டர், சிங்கப்பூரா சென்னையா அப்படின்றது வந்து நம்ம இங்க பார்க்க முடியும். ஸோ we can go and decide based on that. ஏன் அப்படி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு கண்ட்ரி சைட்ல என்னோட ஆஃபீஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஒரு யூரோப்ல, யூகேல வந்து ஒரு ரொம்ப ரிமோட் லொகேஷன்ல வந்து என்னுடைய ஆஃபீஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு வந்து யூகேலயும் என்னுடைய சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ணலாம், அயர்லாண்ட்லயும் என்னுடைய சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்ணலாம். பட் அயர்லாண்ட் வில் பி 3 to 5 times cheaper than UK. அது மல்டிபிள் ரீசன்ஸ். ஓகே, ரியல் எஸ்டேட், லொகேஷன், கரன்சி, பவர், அந்த நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் ஆஃபரிங், அந்த கம்ப்ளைன்சி ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃபர் ஆகுறதால ஈவன் நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ், சர்வர், வெண்டர்லாம் வந்து காஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் கரன்சிக்கு போகும்போது there are lot of difference. அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கஸ்டமர் வந்து they will have option to go between different companies, different locations, regions. இப்போ வந்து they can either go between Ireland and whatever, நார்வே போலாமா, இல்ல வந்து நெதர்லாண்ட்ஸ் போலாமா, இல்ல யூகே போலாமான்னு இருக்கும். ஏன்னா யூகே எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து இட் வில் பி வெரி ஹை காஸ்ட் லொகேஷன், லண்டன். ஸோ இப்போ ஆனால் கார்டிஃப் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி சீப்பர். ஸோ இந்த மாதிரி நம்ம எது வந்து நியர்பை லேட்டன்சில இருக்குன்றது ஃபர்ஸ்ட் நம்ம சூஸ் பண்ணுவோம். தென் we will go and look at the
காஸ்ட் ரெக்யர்மெண்ட்ஸ். நம்ம இப்போ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் கொடுக்குறாங்க. அஜூரோடைய காஸ்ட் கால்குலேட்டர் வந்து நான் டீடைல்டா இன்டெப்தா நம்ம எப்படி வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுவோன்றது ஃபியூச்சர் செஷன்ல வந்து நமக்கு அதுக்கு தனியா இருக்கு. ப்ரைசிங் கால்குலேட்டர் பத்தி செஷன் இருக்கு. பட் நம்ம இங்க செக் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வெரி வெரி ஹை லெவல் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் ஒரு விஎம் வந்து 2 லொகேஷன்ல ரன் பண்றதுக்கு என்ன மாதிரி டிஃபரன்ஸ் அப்படின்றத வந்து நீங்க குயிக்கா பார்க்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த விஎம் வந்து நான் என்னுடைய ஒரு யூகே சவுத்ல ரன் பண்றதுக்கு வந்து எனக்கு இதே காம்பினேஷன்ல வந்து ப்ரைசிங் எவ்வளவு வருது பாருங்க. ஸோ வந்து ப்ரைசிங் வந்து கிட்டத்தட்ட $151 வருது. இதுவே நான் வந்து வேற ஒரு லொகேஷன் வரேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னுடைய நியர்பை லொகேஷன் ஏதாவது சூஸ் பண்றேன். ஏஷியா பசிபிக்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் கோயிங் ஃபார் சென்ட்ரல் இந்தியான்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ சென்ட்ரல் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா $143 வந்து கம்மி ஆயிடுச்சு. வேறஸ் இதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ் ஈஸ்ட் போலான்னு பாருங்க. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க, ஓகே யூஎஸ் போனா காஸ்ட் அதிகமாகும்னு நினைப்பீங்க. பட் அப்படி கிடையாது. ஈஸ்ட் யூஎஸ் வந்து காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். ஓகே, $137 தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிட்வீன் லொகேஷன்ஸ் ரீஜியன்ஸ் வந்து யூ கேன் கம்பேர் த காஸ்ட் அண்ட் இஃப் த லேட்டன்சி இஸ் நாட் மச் டிஃபரெண்ட் பிட்வீன் ஈச் அதர் யூ கேன் கோ பிட்வீன் தீஸ் லொகேஷன். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப சாதாரணமா வந்து ஆர்கிடெக்ட் டிசைட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆர்கிடெக்டை பொறுத்த வரைக்கும் விஷயம் அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா தே ஹாவ் டு சூஸ் த ஜியோகிராஃபி. இப்போ வந்து ஒரு கம்பெனிக்கு வந்து டேட்டா அந்த ஜியோகிராஃபியை விட்டு போகக்கூடாதுன்னா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து யூரோப்புடைய ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் ஜிடிபிஆர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா ப்ரொடெக்ஷன் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த டேட்டா வந்து யூரோப் லொகேஷனை தாண்டி வெளியில போயிட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாது, அதை தாண்டி ரெப்ளிகேட் ஆகக்கூடாது, பேக்கப் எடுத்து வைக்கக்கூடாது. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய டேட்டா கம்ப்ளையன்ஸ், ரெசிடென்சி, சொவர்னிட்டி, ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை மீட் அவுட் பண்றதுக்காக அஜூர் என்ன சொல்றாங்கன்னா ஜியோகிராஃபிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. இது மெயினா வந்து டேட்டாவுடைய ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட்ஸ், டேட்டாவுடைய ஸ்டோரேஜ் ரெசிடென்சி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் டேட்டாவுடைய ரெசிலியன்சி ரெக்யர்மெண்ட்ஸ் ஆர் கம்ப்ளையன்சி ஆர் நிறைய இங்கிலீஷ் வேர்டுங்க. பட் ஆனா ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா டேட்டா வந்து இதுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சில கண்ட்ரில சில லொகேஷன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை மீட் அவுட் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த கம்ப்ளையன்ஸ் டிமாண்டை வந்து ஹானர் பண்றதுக்காக ஜியோகிராஃபிஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. அந்த ஜியோகிராஃபிஸ்ல வந்து நீங்க டேட்டாவை ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா Microsoft will ensure that your data is not getting replicated or getting backed up outside of the geography. ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபின்றது எப்போ அது உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா உங்க ஆர்கனைசேஷன் வந்து மல்டிபிள் ரீஜன்ல டேட்டா ஸ்டோர் பண்றாங்க. இஃப் யூ ஹேவ் மோர் தேன் இஃப் யூ ஹேவ் கஸ்டமர் ஆன் டிஸ்கிரீட் மார்க்கெட். இப்போ வந்து எனக்கு வந்து மோர் தேன் ஒன் ரீஜன்ல கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் டேட்டாலாம் வந்து நம்பர் ஒன் கஸ்டமருக்கு க்ளோஸா இருக்கணும்ன்றது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த டேட்டா வந்து அந்த ஜியோகிராபிக்கல் லொகேஷனை தாண்டி வெளியில போயிடக்கூடாதுன்றதுக்கும் இந்த ஜியோகிராபிஸ்ன்ற கான்செப்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. யாரோ அன்மியூட் பண்ணீங்க, கொஸ்டின் இருக்கா? ஆமா ஸ்ரீதர். ஸோ டியூரிங் கம்ப்யூட்டிங் பண்ணும்போது சிபியூ மெமரி அந்த மாதிரி நான் செப்பரேட்டா இது பண்ணிட்டு டிஸ்க் ஸ்டோரேஜ் நான் டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்ல கொடுக்கலாமா டியூ டு தட் டேட்டா ரெகுலேஷன்ஸ்? Because CPU memory data regulations mostly வராது. இப்ப பாத்தீங்கன்னா ஸ்ரீதர், நீங்க இப்போ நீங்களே எடுத்துங்க உங்களுடைய வீட்ல உங்க கம்ப்யூட்டர் வந்து வீட்ல வந்து CPU மெமரி நான் யூஸ் பண்றேன், என்னுடைய டிஸ்க் வந்து நான் இன்னொரு நியர்பை பில்டிங்ல வச்சிருக்கேன் அப்படின்னா என்ன ஆகும்? லேட்டன்சி இன்க்ரீஸ் ஆகுமா? அது வந்து அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு வந்து இட் ஒன்ட் ப்ரொவைட் பெட்டர் ஆக்சஸ். அப்படி பண்ண முடியாது. ஓகே, யூ கேனாட் ஹேவ் ரிசோர்சஸ் ஸ்பிளிட் பிட்வீன் டூ டிஃபரெண்ட் லொகேஷன்ஸ் ஆர் ரீஜன்ஸ். வேற வேற டேட்டா சென்டர்ல கூட வைக்க முடியாது. வச்சிங்கன்னா என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா தான் ஒர்க் ஆகும். லேட்டன்சி ஒர்க் ஆகும். லேட்டன்சி வந்து அடி வாங்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய கொஸ்டின் வந்து எனக்கு வந்து ஓஎஸ் டிஸ்க் வந்து ஒரு ரீஜன்ல வச்சிருக்கிறேன், சிபியூ மெமரியில அந்த இடத்துல கன்சியூம் பண்றேன், டேட்டா டிஸ்க் மட்டும் நான் இன்னொரு லொகேஷன்ல வச்சுட்டு நான் இங்க இருந்து ஆக்சஸ் பண்றேன் அப்படின்னா அதுவே வந்து பிரச்சனை தான். ஏன்னா நெட்வொர்க் வழியா வந்து அந்த ஜியோகிராஃபியை தாண்டி வெளியில வரும், அந்த ரீஜனை தாண்டி வெளியில வரும். அப்ப அதுவே வந்து யூ ஆர் நாட் ஃபாலோயிங் த டேட்டா ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் ஆர் டேட்டா கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, அப்படிலாம் யாரும் சொல்யூஷன் கொடுக்க மாட்டாங்க. எவ்ரி திங் ஷுட் ஹேவ் டு பி புட் டுகெதர் இன்டு ஒன் ரீஜன் பிகாஸ் ஆஃப் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரெக்யர்மெண்ட் ஆர் ரெசிலியன்சி ரெக்யர்மெண்ட். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா தே வில் நாட் டிசைன் இன் சச் எ வே. ஓகே, வேற யாராவது क्वेश्चंस இருக்கா? பட் ஆனா நம்ம ஸ்டோரேஜ் லாப் ஸ்டோரேஜ் கியூஸ் இல்ல
வேற ஃபைல் ஸ்டோரேஜ் அதெல்லாம் நம்ம வேணா மாத்திக்கலாம் இல்லைங்களா? எக்ஸாம்பிள், எனக்கு ரெகுலேட்டரி வந்து does not meet OS and computing resources. But comes to storage வந்து எனக்கு நியர்பை ஆர் என்னுடைய கவர்னன்ஸ் இருக்கிற டேட்டா சென்டர்ல நான் வைக்கணும்னா அப்போ வந்து நான் அந்த ஸ்டோரேஜ் மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம் இல்லைங்களா? அப்படி பண்ணலாங்க. சி யூ கேன் டிசைன் இட், பட் அந்த டிசைன் வந்து அட் த எண்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் டு பேலன்ஸ் ஃபியூ திங்ஸ். இல்ல இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெகுலேட்டரி ஸ்டாண்டர்ட் மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி மட்டுமே ஒரு கஸ்டமருக்கு முக்கியம் கிடையாது. தே ஆல்சோ நீட் டு பேலன்ஸ் த காஸ்ட், தே ஆல்சோ நீட் டு பேலன்ஸ் த பர்ஃபார்மன்ஸ், தே ஆல்சோ நீட் டு மீட் அவுட் த கஸ்டமருடைய ரெக்யர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பேலன்ஸ்டா திங்க் பண்ணணும். சரி, செக்யூரிட்டி வந்து ரொம்ப முக்கியமான ஆஸ்பெக்ட். ஓகே, அதை நம்ம டிவியேட் பண்ணா நிறைய பெனால்ட்டி வந்துடும், நிறைய பிரச்சனைகளை நம்ம லீகலா மீட் அவுட் பண்ணணும், லீகலா வந்து ஃபேஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா தென் யூ ஹேவ் டு திங்க் 2 or 3 times on the security aspect. Then comes the cost, performance, speed and the high availability. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்தது வந்து ஒரு ஆர்கிடெக்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will start choosing components, locations and other aspects based on these areas. அது வந்து ஒன் பை ஒன்னா வந்து அது டிசைன் கிளாஸ்ல வந்து நம்ம எப்படி அதை வந்து டிசைன் பண்ணணும், இந்த ஏரியாஸ்லாம் எப்படி நம்ம வெல் ஆர்கிடெக்டடா பண்ணணுன்றதெல்லாம் பார்ப்போம். பட் உங்களுடைய கொஸ்டினுக்கு வந்து யூ கேன் டெஃபினெட்லி கீப் டேட்டா வேர் எவர் யூ வாண்ட். ஓகே, தெர் இஸ் நோ செகண்ட் தாட் இன் தட். பட் லேட்டன்சி வந்து வேற இடத்துல இருக்கு, உங்க சிஸ்டம் ஒரு இடத்துல இருக்கு, உங்களுடைய கியூ ஸ்டோரேஜ் ஆர் உங்களுடைய பிளாப் ஸ்டோரேஜ் வேற இடத்துல இருக்கு அப்படின்னா இட் வில் டேக் சம் டைம் டு டிராவல் ஆன் த நெட்வொர்க். ஓகே, தேங்க்ஸ். நோ ப்ராப்ளம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜியோகிராஃபிஸ்னு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ரீஜியன் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்க. ரீஜியன்றது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் லொகேஷன் தான், அது வந்து ஒரு பிசிக்கல் லொகேஷன் கிடையாது. பிசிக்கல் லொகேஷன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவாங்க. பிசிக்கல் டேட்டா சென்டரை அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜிக்கலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ரீஜன்ல வந்து யூ கேன் ஹேவ் மோர் தேன் ஒன் டேட்டா சென்டர் ஆல்சோ. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 3 இருக்கும், 6 இருக்கும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் லொகேஷன் டு லொகேஷன். மல்டிபிள் டேட்டா சென்டர் சேர்ந்தது ஒரு ரீஜன். ஓகே, அந்த டேட்டா சென்டருக்குள்ள வந்து ஸ்பெசிஃபிக்கா வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ ஐ கேன் ஜஸ்ட் சே கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ் ஆர் கால்ட் ரீஜன்ஸ். ரீஜன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டா சென்டர்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா வித்தின் த ரீஜன். அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே இட் வில் பி இன்டர்கனெக்டட். டேட்டா சென்டர்ஸ் within the region will be interconnected using very high speed network infrastructure. ஓகே, ரொம்பவே ஸ்பீடான கனெக்டிவிட்டி இருக்கும். அது வந்து டேட்டா சென்டர் 1ல இருந்து நீங்க வந்து டேட்டா சென்டர் 2க்கு வந்து ரெப்ளிகேஷனோ இல்ல வந்து அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சின்க்ரனஸா இருக்கும். சின்க்ரனஸ்னா டேட்டா சென்டர் 1ல இருக்கிற மாதிரி தான் டேட்டா சென்டர் 2லயும் டேட்டா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஹை ஸ்பீட் கனெக்ஷன் இருக்கும். வெரஸ் பிட்வீன் ரீஜன் போறீங்க அப்படின்னா தென் தேர் வில் பி ஆசின்க்ரனஸ். ஆசின்க்ரனஸ்னா டேட்டா வந்து கொஞ்சம் லேக் இருக்கும், கொஞ்சம் லேட்டன்சி இருக்கும். அதனால வந்து தேர் வில் பி சம் டிலேஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரீஜனுக்குள்ள மல்டிபிள் டேட்டா சென்டர்ல வந்து டேட்டா வந்து நம்ம செலக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு டேட்டா சென்டர் ஃபெயில் ஆனாலும் நமக்கு இன்னொரு டேட்டா சென்டர்ல வந்து உங்களுடைய சர்வீசஸ் இருக்கும். ஓகே, ஸோ பிட்வீன் ரீஜன் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காஸ்ட் மாறும், உங்களுடைய அவைலபிலிட்டி பர்சன்டேஜ் மாறும், உங்களுடைய சர்வீசஸ் அவைலபிலிட்டி மாறும். ஸோ ரீஜன் டு ரீஜன் வந்து நிறைய டிஃபர் ஆகும். இப்போ ரீஜன்ன்றது இந்த நம்மளுடைய அஷூரை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே ரீஜன்ஸ். ஓகே, ஸோ சவுத் இந்தியான்றது ஒரு ரீஜன். அது வந்து சென்னை டேட்டா சென்டர்ஸ்லாம், சென்னையில் இருக்க டேட்டா சென்டர்லாம் சேர்ந்தது சவுத் இந்தியா. அதே மாதிரி வந்து வெஸ்ட் இந்தியா இருக்கு, புனே, சென்ட்ரல் இந்தியா மும்பை இருக்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியா சிங்கப்பூர் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா these are all called regions. ஓகே, ஸோ எந்த ரீஜன் நமக்கு பெட்டர் அப்படின்றது இங்க அழகா ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க பாருங்க. நமக்கு வந்து சவுத் இந்தியா வந்து 44 மில்லி செகண்ட் காமிக்குது, வெஸ்ட் இந்தியா வந்து இட் இஸ் ஷோயிங் 52 மில்லி செகண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி நிறைய ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. ஸோ அதுலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டெஸ்ட் கொடுக்குற டூல்ஸும் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் சூஸ். எல்லா இதுலயுமே வந்து டெஸ்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் கிவிங் அஸ் த சேம், ஆல்மோஸ்ட் த சேம் ரிசல்ட். இதை வந்து நிறைய நம்ம நெட்வொர்க் லெவல்லையும் டெஸ்ட் பண்ற விஷயங்கள்லாம் இருக்கு. ஓகே, இப்போ அவர் கேட்டார் இல்லைங்களா, நான் வந்து ஒரு ரீஜன்ல வந்து ஒரு செட் ஆஃப் சர்வீசஸ், இன்னொரு ரீஜன்ல இன்னொரு செட் ஆஃப் சர்வீசஸ் வேணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க டெஸ்ட் கொடுக்குறாங்க, ரீஜன் டு ரீஜன் கனெக்டிவிட்டி டெஸ்ட். இப்போ வந்து என்னுடைய பிரைமரி ரிசோர்சஸ் வந்து நான் ஆஸ்திரேலியா சென்ட்ரல்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த மற்ற ரீஜனுக்கு வந்து எவ்வளோ லேட்டன்சி டிஃபரன்ஸ் இருக்கும், எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குன்றதை இந்த டேபிள்ல பார்க்க முடியும். ஓகே, ஸோ பிட்வீன் வெஸ்ட் யூஎஸ் அண்ட் வெஸ்ட் யூஎஸ் டூ வந்து எந்த அளவுக்கு பேண்ட்வித் ஆகுது, வெஸ்ட் இந்தியால இருந்து இந்த பர்டிகுலர் ரீஜனுக்கு எவ்வளோ பேண்ட்வித் இருக்குன்றதை நம்ம இங்க டிஃபரன்ஸ் பார்க்க முடியுது.
ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீஜன் டு ரீஜன் லேட்டன்சி, டவுன்லோட் அப்லோட் லேட்டன்சி. ஏன்னா நம்ம இந்த டைமுக்கு வந்து சின்ன சின்ன பேக்கெட்ஸ் மட்டும் அனுப்பி டெஸ்ட் பண்ணா மட்டும் பார்த்தாது. யூ நீட் டு அப்லோட் லாட் ஆஃப் பிக் ஃபைல்ஸ், டேட்டாபேஸ் கண்டென்ட்டை வந்து அப்லோட் பண்ணி பார்க்கணும். அது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணிட்டு தான் ஆர்கிடெக்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க, எது வந்து பிரைமரி ரீஜன், எது செகண்டரி ரீஜன். இது வந்து ஆர்கிடெக்டும் சூஸ் பண்ணலாம். பட் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா, தே ஆர் கிவிங் அஸ் அ கான்செப்ட் கால் பேட் ரீஜன். பேட் ரீஜன் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் வந்து எனக்கு டிசாஸ்டர் ரெக்கவரி வேணும், ஒரு டேட்டா சென்டர் ஆர் ஒரு ரீஜன் டவுன் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்னால இல்ல ஒரு ஸ்பெசிபிக் இஷ்யூவால வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஜனே கம்ப்ளீட்டா டவுன் ஆயிடுச்சு. பட் என்னோட அப்ளிகேஷன் வந்து ஒரு ரீஜன் டவுன் ஆகுறதுனால அவுட் ஆயிடுச்சு வரக்கூடாது அப்படின்னா, அந்த பிசினஸ் கான்டினியூட்டி, அந்த டிசாஸ்டர் ரெக்கவரிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் இஸ் கிவிங் யூ ஆப்ஷன் ஃபார் சர்வீசஸ் கண்டினியூட்டி, பேட் ரீஜன் சொல்லுவாங்க. இது வந்து மைக்ரோசாஃப்டே ஆல்ரெடி லேட்டன்சி எல்லாம் செக் பண்ணிட்டு அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, எது வந்து பிரைமரியா சூஸ் பண்ணீங்கன்னா எது செகண்டரி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி சைட் போகுது. ஸோ கிராஸ் ரீஜன் ரெப்ளிகேஷன், இது வந்து மைக்ரோசாஃப்ட் டாக்குமெண்ட். ஓகே ஓகே ஃபைன், நம்ம இந்த டாக்குமெண்ட்லேயே போயிட்டு செக் பண்ணலாம். பட் ஐ எம் லுக்கிங் ஃபார் மைக்ரோசாஃப்ட் அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன். ஓகே, ஸோ லெட் மீ கோ ஹியர். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா they are giving you best practices, ஆர் இது வந்து அவங்க ப்ரீ டிஃபைன்டாக அவங்க செட் பண்ணி வச்சிருவாங்க. ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஹாங்காங்கில் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, ஹாங்காங்கிறது ஒரு சின்ன கண்ட்ரி. ஓகே, அதுக்குள்ளே வந்து நம்ம 2 ரீஜன்லாம் செட்டப் பண்ண முடியாது. அப்போ மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹாங்காங்கில் பிரைமரி ரீஜனாகவும் செகண்டரி ரீஜன் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ரெப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா சிங்கப்பூரும் சூஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து they have done it using some cross region network கனெக்ஷன், ஹை ஸ்பீட் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க பிரைமரி ரீஜன் வந்து வெஸ்ட் இந்தியா சூஸ் பண்றீங்க அப்படின்னா செகண்டரி வந்து ஆட்டோமேட்டிக்கா சவுத் இந்தியா. உங்களுக்கு தெரியும் ரெண்டுமே வேற வேற மான்சூன் இருக்கு, ரெண்டுமே வேற வேற ஏரியா சைட்ல இருக்கு. ஸோ ரெண்டு ரீஜனும் ஒரே டைம்ல இம்பாக்ட் ஆகிறது வந்து ரொம்பவே ரேர் சான்ஸ். ஸோ அதே மாதிரி சென்ட்ரல் இந்தியா பிரைமரி சூஸ் பண்றீங்கன்னா சவுத் இந்தியா வந்து இட் வில் பி செகண்டரி. இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் வந்து ஆல்ரெடி வந்து தே ஹேவ் டிசைடட் which should be primary, which should be secondary என்ற மாதிரி they have already given you some guidelines and listing. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது எல்லாத்துக்குமே வந்து they have got some கிரைட்டீரியாஸ் ஆல்சோ. ஸோ எந்த அளவுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்கணும் இங்க இருக்கு பாருங்க. பிசிக்கலா வந்து பாத்தீங்கன்னா 2 டிஃபரெண்ட் ரீஜனும் இட் ஷுட் பி அட்லீஸ்ட் 483 கிலோமீட்டர்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே, இந்த டேட்டா சென்டர்ஸ் ஒரே ஒரு ரீஜன்ல 2 டேட்டா சென்டருக்கும் அட்லீஸ்ட் வந்து 300 மைல்ஸாவது டிஃபரன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. எதுக்காக? இன்கேஸ் நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்லை வந்து ஒரு சிவில் அன்ரெஸ்ட் வருது, இல்லை வந்து ஒரு பவர் அவுட்டேஜ் ஆர் பிசிக்கல் நெட்வொர்க் அவுட்டேஜ் வருது அப்படின்னா 2 டேட்டா சென்டரும் வந்து ஒரே டைம்ல அவுட்டேஜ் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தே ஹேவ் சம் பிஸ்னஸ் ஆர் லைக் தே ஹேவ் சம் வேஸ் டு கிரைட்டீரியாஸ் வச்சு தான் அவங்க வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அஸ் ஆர்கிடெக்ட் மைக்ரோசாஃப்டோடைய பேட் ரீஜன் வழியாவே நீங்க போகலாம். அதுதான் வந்து ரெக்கமெண்டட் ப்ராக்டிஸும் கூட. இன்கேஸ் வந்து மோர் தேன் ஒன் ரீஜன்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்க ரன் பண்ணணும், எனக்கு வந்து ஹை அவைலபிலிட்டி கொடுக்கணும் அப்படின்னா then you can go and choose the pad region so that your applications can run on 2 different region and can provide you better availability. So எந்த அளவுக்கு availability percentage அதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், don't worry about that. நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி ஜோன் அப்படின்றது இட் இஸ் எ இண்டிபெண்டன்ட் பிசிக்கல் டேட்டா சென்டர். அப்ப என்ன வந்து இண்டிபெண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேட்டா சென்டருக்கும் இட் வில் ஹேவ் இண்டிபெண்டன்ட் பவர் கனெக்ஷன், இட் வில் ஹேவ் இண்டிபெண்டன்ட் கூலிங், இட் வில் ஹேவ் இண்டிபெண்டன்ட் வாட் இஸ் தட் நெட்வொர்க்கிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து பிசிக்கலா வரக்கூடிய சர்வீசஸ் எல்லாம் ஐசோலேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் ஹேவிங் எ செப்பரேட் ஐசோலேஷன் பவுண்டரி. ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு செப்பரேட் பிசிக்கல் செட் ஆஃப் பில்டிங். ஓகே, ஒரு அவைலபிலிட்டி ஜோன்ன்றது அந்த ஜோன்ன்றது இட் இஸ் அ டேட்டா சென்டர். சம்டைம்ஸ் வந்து அந்த அவைலபிலிட்டி ஜோனுக்குள்ளேயே கூட மல்டிபிள் டேட்டா சென்டர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ இட் நீட் நாட் பி ஆல்வேஸ் ஒன் டேட்டா சென்டர். அவைலபிலிட்டி ஜோன்ஸ்குள்ளே கூட யூ வில் ஹேவ் மோர் தேன் ஒன் டேட்டா சென்டர் டு ஹேவ் பெட்டர் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ஸோ ஆன். நெக்ஸ்ட் வந்து அவைலபிலிட்டி செட்ன்றது இட் இஸ் பிசிக்கல் ரேக். ஒரு டேட்டா சென்டருக்குள்ள இப்போ நான் 2 சர்வர் ரன் பண்றேன் அப்படின்னா ரெண்டும் ஒரே ரேக்ல வந்துடக்கூடாது அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அவைலபிலிட்டி செட்டை சூஸ் பண்ணி ரிசோர்சஸ் கிரியேட் பண்ணலாம். அப்போ என்ன ஆகுனா VM1 வெர்ச்சுவல் மிஷின் 1 வந்து பாத்தீங்கன்னா ரேக் 1ல வரும், வெர்ச்சுவல் மிஷின் 2 வந்து ரேக் 2ல வரும். ஸோ அது வந்து அவைலபிலிட்டி செட்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே நம்ம ப்ராக்டிகலா எப்படி கிரியேட் பண்றது, எப்படி நம்ம VM கிரியேட் பண்ணும்போது அவைலபிலிட்டி செட் எங்க சூஸ் பண்றது, அவைலபிலிட்டி ஜோன் எங்க சூஸ் பண்றது, ரீஜன் எங்க செலக்ட் பண்றதுன்றதெல்லாம் நம்ம ப்ராக்டிகலா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். லாஸ்டா வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். இப்ப
எல்லா லொகேஷன்லயுமே வந்து டேட்டா சென்டர்ஸ் இல்லை. மைக்ரோசாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கெங்க பாத்தீங்க, சென்னையில இருந்தது, மும்பைல இருந்தது, பூனேல இருந்தது. பட் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து என்னுடைய கஸ்டமர் பேஸ், என்னுடைய ஆஃபீஸ், என்னுடைய இண்டஸ்ட்ரி ஆஃபீஸ்லாம் வந்து கொச்சின்லயோ இல்லை ஹைதராபாத்லயோ இல்லை பெங்களூர்லயோ இருக்குன்னா என்ன ஆகும்? ஸோ ஐ மைட் நாட் ஹேவ் அ டைரக்ட் நியர்பை ரீஜன் ஆர் நியர்பை டேட்டா சென்டர். ஸோ இந்த பர்டிகுலர் லேட்டன்சி, இந்த பர்டிகுலர் டிலேயை வந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து குளோபலா தே ஆர் கிரியேட்டிங் ஒன் ஆஃபீஸ் ஆர் ஒன் ஃப்ரண்ட் ஆஃபீஸ் which can act as a cloud front. Okay, cloud-க்கு முன்னாடி. Okay, so they call it as content delivery network or they call it as cloud front ன்னு சொல்லுவாங்க ஒரு சில customers. Okay, they call it as edge location சொல்லுவாங்க. இது எல்லாமே என்னன்னா உங்களுடைய ஆஃபீஸ் லொகேஷனுக்கு நியர்பையா கிளவுட் சர்வீசஸ் வந்து ஸ்பீடா கொடுக்கறதுக்காக மைக்ரோசாஃப்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஒரு டேட்டா சென்டர் ஆர் சின்ன சர்வர் ரூம் ஆர் அப்படி சொல்லலாம். இது வந்து எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்க ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற அப்ளிகேஷன் கண்டென்ட்டா இருக்கட்டும், இல்ல ஃப்ரீக்வெண்டா ஆக்சஸ் பண்ற டேட்டாவா இருக்கட்டும், அதை கேட்ச் பண்ணி அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல வந்து நிறைய வந்து அப்ளையன்சஸ் இருக்கும். அதாவது உங்களுக்கு இந்த ரிவர் பெட் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேன் ஆக்சலரேஷன் ஆர் டேட்டா கேச்சிங் பண்றதுக்கான ஸ்டோரேஜ் நெட்வொர்க் அப்ளையன்சஸ்லாம் நிறைய வச்சு வந்து ஒரு எட்ஜ் லொகேஷன்ல வந்து ஒரு சிஸ்டம், ஒரு டேட்டா வந்து குயிக்கா வந்து ரெப்ளிகேட் ஆகணும், டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் தான் வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்லுவாங்க, சிடிஎன். ஓகே, ஸோ இதை வந்து சில கம்பெனிஸ் வந்து பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் லொகேஷன் சொல்லுவாங்க, பிஓபின்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா இப்போ வந்து மைக்ரோசாஃப்டோடைய குளோபல் நெட்வொர்க், இப்போ என்ன சொல்றது, நெட்வொர்க் கம்பெனிஸோட மைக்ரோசாஃப்ட் தான் வந்து அதிகமான மைல்ஸ் கவர் பண்றாங்க நெட்வொர்க்ல. ஓகே, மைக்ரோசாஃப்டோடைய குளோபல் நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இருக்கிறதுல இப்ப பெரிய நெட்வொர்க் ஆக்சுவலா. இங்க பாருங்க, ஜஸ்ட் வந்து 1 minute, let me check. ஸோ வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் ஹேஸ் enabled interconnection between all the location. இது வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஓன் கேபிளிங். ஓகே, அவங்க யாரும் தேர்ட் பார்ட்டி கூடலாம் டைப் வைக்கல. they have got their own cabling across the globe. மைக்ரோசாஃப்ட் வந்து ஓவர் த பீரியட் வந்து இவ்வளோ பர்டிகுலர் ரீஜன்ஸ், நம்பர் ஆஃப் ரீஜன் 60 ரீஜன் கரண்டா கொடுக்குறாங்க. அந்த 60 ரீஜன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் இன்டர் கனெக்டட். ஓகே, ஸோ பாருங்க 1,65,000 மைல்ஸ் ஆஃப் ஃபைபர் ஆப்டிக் கேபிள். அது வந்து சிலது வந்து அண்டர் சி கேபிளா இருக்கும், ஏன்னா வந்து பிட்வீன் கான்டினென்ட் ஓஷன் வழியா கவர் பண்ண வேண்டியது இருக்கும், சிலது வந்து லேண்ட்லேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டோடைய மைல்ஸ் தான் அதிகம் நெட்வொர்க் கவரேஜ்னு பாத்தீங்கன்னா. ஈவன் கம்பேர் டு அதர் நெட்வொர்க் ப்ரொவைடரோட கம்பேர் பண்ணும்போது கூட மைக்ரோசாஃப்டோடைய ஓவரால் நெட்வொர்க் கனெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா they have the largest network currently. ஓகே, 60 ரீஜன்ஸ் வந்து குளோபலா கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம சொன்னோம்ல ஈஸ்ட், சாரி நாட் ஈஸ்ட் யூஎஸ், சென்ட்ரல் இந்தியா, வெஸ்ட் இந்தியா, சென்ட்ரல் இந்தியா, அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா they have 60+ Azure region currently. அந்த Azure regionsலாம் மைக்ரோசாஃப்டோடைய ஓன் கேபிளிங் கனெக்ஷனை வச்சு கனெக்ட் பண்ணிருக்காங்க. they have their own fiber optic cable. ஸோ அப்போ வந்து இந்த ஃபைபர் ஆப்டிக் கனெக்ஷன்ஸ்க்கு வந்து உங்க ஆஃபீஸை வந்து நீங்க வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஆக்சஸ் பாயிண்ட் கொடுப்பாங்க. அந்த ஆக்சஸ் பாயிண்ட் பேர் தான் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் an access point to get connected to மைக்ரோசாஃப்ட் குளோபல் நெட்வொர்க்ல போயிட்டு உங்களுடைய கனெக்ஷன்ஸை வந்து நீங்க டெர்மினேட் பண்ணணும், கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த பாப் லொகேஷன் வழியாக தான் நீங்க கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, லெட் மீ, ஸோ இதெல்லாம் பாருங்க. ஓகே, ஐ ஜஸ்ட் ஆட் திஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேப்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்களுடைய கம்ப்ளீட் குளோபல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்க்க முடியும். இதுல போனீங்க அப்படின்னா எந்தெந்த ரீஜன்லாம் இருக்கிறாங்க, எந்தெந்த லொகேஷன்லாம் சர்வீஸ் கொடுக்குறாங்க, ரீசெண்டா எந்தெந்த லொகேஷன்ஸ் வந்து புதுசா வருது, ஸோ அதெல்லாமே வந்து நீங்க டீடைல்டா அங்க பார்க்க முடியும். அவங்களுடைய இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இஃப் ஐ வாண்ட் டு லுக் அட் ஒரு அஜூரோடைய டேட்டா சென்டர்ல என்னென்ன இருக்கும், இது வந்து கொஞ்சம் லோட் ஆகும் டைமு. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, ஒரு டேட்டா ஒரு அவைலபிலிட்டி ஜோன்னா அதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் போயிட்டு பார்க்க முடியும். வர்ச்சுவலாக வந்து டேட்டா சென்டர்னா எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக தே ஆர் கிவிங் யூ விஷுவல் ஃபீல். ஓகே, ஸோ இது டைம் கிடைக்கும் போது பாருங்க. ஐ ஜஸ்ட் ஆட் இட் இன் த ஷீட். ஓகே, லெட் மீ கோ பேக். Okay, let me copy this and paste it. So Microsoft உடைய global network எப்படி இருக்கு, எப்படி geographies, எத்தனை regions, 60 regions, அந்த pad region எப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க, பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ்ன்றது உங்களுடைய நெட்வொர்க், உங்களுடைய டேட்டா சென்டர் நெட்வொர்க்கை வந்து பிசிக்கல் லொகேஷன்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் உடைய குளோபல் நெட்வொர்க்குள்ள நீங்க என்டர் ஆகணும் அப்படின்னா இந்த பாயிண்ட் ஆஃப் லொகேஷன், பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் சொல்லுவாங்க. இது மூலயமா போயிட்டு நீங்க you can get into Microsoft data center.
ஸோ இந்த டேர்ம்ஸ்லாம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாமில் வந்து இது ரிலேட்டடாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதை பற்றின நான் டீடைல்டு இன்ஃபர்மேஷன் இப்போ நான் கொடுக்க போகிறேன். பட் இருங்க, வாட் எல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதில் நான் கஸ்டமர் வந்து உங்கள்ட்ட எப்பயுமே வந்து ரொம்ப முக்கியமான கிரைட்டீரியா வந்து ஹை அவைலபிலிட்டி, அப் டைம், அதை வந்து எப்பயுமே கேட்பாங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த பர்டிகுலர் அஜூரோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸை யூஸ் பண்ணி நம்ம எப்படி வி கேன் put together a better design அப்படின்னு கேட்டிங்கன்னா I'll explain that, but I think we are at 7:10. ஒரு few minutes back அது பிரேக் எடுத்துட்டு we can come and continue on availability. Okay, so இதெல்லாம் ரொம்ப முக்கியமான டாபிக். நாட் ஓன்லி ஃப்ரம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஈவன் உங்களுடைய ஆர்கிடெக்சரல் டிசைன் மேக்கிங் டெசிஷன்ஸ்க்குமே இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரொம்பவே முக்கியம். I'll explain it in details. பட் அது போகிறதுக்கு முன்னாடி அஜூரோடைய ஹை லெவல், ஓகே, இது இன்னும் நம்ம ஒன் பை ஒன் டெப்த்தாக பார்க்க போகிறோம். I'm going to explain it in a little more deeper. பட் அஜூரோடைய ஹைரார்கி, அஜூரோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ், அஜூரை வந்து எப்படி கனெக்ட் பண்ணலாம், அஜூரோடைய டிப்ளாய்மெண்ட் மாடல்ஸ், இதில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா பிஃபோர் ஐ ஸ்டார்ட் த பிரேக்? நிறைய டேட்டா டம்பிங்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளுக்குள்ள போயிட்டு இருக்கு. ஸோ இட் வில் டேக் சம் டைம் டு டைஜஸ்ட் ஆல் திஸ் திங்ஸ். ஓகே, வென் வி கம் பேக் நம்ம வந்து அவைலபிலிட்டி பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். டைம் இருந்ததுன்னா அடுத்தடுத்த டாபிக்ஸ் வந்து இன்னைக்கு கவர் பண்ணலாம். இஃப் நாட், லைக் லெட்ஸ் see how much we can cover. Okay, let me stop recording. This conference will now be recorded. ஓகே, பிரேக்குக்கு முன்னாடி நம்ம அஜூரோடைய ஜியோகிராஃபிக்கல் ப்ரெசன்ஸ், அவங்க எந்த மாதிரிலாம் அவங்களுடைய பிசிக்கல் டேட்டா சென்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படிலாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி நான் ஒரு ஹை லெவல் வியூ கொடுத்தேன். இப்போ நீங்கள் ஒரு ஆர்கிடெக்ட் இல்லை வந்து நீங்கள் இஃப் யூ ஆர் இன்ஜினியர், யூ நீட் அண்டர்ஸ்டாண்ட் சர்டைன் திங்ஸ் ஃப்ரம் அவைலபிலிட்டி ஆஸ்பெக்ட். ஸோ அவைலபிலிட்டி அப்படின்றது இட் இஸ் டிரெக்ட்லி ரிலேட்டட் டு யுவர் அப் டைம். உங்களுடைய சர்வீசஸ் அப் டைம், உங்களுடைய வர்ச்சுவல் மெஷினுடைய அப் டைமுக்கு வந்து டைரக்டா இட் இஸ் ரிலவெண்ட். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒரு பர்டிகுலர் சிஸ்டம், ஒரு கஸ்டமர் கூட வந்து ஒரு ஐடி டீம் வந்து ஒரு பிஸ்னஸ் கூட வந்து ஒரு கான்ட்ராக்சுவல் அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட், சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுல வந்து அப் டைம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு மெட்ரிக்ஸ். உங்க சிஸ்டம் வந்து எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்கு, உங்க அப்ளிகேஷன் எந்த அளவுக்கு அவைலபிளா இருக்குன்றத நம்ம மெஷர் பண்றது வந்து அப் டைம் சொல்லுவாங்க. இப்ப மைக்ரோசாஃப்டை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்லாம் இங்க நான் சொன்னேன், அவைலபிலிட்டி செட், அவைலபிலிட்டி ஜோன், அதெல்லாம் இருக்கு. இப்ப நமக்கு தெரிஞ்ச ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்ம வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எஸ்எல்ஏ விஷயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சர்வீசஸ், அந்தந்த சர்வீசஸ் பார்க்கும்போது இப்ப நீங்க ஒரு டிசைன் பர்சனா இருக்கீங்க அப்படின்னா, ஆர்கிடெக்டா இருக்கீங்க அப்படின்னா, ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்றதால எல்லா வர்ச்சுவல் மெஷின் ரிசோர்சஸ் கூட நீங்க கம்பைன் பண்ணி கிரியேட் பண்ணும்போது சேம் எஸ்எல்ஏ கிடைக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு விஎம் கிரியேட் பண்றேன். அந்த விஎம் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்கோட கிரியேட் பண்றேன்னு எடுத்துங்க. ஸ்டாண்டர்ட் ஹார்ட் டிஸ்க்னா என்னது? இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் டிஸ்க், அந்த பழைய பிளேட்டர், ஸ்பிண்டில் அதெல்லாம் வச்ச மாதிரி வர டிஸ்க் இல்ல. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியை வந்து நான் கிரியேட் பண்றேன். இந்த ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடியை தான் நான் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கும் சரி, என்னுடைய டேட்டா ஸ்டோர் பண்றது, அப்ளிகேஷனுடைய டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கும் நான் யூஸ் பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க அப்படின்னா 95% தான் அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. எதுக்கு? வர்ச்சுவல் மெஷின் வித் ஸ்டாண்டர்ட் ஹெச்டிடி ஃபார் ஓஎஸ் அண்ட் டேட்டா டெஸ்க். அதே மாதிரி வர்ச்சுவல் மெஷின் வித் ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டிக்கு போயிடலாம். ஓகே, சாலிட் ஸ்டேட் டிரைவ், இது வந்து உங்களுடைய ஃபிளாஷ் டிரைவ் மாதிரி. ஸோ உங்களுடைய ஓஎஸ்க்கும் டேட்டாக்கும் நம்ம ஸ்டாண்டர்ட் எஸ்எஸ்டி டிரைவ் யூஸ் பண்ணும்போது 99.5% வந்து அப் டைம் வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி கிடைச்சிருது. ஸோ மைக்ரோசாஃப்ட் வந்து ரொம்பவே பெரிய டிஃபரன்ஸ் இங்க காமிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி இது எல்லாமே வந்து என்ன சொல்றோம் நம்ம, we are talking about single virtual machine. okay, virtual machines கிடையாது, single virtual machine with SSD. அண்ட் அகெயின் இப்போ வந்து எனக்கு அவைலபிலிட்டி இன்னும் இம்ப்ரூவ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிங்கிள் மெஷின்ல டெஃபினெட்லி வி கேன் இம்ப்ரூவ் த அவைலபிலிட்டி. எப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் வந்து நிறைய இன்னும் ஆஃபரிங்லாம் கொடுக்குறாங்க, அல்ட்ரா டிஸ்க், ப்ரீமியம் டிஸ்க் அப்படின்லாம். ஸோ இந்த மாதிரி அல்ட்ரா ப்ரீமியம் டிஸ்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஓஎஸ் அண்ட் டேட்டாக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, விஎம்ஓடைய கனெக்டிவிட்டி அவைலபிலிட்டி வந்து 99.9% வந்து அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ ஒரு சிங்கிள் மெஷின்ல இந்த அளவுக்கு நம்ம அவைலபிலிட்டி ரீச் பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் வந்து எனக்கு சிங்கிள் விஎம் எனக்கு 99.9 பத்தல அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு கோ அண்ட் கிரியேட்
2 virtual machines across 2 different availability aspect. For example வந்து நான் ஒரு 2 VMs create பண்றேன் அப்படின்னா on 2 different availability set. availability setனா என்ன? different rackல வந்து இருக்கக்கூடிய physical serverல வந்து நான் 2 VM create பண்றேன் அப்படின்னா என்ன நடக்கும் உங்களுக்கு? ஸோ availability setல வந்து இப்போ நான் வந்து 2 VM ரன் பண்றேன், 2 VMs. ஸோ ஒரு VM வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேக்லயும், இன்னொரு VM வந்து இன்னொரு ரேக்லயும் இருக்கு. அப்ப இந்த ஃபர்ஸ்ட் ரேக்ல இருக்கிற அந்த ரேக்கே ஃபெயில் ஆனாலும் சரி, இல்ல அந்த ரேக்ல மேல டாப் ஆஃப் த எல்லா ரேக்கு மேலேயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்விட்ச் இருக்கும். ஓகே, டாப் ஆஃப் த ரேக் ஸ்விட்ச்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்விட்ச் ஃபெயில் ஆனாலும் சரி, இல்ல அந்த விஎம் ரன் ஆகிற சர்வர் ஃபெயில் ஆனாலும் சரி, அந்த கனெக்ஷனுக்கு அந்த ரேக்குக்கு வர பவர் ஃபெயில் ஆனாலும், then this can tolerate, the application can still be available. ஓகே, இந்த விஎம் ஃபெயில் ஆனாலும் சரி, விஎம் 1 ஃபெயில் ஆனாலும், ரேக் ஃபெயில் ஆனாலும், ஸ்விட்ச் ஃபெயில் ஆனாலும், சர்வர் ஃபெயில் ஆனாலும், பவர் இஷ்யூஸ் வந்தாலுமே சரி, it can tolerate the availability. பட் என்டையர் டேட்டா சென்டர் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ரேக்ல நீங்க சர்வர்ஸ் இருந்தாலும் it is not going to make any sense here. So cannot tolerate data center level failure. data center ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா 2 ரேக்குமே உங்களுக்கு வந்து டவுன் ஆயிடும். ஸோ அப்போ வந்து நான் 2 டிஃப்ரெண்ட் availability setல 2 VM ரன் பண்றேன் அப்படின்னா then what kind of availability I'll get up to 99.95 வரைக்கும் தான் என்னால அச்சீவ் பண்ண முடியும். அப்ப நான் வந்து 2 VM 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல ரன் பண்ணா என்ன நடக்கும்? எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி வந்து கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து ஒரு டேட்டா சென்டரே ஃபெயில் ஆனாலும் என்னுடைய சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு VM ஃப்ரம் செகண்ட் டேட்டா சென்டர் வந்து இருக்கும் எனக்கு. ஸோ ஒரு VM வந்து ஒரு டேட்டா சென்டர்லயும், இன்னொரு VM வந்து இன்னொரு டேட்டா சென்டர்லயும் இருக்கும். அப்ப அவைலபிலிட்டி ஜோன் வந்து ரொம்பவே நிறைய டாலரன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ரேக் டாப் ஆஃப் த ஸ்விட்ச் ஃபெயிலியர், ஈவன் வந்து டேட்டா சென்டரே ஃபெயில் ஆனாலும் என்னுடைய விஎம் வந்து அவைலபிளா இருக்கும். ஏன்னா 2 விஎம் வந்து 2 டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல இருக்கு. ஈவன் பவரை தாண்டி கூலிங் ஃபெயிலியர், பேட்டரி ஃபெயிலியர், ஜென்ரேட்டர் ஃபெயிலியர், அந்த டேட்டா சென்டர்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் வந்து ஃபெயில் ஆனாலும் இன்னொரு டேட்டா சென்டர்ல இருந்து எனக்கு சர்வீசஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா என்னுடைய சர்வர்ஸை வந்து நான் வெவ்வேறு டேட்டா சென்டர்லயோ இல்ல வெவ்வேறு ரேக்லயோ ஹோஸ்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபைனலா இப்போ இதுக்கு வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்கும்ன்ற 99.99 வரைக்கும் அச்சீவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அஸ் எ கஸ்டமர் நம்ம தான் வந்து பாத்தீங்கன்னா ஓஎஸ் அப்ளிகேஷன், அந்த ஓஎஸ் வந்து பாத்தீங்கன்னா டிபெண்டா இருக்கிற டேட்டா பேஸ் இதெல்லாம் வந்து நம்ம தான் மேனேஜ் பண்றோம். மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த இடத்துல எஸ்எல்ஏன்னு அவங்க எதை மீன் பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் கனெக்டிவிட்டி. ஓகே, விஎம் வந்து உங்களுக்கு ஆக்சசிபிளா இருக்குன்றத அவங்க கேரண்டி பண்றாங்க. விஎம் உடைய கனெக்டிவிட்டி எஸ்எல்ஏ தான் அவங்க வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்க வந்து அதை அசியூம் பண்ணிக்க கூடாது. உங்களோட அப்ளிகேஷன் ஓஎஸ் குள்ள ரன் ஆயிட்டு இருக்கிற அப்ளிகேஷன் வந்து 99.95 அவைலபிலிட்டி கிடைக்கும், 99.99 அவைலபிலிட்டி கிடைக்கும்லாம் வந்து ராங்கா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஸோ தே ஆர் டாக்கிங் அபவுட் பியூர்லி வர்ச்சுவல் மெஷின் கனெக்டிவிட்டி அப்ளைன், கனெக்டிவிட்டியோடைய எஸ்எல்ஏ தான் அவங்க சொல்றாங்க. ஸோ உங்களுடைய ஓஎஸ் கரப்ட் ஆயிடுச்சு, நீங்க ரன் ஆயிட்டு இருக்க சர்வீஸ் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இஸ் நாட் மேனேஜிங் இட். இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ் ஓஎஸ் யார் மேனேஜ் பண்றா? கஸ்டமர். ஓஎஸ், அப்ளிகேஷன், மிடில்வேர், உங்களுடைய ஆப் எல்லாமே வந்து யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தட். இப்போ மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த கனெக்டிவிட்டி எஸ்எல்ஏ அவங்க எதை சொல்றாங்க? உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் வந்து 99.99% வந்து கனெக்டிவிட்டி இருந்துட்டே இருக்கும்னு சொல்றாங்க. இதை எப்படி நீங்க வந்து குவான்டிஃபை பண்ண முடியும், இல்ல வந்து நம்பர்ஸ்ல பார்க்க முடியும் அப்படின்னா அதுக்கு தனியா ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ டவுன் டைம் பர் வீக், பர் மந்த் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இருங்க, என்னுடைய பிபிடில இதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்கும். மேபி குயிக்கா கொஞ்சம் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 99% அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம்ஸ் வந்து 3.65 டேஸ் வந்து டவுனா இருக்கலாம் ஒரு வருஷத்துல. அப்ப 99.99 இல்ல, 95 தான் இருக்கு. ஸோ 99.90 அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்க சிஸ்டம் வந்து 8 மணி நேரம் டவுனா இருக்கலாம். ஆல்மோஸ்ட் 9 ஹவர்ஸ் வந்து டவுனா இருக்கலாம்.
99.90 அப்படின்னா 9 hours டவுனா இருக்கலாம். ஸோ மாசம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 45 minutes கிட்டத்தட்ட டவுனா இருக்கலாம் ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா. ஒரு வாரத்துக்கு வந்து 10 minutes டவுனா இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 99.90னா இந்த அளவுக்கு அவைலபிலிட்டி அவங்க கொடுத்தாகணும். இந்த அவைலபிலிட்டி வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா விஎமோட கனெக்டிவிட்டி வந்து ஒரு வருஷத்துல 9 மணி நேரத்துக்கு மேல வந்து கனெக்ட் ஆகாம இருந்தது அப்படின்னா அந்த மந்த்லி அப் டைம் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிட்டு இன்கேஸ் அதை மீட் அவுட் பண்ண முடியல அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சர்வீஸ் கிரெடிட்டா கொடுத்துடுவாங்க. ஓகே, உங்களுக்கு வந்து அதை வந்து காஸ்டா வந்து உங்களுக்கு நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு இதுல ரெவென்யூ இம்பாக்ட் இருந்தது, ஃபினான்ஷியல் இம்பாக்ட் இருந்தது, இந்த டவுன் டைமால இந்த விஎமோட கனெக்டிவிட்டி டவுன் டைமால எவ்வளவு பிரச்சனைகள் இருந்ததோ அதை வந்து அவங்க சர்வீஸ் கிரெடிட்டா வந்து கொடுத்துருவாங்க ஆஃப்டர் டூயிங் ஆல் தி எவாலுவேஷன். ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெர் இஸ் a பிக் லிஸ்ட். ஓகே, அந்த அவைலபிலிட்டியோடைய ஃபார்முலா வந்து ஒரு இடத்துல வச்சிருந்தேன், இங்க இருக்கு பாருங்க. ஸோ இது அப்புறமா நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ அவங்க மைக்ரோசாஃப்ட் வந்து 99. let me just reduce this. 99.99 சொல்றாங்க அப்படின்னா வருஷத்திலே வந்து பாத்தீங்கன்னா உங்க சிஸ்டம் விஎம் கனெக்டிவிட்டி வந்து 50 minutes தான் இம்பாக்ட் ஆகலாம். மாசத்துல வந்து 4 நிமிஷம் தான் வந்து அப்ராக்சிமேட்டா ஒரு 5 நிமிஷம் தான் வந்து டவுன் ஆகலாம். ஸோ அதுதான் இங்க வந்து எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு சர்வீஸ்க்கும் எஸ்எல்ஏ மாறும். இப்போ இதெல்லாம் நான் எப்படி குயிக்கா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறைய டாக்குமெண்டேஷன் இருக்கு. பட் ஈஸியர் டாக்குமெண்டேஷன் பாத்தீங்கன்னா அஜூரோடைய சார்ட்ஸ்னு ஒரு சைட் இருக்கு. அது இன்னும் ஆக்டிவா இருக்கான்னு தெரியல, செக் பண்ணி பார்ப்போம். அஜூரோட charts.com போனீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சர்வீஸ்க்கும் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து அவைலபிலிட்டி எல்லாம் இருக்குன்றதை நம்ம பார்க்க முடியும். இப்போ நம்ம என்ன பார்க்கணும், அவைலபிலிட்டி பார்க்கணும், கரெக்டா? ஸோ இந்த இடத்துல போயிட்டு எஸ்எல்ஏ செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய விஷயங்கள் பார்க்க முடியும். அஜூர் சார்ட்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. ஒரு ரீஜனுக்கு வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, இல்ல ஒரு ஜியோகிராபிக்கல்ல வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்கு, என்னென்ன டைப் ஆஃப் இன்ஸ்டன்சஸ் இருக்கு, நிறைய விஷயங்கள் இந்த சைட்ல இருக்கு. பட் நம்ம வந்து முக்கியமா அவைலபிலிட்டி எஸ்எல்ஏ பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன மாதிரி சர்வீசஸ்க்குலாம் எவ்வளவு அவைலபிலிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட காஸ்மோஸ் டிபில 99.999 அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. அஜூரோட டிஎன்எஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% அவைலபிலிட்டி கேரண்டி பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் அவைலபிலிட்டி எஸ்எல்ஏ கொடுக்குறாங்க மைக்ரோசாஃப்ட். இந்த இடத்துல வந்து லெஃப்ட் சைட்ல உங்களுக்கு நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கான ரெலவெண்ட் அங்கே சர்வீசஸ் இங்கே பார்க்க முடியும். ஸோ இன்கேஸ் ஒரு டிசைன்ல வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட் ஆர் சர்வீசஸை நீங்க கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோடைய அவைலபிலிட்டி இங்கே கொடுத்துருக்காங்க 99.99. இது வந்து எப்பேருந்து இந்த எஸ்எல்ஏ கொடுக்குறாங்கன்றது இங்கே பார்க்க முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய சைட்ஸ் இருக்கு. ஓகே, கீப் ஷேரிங் ஆஸ் அண்ட் வென் அப்ராப்ரியேட். ஓகே, ஸோ முக்கியமான விஷயம், நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீ சர்வீஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னாலே ஃப்ரீனாலே எப்பயுமே வந்து அதுக்கு வந்து ஃபினான்ஷியலா வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் கவர்ட். ஓகே, இட் இஸ் நாட் ஃபினான்ஷியலி பேக்ட். அது வந்து டவுன் ஆச்சுனாலும் சரி அப் ஆச்சுனாலும் சரி ஃப்ரீ சர்வீஸ்ன்றது ஃப்ரீ தான். எஸ்எல்ஏக்கும் அதுக்கு சம்பந்தமே எஸ்எல்ஏன்றதே கிடையாது ஃப்ரீ சர்வீசஸ்க்குலாம். ஸோ அதனால ஒரு விஷயத்த வந்து நமக்கு ஃப்ரீயா கிடைக்குதுன்னா யூ கேனாட் கோ அண்ட் லீகலி ஆர்கியூ ஆர் லீகலி எக்ஸ்பெக்ட் சம் எஸ்எல்ஏ அப் டைம் ஆர் சம்திங் லைக் தட். ஸோ நிறைய சர்வீசஸ் வந்து அதிகமான எஸ்எல்ஏ எல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப 100% எஸ்எல்ஏ அவங்க சொல்றாங்க அப்படின்னா அந்த சர்வீஸ் டவுனே ஆகக்கூடாதான்னு கேட்டா இல்ல, அப்படிலாம் கிடையாது. ஓகே, தேர் இஸ் சம் மினிமல் டவுன் டைம். அவுட்டேஜ் வந்து 5 நிமிஷம் வந்து வருஷத்துக்கு டவுன் ஆகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அஜூரோடைய டிஎன்எஸ் சர்வீஸ் வந்து வருஷத்துக்கு 5 நிமிஷம் டவுன் ஆனாலும் தேர் ஸ்டில் மீட்டிங் 100%. 100%ன்றது என்னது 99.99 கிட்டத்தட்ட அந்த மாதிரி. ஓகே, பட் ஃபார் எக்ஸாம்பிள் அஜூரோடைய காஸ்மோஸ் டிபி இதெல்லாம் they are giving 99.999. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீசஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்எல்ஏ இஸ் டிஃபரெண்ட். ஓகே, அது நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ கேன் புட் டுகெதர் அ கைண்ட் ஆஃப் எஸ்எல்ஏ. இப்ப நம்ம வர்ச்சுவல் மெஷின் இந்த மாதிரி அஜூரோடைய ப்ராடக்ட் லெவல்ல வந்து பேசிட்டு இருக்கோம். இன்கேஸ் வந்து நீங்க உங்களுடைய அப்ளிகேஷனுடைய எஸ்எல்ஏ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து காம்போசிட் எஸ்எல்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. காம்போசிட் எஸ்எல்ஏ அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் விஷயங்கள் சேர்ந்தது தான் உங்க அப்ளிகேஷன். கரெக்டா? ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் வந்து 3 tier அப்ளிகேஷனா இருக்கலாம், இல்ல மல்டிபிள் டியர் ஆஃப் அப்ளிகேஷனா இருக்கலாம். ஸோ அப்ப அதுல வந்து காம்போசிட் எஸ்எல்ஏ எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார் அப்ளிகேஷன் உங்களுடைய வெப் விஎமோட அவைலபிலிட்டி இன்டூ ஆப் விஎமோட அவைலபிலிட்டி இன்டூ டேட்டாபேஸ் விஎமோட அவைலபிலிட்டி பிளஸ் வேற ஏதாவது ரிலவெண்ட் சர்வீசஸ் இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லோட் பேலன்சர் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து
கம்பைன் பண்ணி அதுல கிடைக்கிற எஸ்எல்ஏ பெர்சன்டேஜ் தான் உங்களுடைய காம்போசிட் எஸ்எல்ஏ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு லோட் பேலன்சர் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து 99.99 சொல்றாங்க, வெப் விஎம் வந்து ஒரே ஒரு விஎம் தான் ரன் பண்றேன், இது 99.95, ஆப் விஎம் வந்து நான் 2 சர்வர் வச்சிருக்கேன் அப்படின்னா 99.90 கிடைக்குது. அப்படின்னா இது எல்லாமே மல்டிப்ளை பண்ணி உங்களோட அப்ளிகேஷனுடைய எஸ்எல்ஏ கேட்டீங்கன்னா அதுக்கு பேர் காம்போசிட் எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுல கூட அதோடைய ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்போம். ஸோ அப்ளிகேஷன் எஸ்எல்ஏன்றது யூ ஹாவ் டு டூ அ டிஃப்ரெண்ட் கால்குலேஷன். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகே, வெப் அப்ளிகேஷன் இன்டூ டேட்டாபேஸ் அப்ளிகேஷன். ஸோ இது ரெண்டுத்தை மல்டிப்ளை பண்ணி வர ரிசல்ட் தான் வந்து காம்போசிட் எஸ்எல்ஏ. நீங்க வந்து ஒரு ஏன்னா வந்து எந்த ஒரு காம்பனன்ட் டேட்டாபேஸ் ஃபெயில் ஆனாலும் அப்ளிகேஷன் இருந்தும் ஒன்றும் யூ ஆர் நாட் கோயிங் டு கெட் த டேட்டா பேக், அதுல டேட்டா ஆக்சஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து டவுன் ஆனாலும் டேட்டாபேஸ் ஆன்லைன்ல இருந்தாலும் இட் இஸ் நாட் ஆஃப் எனி யூஸ், எனி மீனிங். ஓகே, ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி கிடைக்கிறது தான் வந்து அப்ளிகேஷனோட எஸ்எல்ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இந்த மாதிரி அப்ளிகேஷன் எஸ்எல்ஏவும் மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆஃபரிங் எஸ்எல்ஏவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, ஸோ பி கிளியர் ஆன் தட். இது வந்து நீங்க ஜூனியர் ரிசோர்ஸ், நான் வந்து இன்னும் அட்மின் லெவல்ல தான் இருக்கு அப்படின்னா இதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. இது வந்து ஒரு ஃபினாப்ஸ் டீம், ஒரு ஆர்கிடெக்ட், அவங்க தான் வந்து இதை பத்தின டீடைல்டு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அவங்க தான் சொல்யூஷனிங் பண்ணும்போது கேர்ஃபுல்லா வந்து எஸ்எல்ஏவை படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். இப்போ வந்து கஸ்டமர் வந்து 99.99 எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், ஒரு ஆர்கிடெக்ட் வந்து 2 விஎம் கிரியேட் பண்ணும்போது 2 டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர்ல வர மாதிரி அவங்க சொல்யூஷனிங் பண்ணணும். இன்கேஸ் அதை விட அதிகமா எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், 2 டிஃப்ரெண்ட் ரீஜன்ல வர மாதிரி அவங்க வந்து டிசைன் பண்ணணும். ஓகே, ஆன் 2 டிஃப்ரெண்ட் ரீஜன். ஸோ அந்த மாதிரி வந்து டிசைனிங் ஆஸ்பெக்ட்ல வந்து they have to plan for high availability and then they can bring the system highly available. ஸோ இதுல யாரும் அன்மியூட் பண்ண மாதிரி இருக்கு, கொஸ்டின் இருந்தா கேளுங்க. சார் எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்து இந்த கம்பைன் எஸ்எல்ஏல ஹார்ட்வேர் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஹோஸ்டட் விஎம் ஹோஸ்டடான ஹார்ட்வேர் இஷ்யூ ஆச்சுன்னா அதையும் வந்து கால்குலேட் பண்ணுவாங்களா? பசுபதி, இப்ப நமக்கு நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இப்ப நம்ம விஎம் அவைலபிலிட்டின்னு சொல்றாங்க. இப்ப இந்த விஎம் வந்து அவங்களுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஓகே, ஸோ பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சாரி என்னாச்சு, let me just select this. Okay, physical infrastructure இருக்கு, அதாவது அவங்களுடைய சர்வர், ஸ்டோரேஜ், நெட்வொர்க், அவங்களுடைய பவர், கூலிங் அதெல்லாம் சேர்ந்து அதுக்கு மேல வந்து they have the hypervisor, அதுக்கு மேல இந்த விஎம் இருக்கு. ஸோ இந்த விஎம் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இஃப் யூ ஆர் ரன்னிங் திஸ் விஎம் வித் ப்ரீமியம் எஸ்எஸ்டி, கனெக்டிவிட்டி அப் டைம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி 99.99 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கரெக்டா? அதுதான் நான் இந்த லிஸ்ட் டவுன் பண்ணியிருந்தேன். ஒரு விஎம் வந்து அல்ட்ரா இதுல இருக்கு 99.90 இருக்கு அப்படின்னா இந்த விஎம் உடைய கனெக்டிவிட்டி வந்து பாத்தீங்கன்னா 99.95% வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்குன்றதை கேரண்டி பண்றாங்க. அப்ப அதோடைய பேக் எண்ட்ல அண்டர்லைன்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் சேர்ந்து தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, இந்த விஎம் ஓட அவைலபிலிட்டி தே ஆர் ensuring it will be available irrespective of power failure or network failure or storage failure, hypervisor issues, எல்லாமே அந்த ஹோஸ்டிங் பிளஸ் இந்த பிசிக்கல் இன்ஃப்ரா எல்லாத்தையும் சேர்த்து தான் அவங்க உங்களுக்கு அவைலபிலிட்டி வந்து டிசைன் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ப்ரொவைடட் நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிருக்கணும். இன்கேஸ் நீங்க உங்களுடைய ஓஎஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ல டேட்டா வந்து ப்ரீமியம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா அது 99.90 கிடைக்காது, அதுக்கு அதோட கம்மியா தான் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, understood. Okay, so இது வந்து as architect you have to be very very careful. Okay, but for junior resources this is fine. Okay, so next வந்து இதுலயே வந்து ரொம்ப இன்டெப்தா ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா, இப்ப நம்ம அவைலபிலிட்டி செட்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த அவைலபிலிட்டி செட்ல ரெண்டு விதமான விஷயங்களை வந்து அது மிட்டிகேட் பண்ணும். ஒன்னு வந்து they talk about unplanned outage. சில விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட சொல்லிட்டு வராது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஸ்க் ஃபெயில் ஆகுறதோ, இல்ல சர்வர் ஃபெயில் ஆகுறதோ, இல்ல ஓஎஸ் கரப்ட் ஆகுறதோ, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அன்பிளான்டா நடக்கக்கூடிய விஷயங்கள். இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், அன்பிளான்ட வந்து ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஹேப்பனிங் வித்தவுட் அவர் எக்ஸ்பெக்டேஷன், நம்ம வந்து ஃபால்ட் டொமைன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு பேரு. ஸோ இன்னொரு கான்செப்ட் என்னன்னா, பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் வரும். ஓகே, திடீர்னு ஒரு வல்னரபிலிட்டி வந்துருச்சு, திடீர்னு ஒரு பேட்ச் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு, இல்ல வந்து we have to do a routine maintenance அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் a planned thing. ஓகே, ஸோ அப்டேட் பண்றது, பேட்ச் பண்றது, இல்ல சிஸ்டம் அப்கிரேட் பண்றது, இதெல்லாம் வந்து அப்டேட் டொமைன் கான்செப்ட் சொல்லுவாங்க. இப்ப அவைலபிலிட்டி செட்ல இதை ஏன் இந்த கான்செப்ட் கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போ உங்களுடைய சிஸ்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்னுடைய அப்ளிகேஷனுக்கு வந்து நான் வந்து ஒரு 2-3 விஎம் ரன் பண்ணிட்டு இருக்கிறேன்.
VM1, VM2, VM3. இப்போ அதை நான் கிரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கோ அண்ட் சே ஐ நீட் எத்தனை ஃபால்ட் டொமைன் வேணும், எத்தனை அப்டேட் டொமைன் வேணும்ன்றதை நான் சூஸ் பண்ணலாம். இப்போ அதுக்கு வந்து லிமிட் இருக்கு. ஓகே, ஸோ யூ கேன் கோ வித் மேக்ஸிமம் ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் ஃபால்ட் டொமைன் அண்ட் அப்டேட் டொமைன். மேக்ஸிமம் வந்து இருங்க, அவைலபிலிட்டி செட் கிரியேட் பண்ணி காமிக்கிறேன். இது மறுபடியும் கிரியேட் பண்ணுவோம். யூ டோன்ட் ஹேவ் டு ரியலி ஒரி அபவுட் இட். ஸோ இது வந்து ரிட்டர்டன்சி வரதுக்காக நான் இதுல அவைலபிலிட்டி செட் வந்து இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பை டிஃபால்ட்டா ஃபால்ட் டொமைன் வந்து 2 இருக்கு, மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் டு 3. அதே மாதிரி அப்டேட் டொமைன் வந்து டிஃபால்ட்டா 5 இருக்கு, மேக்ஸிமம் யூ கேன் கோ அப் டு 20. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து I can decide on how many number of fault domains I need or how many number of update domains I need. Maximum 3 வரைக்கும் போலாம். Update domain அதே மாதிரி by default 5, max I can go to 20. ஸோ இதுல என்ன கான்செப்ட் அப்படின்னா, இப்போ எனக்கு 3 மெஷின் இருக்கு அப்படின்னா நான் இப்போ 2 ஃபால்ட் டொமைன் கொடுக்குறேன் அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் VM வந்து FD0ல கிரியேட் ஆகும், செகண்ட் VM வந்து FD1ல கிரியேட் ஆகும், தேர்ட் VM வந்து FD0ல கிரியேட் ஆகும். I'm considering I've chosen FD வந்து 2ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து FD வந்து நான் 5ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும்னா இதெல்லாம் அப்டேட் டொமைன் 0, அப்டேட் டொமைன் 1, அப்டேட் டொமைன் 2 இந்த மாதிரி வந்து தனித்தனி அப்டேட் டொமைன்ல ஸ்டோர் ஆகும். இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேக் எண்ட்ல மைக்ரோசாஃப்ட் வந்து இந்த அப்டேட் டொமைன் 0 மெஷின்ஸ், அந்த பிசிக்கல் மெஷின்ஸ் வந்து பிசிக்கல் ஸ்விட்சோ இல்லை நெட்வொர்க் டிவைசஸ், ஸ்டோரேஜ், சர்வர் இதெல்லாம் வந்து ஃபர்மர் அப்கிரேடோ இல்லை ஏதோ ஒரு பயாஸ் அப்டேட் பண்றாங்க, இல்லை வந்து ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க, இல்லை சர்வர் ஹார்ட்வேரை ரீப்ளேஸ் பண்றாங்க அப்படின்னா எப்பவுமே UD0வும் UD1 UD2 வந்து ஒரே டைம்ல அவங்க வந்து மெயின்டெனன்ஸ் கொண்டு வர மாட்டாங்க, தனித்தனியா தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா UD0 வந்து மைக்ரோசாஃப்ட் டவுன் பண்றாங்க அப்படின்னா உங்களுடைய வர்ச்சுவல் மெஷின் 1 மட்டும் தான் இம்பாக்ட் ஆகும். இப்போ இன்கேஸ் என்கிட்ட நிறைய வர்ச்சுவல் மெஷின் இருக்கு அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 VM நான் ரன் பண்றேன்னு வச்சுக்கோங்க ஒரு அப்ளிகேஷனுக்கு. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் கான்செப்ட் வந்து FD2ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து பேலன்ஸ்டா உங்களுக்கு கிரியேட் ஆகும். அதாவது FD ஓகே அந்த மாதிரி பேஸ்ட் ஆயிடுச்சா. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு லோட் வந்து ஸ்பிளிட் ஆகும். இப்போ இன்கேஸ் வந்து என்னுடைய FD0னா நீங்க ஒரு அசம்ஷன் எடுத்துங்க, இது வந்து ரேக் 0ன்னு எடுத்துங்க, ஆர் ரேக் 1ன்னு எடுத்துங்க. அதே மாதிரி இது ரேக் 2ஓ இல்லை ரேக் 1ன்னு எடுத்துங்க. அப்ப ரேக் 1 ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த VM2 டவுன் ஆகும். அதே மாதிரி VM4ம் டவுன் ஆகும், VM6ம் டவுன் ஆகும், VM8ம் டவுன் ஆகும். ஏன்னா எல்லாமே வந்து இட் இஸ் இன் அப்டேட் டொமைன் 1 ஆர் சாரி ஃபால்ட் டொமைன் 1ல இருக்கு, ரேக் 1ல இருக்கு. இன்கேஸ் நான் வந்து இந்த ஃபால்ட் டொமைன் எனக்கு வந்து 3 வேணும் அப்படின்னு நான் சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும், ரிட்டர்டன்சி வந்து பெட்டர் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய சர்வர்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் ரேக்ல போயிட்டு ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ என்ன ஆகும், இப்போ ரேக் 1 ஃபெயில் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து சில மெஷின்ஸ் மட்டும்தான் ஃபெயில் ஆகும். மெஷின் 8, தென் மெஷின் 5, தென் மெஷின் 2 மட்டும்தான் ஃபெயில் ஆகும். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அவைலபிலிட்டியை நீங்க இம்ப்ரூவ் பண்றதுக்கு, ரெசிலியன்சியை பெட்டர் ஆக்கிறதுக்கு, ரிட்டர்டன்சியை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க வந்து ஃபால்ட் டொமைன் அண்ட் அப்டேட் டொமைன் போய் சூஸ் பண்ணலாம். இப்போ வந்து எனக்கு 5 அப்டேட் டொமைன் வந்து கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகும், 0 to 4 வரைக்கும் வரும் எனக்கு. ஏன்னா 0ல ஸ்டார்ட் பண்றதால 4ல முடிஞ்சிடும். ஸோ இது வந்து அப்படியே நம்ம டூப்ளிகேட் பண்ணி இப்போ எனக்கு வந்து UD0 மைக்ரோசாஃப்ட் வந்து அப்டேட் பண்ணி மெயின்டைன் பண்றாங்க, மெயின்டெனன்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா எனக்கு VM6ம் VM1ம் வந்து டவுன் ஆகும். மற்ற VMs எல்லாமே வந்து அவைலபிளா இருக்கும். அப்ளிகேஷன் வந்து இந்த VMஸ்ல இருந்து உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கும். இன்கேஸ் எனக்கு வந்து அதிகமான அப்டேட் டொமைன் வேணும், எனக்கு வந்து அப்டேட் டொமைன் வந்து 8 வேணும் அப்படின்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு இது வந்து 8 வரைக்கும் போயிடும் உங்களுக்கு. ஓகே 7, இந்த லாஸ்ட் 2 மட்டும் UD0 அண்ட் UD1ல இருக்கும். இப்போ வந்து UD7 வந்து மைக்ரோசாஃப்ட் அப்டேட் பண்றாங்கன்னா வெறும் VM8 மட்டும்தான் உங்களுக்கு டவுன் ஆகும். ஸோ அப்டேட் டொமைன்ன்றது எனி பிளான்ட் ஆக்டிவிட்டி. It can be patching or it can be upgrade or it can be any routine maintenance or எது வேணா இருக்கலாம். கேளுங்க, கொஸ்டின் தான் கேளுங்க. எனக்கு என்னன்னா இப்போ திஸ் ஃபார் ஸ்பெசிஃபிக் ஃபார் VM. இப்போ எனக்கு இதே வந்து டேட்டா பேஸா இருந்தது வச்சுக்கோங்களேன். இப்போ டேட்டா பேஸ்ல வந்து எனக்கு டேட்டாஸ் இருக்கு. See I have like a terabyte of data. ஸோ இப்போ இதில் எப்படி நீங்கள் இந்த அவைலபிலிட்டி செட்டில் நீங்கள் கொண்டு வருவீங்க? இப்போ பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டி வந்து டிஆர் இல்லை, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் டிஆர், சரிங்களா? டிஆர் இல்லாமல் எனக்கு வந்து பிளான்ட் மெயின்டெனன்ஸ் ஆக்டிவிட்டியில் இதை பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும்?
ஓகே வெங்கட். ஸோ நீங்க டேட்டா பேஸ்ன்னு சொல்றீங்க. டேட்டா பேஸ் வந்து பாத்தீங்கன்னா இஸ் இட் ஹோஸ்டட் இன் விஎம் ஆர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் அஜூர் டேட்டா பேஸ் ஆர் யூ ஆர் டாக்கிங் அபவுட் டேட்டா பேஸ் இன் கண்டெய்னர்? எதை சொல்றீங்க? இப்போ நான் SQL சர்வர் டேட்டா பேஸ் வச்சுக்கோங்களேன், அஜூர் டேட்டா ஓகே, யூ ஆர் பேஸ்ல டாக்கிங் SQL அபவுட் சர்வர் மைக்ரோசாஃப்ட் SQL SQL சர்வர் சர்வர் டேட்டா பேஸ் இன் அஜூர் விஎம். ஓகே, இது வந்து ஹோஸ்டட் அஜூர் டேட்டா விஎம் பேஸ். கிடையாது, அஜூர் நாட் பீன் அஜூர் விஎம் இல்ல, தனியா ஒரு டேட்டா பேஸ் நான் ஒரு இதுல ஹோஸ்ட் பண்ண முடியாது. சரி, இது பாஸ் ஆஃபரிங் சொல்றீங்க. ஆமா, ஓகே, அதான் அஜூர் டேட்டா பேஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. இதுதான் பாஸ் ஆஃபரிங். ஓகே. இப்போ நான் வந்து பிளான்ட் மெயின்டைன் ஆக்டிவிட்டி பண்ணுவேன். ஓகேங்களா, எனக்கு அந்த டேட்டா பேஸ்ல எனக்கு வந்து ஒரு டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கு. சரி, ஓகே. இதுல வந்து உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்ன? மைக்ரோசாஃப்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் என்னென்ன? அவங்களுடைய பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், விச் மீன்ஸ் பிசிக்கல் சர்வர், பிசிக்கல் நெட்வொர்க், ஸ்டோரேஜ், இது எல்லாமே வந்து அவங்க அவைலபிலிட்டி மேனேஜ் பண்றாங்க. பிளஸ் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வர்ச்சுவல் மெஷின், பிளஸ் அவங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆஃப் யுவர் விஎம் ஆல்சோ. ஓகே, ஸோ இதுல வந்து அவைலபிலிட்டி எல்லாம் யார் மேனேஜ் பண்றா? மைக்ரோசாஃப்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். இப்போ உங்க கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்னோடது என்னன்னா, இப்போ மெயின்டெனன்ஸ், இப்போ என்னோட இதுலயே வந்து நான் ஒரு பேட்ச் அப்டேட் பண்ண வச்சுக்கோங்களேன். ஓஎஸ்ல நீங்க ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஓகே, ஓஎஸ் பேட்சிங், மானிட்டரிங், அவைலபிலிட்டி, இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள். மேபி என்னோட கஸ்டம் பேட்ச் ஏதோ அப்ளை பண்ண வச்சுக்கோங்களேன், எங்க சர்வர் சைடுல லைக் டேட்டாபேஸ்ல பண்ண முடியாது. டேட்டாபேஸ்ல வேற. ஓகே, டேட்டாபேஸ்ல பண்ணலாம். டேட்டாபேஸ்ல மைனர் அப்கிரேடோ அப்டேட்டோ பண்ணலாம், பட் யூ cannot do anything on the OS level. OS is managed and maintained by Microsoft இந்த ஆஃபரிங்ல, பாஸ் ஆஃபரிங்ல. ஓகே, இன்கேஸ் நீங்க வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் வந்து நீங்க விஎம்ல ரன் பண்றீங்க அப்படின்னா தென் கான்செப்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். இதுல வந்து நீங்க தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எல்லாமே. ஓகே, யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் VM, OS, and then you are responsible for database application. ஓகே, ஸோ இதுல நீங்க டேட்டாபேஸ் அப்கிரேட் பண்றதா இருந்தாலும் சரி, OS மேனேஜ் பண்றதாலும் சரி, 2 VM வேணும் இல்ல 4 VM வேணும் அப்படின்னாலும் நீங்க தான் இது எல்லாமே மேனேஜ் பண்ண போறீங்க. யூ ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் OS பேட்சிங், அவைலபிலிட்டி, டேட்டாபேஸ் பேட்சிங், அவைலபிலிட்டி எல்லாமே. ஸோ இதுல வந்து டேட்டாபேஸ் வெர்ஷன் மட்டும் நம்ம சூஸ் பண்ணலாம். கஸ்டமர் கேன் சிலெக்ட் டேட்டாபேஸ் வெர்ஷன், டேட்டாபேஸ் உடைய மைனர் பேச்சஸ் ஆர் வாட் எவர் நீங்க பண்றது வந்து எல்லாமே நீங்களே வந்து யூ கேன் டூ இட். ஓகே, மைனர் வெர்ஷன் அப்கிரேட் பண்றது அது எல்லாமே. வேறஸ் டேட்டாபேஸ் இன் VM அப்படின்னு போனாதான் அது வந்து SLA வந்து வேற மாதிரி இருக்கும். அதுல வந்து நீங்க வந்து யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் லோட் பேலன்சிங், கிளஸ்டரிங், லைசன்சிங் எல்லாமே நீங்க பாத்துக்க வேண்டியது இருக்கும். கிளஸ்டரிங், லோட் பேலன்சிங் பிட்வீன் யுவர் அப்ளிகேஷன் ஆர் நீங்க கோரம் டிஸ்க் கிரியேட் பண்றது எல்லாமே நீங்க ரெஸ்பான்சிபிள். சோ உங்களுடைய क्वेश्चन வந்து அஜூர் டேட்டாபேஸ்னா, என்னோட क्वेश्चन வந்து என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து SQL சர்வர்ல பாத்தீங்கன்னா யூ ஹேவ் an high availability கான்செப்ட், கரெக்ட்டுங்களா? டேட்டாபேஸ் லெவல்ல. சோ யூ ஹேவ் a node A and node B. சப்போஸ் நான் பேட்ச் பண்ணோம்னா node A கம்ப்ளீட்டா வந்து டவுன் பண்ணிட்டு node B அப் பண்ணிட்டு I will do the patching. ஓகே, அப்புறம் node B வந்து அப்ல இருக்கும். சோ தட் ஹை availability கஸ்டமருக்கு எந்த இம்பாக்ட் இருக்காது. இங்க சொல்றேன். அது வந்து நீங்க வந்து VM மேனேஜ் பண்ணும்போது நீங்க அதெல்லாம் பண்ணுவீங்க. ஓகே, நீங்க உங்களுக்கு அது விசிபிலிட்டி இருக்கும். வேற அஷூர் டேட்டாபேஸ்ல பேக் எண்ட்ல வந்து மைக்ரோசாஃப்டே வந்து பாத்தீங்கன்னா இந்த கிளஸ்டரிங், ஹை அவைலபிலிட்டி, ஒரு சர்வரை வந்து ஃபர்ஸ்ட் அது பண்ணிட்டு செகண்ட் சர்வர் பண்றதுலாம் மைக்ரோசாஃப்டே மேனேஜ் பண்ணிப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து சீம்லெஸ் அது. அப்ப நான் இந்த இடத்துல VM னா நான் I need to have one more node B அந்த மாதிரி இருக்கணும். இங்க வந்து நீங்க என்ன பண்ணுனா, உங்களுக்கு வந்து யூ வாண்ட் டு ஹேவ் ஹை அவைலபிலிட்டி, நீங்க என்ன பண்ணணும், யூ நீட் டு ஹேவ் அட்லீஸ்ட் 2 VMs. அதுக்கப்புறம் அதை வந்து அந்த 2 VMs வந்து யூ ஹேவ் டு ஹேவ் இட் இன் அ கிளஸ்டர். அந்த கிளஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா கிளஸ்டரிங் செட்டப்ல ஒரு VM தான் நீங்க டவுன் பண்ணி பேட்ச் பண்றதாலும் சரி, அப்கிரேட் பண்றதாலும் சரி, இந்த ரிசோர்சஸ் எல்லாம் நீங்க மூவ் பண்ணி ஒன் பை ஒன் நீங்க மேனேஜ் பண்ணுவீங்க. இது வந்து நீங்க மேனேஜ் பண்ணும்போது. பட் வேற நீங்க ஆஸ் அ சர்வீஸா போறீங்க, பிளாட்ஃபார்ம் ஆஸ் அ சர்வீஸா போறீங்க அப்படின்னா உங்களுடைய OS அந்த மிடில் வேர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் வந்து அந்த அவைலபிலிட்டியை வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிப்பாங்க. ஓகே, பெருச்சு இப்போ அந்த பாஸ்லயே வந்து இப்போ அவங்களே பேட்சஸ் அப்டேட் பண்ணி அவங்களே பண்ணும்போது
ஸோ நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கும்ல. ஸோ நம்மளுக்கு வந்து இருக்கும். ஆமா. அவங்க டவுன் ஆகாது. கேரண்டி பண்றது இருக்கும். இப்ப வந்து Azure ஓகே. சார்ட்ஸ்ல ஸோ போயிட்டு அது Azureோடைய டேட்டாபேஸ் அவைலபிலிட்டி என்னன்னு பாருங்க. அதை அவங்க கேரண்டி பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. இப்ப ஸோ அதை எனக்கு பேஸ் பண்ணி அவங்க அதை பண்ணிப்பாங்க. பட் நமக்கு அவைலபிலிட்டி இருக்கும். நமக்கு எதுவும் இம்பாக்ட் இருக்காது அதுல. ஆமா ஆமா. ஸோ நமக்கு வந்து இப்ப ஓகே. டேட்டாபேஸ் வந்து நீங்க MariaDB யூஸ் பண்றீங்க அப்படின்னா 99.99 கேரண்டி பண்றாங்க. இப்ப SQL டேட்டாபேஸ் யூஸ் பண்றீங்கன்னா 99.995 கொடுக்குறாங்க. ஓகே. ஸோ அதை பட் வந்து நமக்கு அவங்க கண்டிப்பா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து மட்டும் அவங்க கொடுத்துருவாங்க. பேட்சிங் ஏதாவது பண்ண போறாங்க இல்ல ஏதாவது அது பண்ண ஆமா போறாங்கன்னா பேக் இன்ஃபர்மேஷன் எண்ட்ல அது மட்டும் கொடுத்துட்டு நடக்கும். பேக் எண்ட்ல வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கும் உங்களுக்கு. இந்த இடத்துல போனீங்க ஓகே. அப்படின்னா இந்த இடத்துல வந்து சர்வீஸ் ஹெல்த்னு ஒரு இது இருக்கு, போர்டு இருக்கு. இந்த போர்டுல போனீங்க அப்படின்னா ஓகே. என்னென்னலாம் உங்களுடைய அக்கௌண்ட்ல உங்க டேட்டாபேஸ்க்கு வந்து என்னென்ன பிளான்டு மெயின்டெனன்ஸ் இருக்கு, என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் வரப்போகுது அப்படின்றத இங்க நீங்க உங்களால பார்க்க முடியும். நெக்ஸ்ட் ஓகே. கப்பல் ஆஃப் வீக்ஸ் வந்து என்னென்ன மெயின்டெனன்ஸ் ஈவெண்ட்லாம் ஸ்கெடியூல் ஆயிருக்கு அப்படின்றத இங்க பார்க்க முடியும். பட் அதனால வந்து அவங்க மேனேஜ் பண்றதால உங்களுக்கு ஜஸ்ட் நோட்டிஃபை பண்றாங்க so that you can be ஓகே. அவ்வளவுதான். you can be well prepared for that event or ஓகே. activity. இப்போ ஓகே. அவங்க ஓகே. மைக்ரோசாஃப்ட் மேனேஜ் பண்றதுனால ஏதாவது இம்பாக்ட் இருக்குங்களா? லைக் சர்வர் டவுன் டைம் மாதிரி, ஈவன் இஃப் தே ஆர் இம்பாக்ட் டூயிங் தி இருந்ததுன்னா பேட்சிங்? அதான் இப்போ வந்து 99.95க்கு கம்மி ஆகுது அப்படின்னா they will give you penalty. ஓகே. ஸோ அவங்க தான் இங்க கேரண்டிட்டா சொல்றாங்க, நீங்க அஷூர் டேட்டாபேஸ்ல வந்து அஷூரோட SQL டேட்டாபேஸ்ல வந்து நீங்க உங்களுடைய டேட்டாபேஸை நீங்க ஹோஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா 99.995 வரைக்கும் வந்து அவைலபிலிட்டி அவங்க வந்து கேரண்டி பண்றாங்க. அப்ப 99.995னா உங்களுக்கு வந்து தே ஹேவ் டு கிவ் அட்லீஸ்ட் வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான், 20 மினிட்ஸ் தான் வந்து டவுன் ஆகலாம். அந்த அளவுக்கு வந்து அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. இது வந்து அஷூரோடைய நிறைய டேட்டாபேஸ் இருக்கு. நீங்க SQL டேட்டாபேஸ் சொன்னதால அஷூரோட SQL டேட்டாபேஸ்க்கு வந்து 99.995 வந்து அவைலபிலிட்டி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அவங்க irrespective ஆஃப் என்ன ஆக்டிவிட்டி பண்ணாலும் அந்த வருஷத்துல வந்து அந்த பர்டிகுலர் கேரண்டி மாசம் நம்ம எஸ்எல்ஏ கால்குலேட் பண்றீங்க அப்படின்னா மாசத்துல வந்து அந்த நம்பர் ஆஃப் ஹவர்ஸ்க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா தென் தே வில் கிவ் யூ சர்வீஸ் கிரெடிட் பேக். ஓகே. ஸோ வேற ஏதாவது கொஸ்டின் இருக்காங்க? ஸ்டான் ஒரு கொஸ்டின். இந்த ஃபால்ட் டொமைன் அண்ட் அப்டேட் டொமைன் நம்ம சேஞ்ச் பண்றோம். லைக் ஐ மீன் டிஃபால்ட்டா 2 இருக்கு ஃபால்ட் டொமைன் அண்ட் அப்டேட் டொமைன் 3 இருக்கு. இஃப் நம்ம சேஞ்ச் பண்றதுனால நமக்கு காஸ்ட் விஎம் காஸ்ட் அதிகமாகுமா? இது வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் காம்பனன்ட் தான். இந்த அவைலபிலிட்டி செட்ன்றது இட் இஸ் நாட் கோயிங் டு இம்பாக்ட் த காஸ்ட். பட் அந்த பேக் எண்ட் உங்களுக்கு ஹையர் அவைலபிலிட்டி வேணும்னா நீங்க என்ன பண்றீங்க, நீங்க வந்து 2 VM வந்து 3 VM இன்க்ரீஸ் பண்றீங்க. அப்ப உங்களுடைய VMக்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் டிஸ்க் இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் IP அட்ரஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, நம்பர் ஆஃப் ரிசோர்சஸ் வந்து மல்டிப்ளை ஆகுது. அப்ப அந்த ரிசோர்சஸ்க்கு காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். பட் அவைலபிலிட்டி செட்ல வந்து நீங்க நம்பர் சேஞ்ச் பண்றதால காஸ்ட் வந்து எதுவும் மாறாது. அதை பேஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்றீங்க. சர்வர்ஸ் வந்து இப்ப VM வந்து 2 VM தான் இருக்கு. இப்ப வந்து ஃபால்ட் டொமைன் 3 மாத்தினதுக்கு அப்புறம் 3 VM நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா 3 VMக்கு அந்த எக்ஸ்ட்ரா ஒரு VMக்கான காஸ்ட் வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகே. ஸோ இன்னொரு கொஸ்டின், லைக் ஐ மீன் இந்த டிஃபால்ட் செட்டிங்ஸ்ங்கிறது வந்து நம்ம பாலிசிஸ் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல நம்ம அப்ளை பண்ண முடியுமா? நாமளே பண்ண முடியுமா? கஸ்டமைஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஜூர் பாலிசிஸ்னு ஒரு சர்வீஸ் இருக்கு. அதை வச்சு என்ன பண்ணலாம்னா நீங்க குளோபலா வந்து அட் மேனேஜ்மெண்ட் குரூப் லெவல் ஆர் அட் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் லெவல் ஆர் ரிசோர்ஸ் குரூப் லெவல்ல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எந்தெந்த மாதிரி பாலிசிஸை வந்து நீங்க புஷ் பண்ணணும், எந்தெந்த பாலிசிஸ்லாம் அப்ளை பண்ணணுமோ அது பண்ணலாம். தேர் ஆர் ஆப்ஷன்ஸ் ஃபார் தட். ஓகே, தேங்க்யூ. ஷூர். ஸ்டான், இப்போ இந்த ஃபால்ட் டொமைன்றத வந்து இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் அ சர்வீஸ்ல தான் நம்ம விஎம் வந்து இண்டிவிஜுவலாக நம்ம கிரியேட் பண்றோம். இப்போ பாஸ்லயோ இல்ல சாஸ்லயோ இந்த ஆப்ஷன்ஸ் எப்படி இது கவர் ஆகுமா? இது ஓகே தினகர், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வர்ச்சுவல் மெஷினுக்கு தான் இந்த கான்செப்ட்ஸ்லாம். ஓகே. ஸோ அஜூரோடைய பாஸ் ஆஃபரிங்லாம் போறீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பேக் எண்ட்ல அவங்க கொடுத்துட்றாங்க. நீங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இதுலயே வந்து இன்னும் ஒரு லெவல் ஆஃப் அவைலபிலிட்டி ஆப்ஷன் இருக்கு. நம்ம அவைலபிலிட்டி செட், அவைலபிலிட்டி ஜோன்னு சொன்னேன். இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நான் ஆட்டோ ஸ்கேலிங்கை பத்தி நான் பேசவே இல்லை. கரெக்டா? ஆட்டோ ஸ்கேலிங்ன்றது வந்து வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்ஸ்ன்னு சொல்லுவாங்க அஜூரை பொறுத்த வரைக்கும். இந்த வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்ஸ்ன்றது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய டிமாண்ட் லோடுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சர்வர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், கம்மியாகும். ஃபிளீட் மேனேஜ்மெண்ட், டைனமிக் ஸ்கேலிங் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஜூரோடைய பாஸ் சர்வீசஸ்க்குலாம் வந்து இதுதான் அவங்க பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க. பை டிஃபால்ட்டாவே ஸ்கேல் செட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆட்டோ ஸ்கேலிங் கான்செப்ட் யூஸ் பண்ணுவாங்க. மேனுவலா நம்ம பண்ற மாதிரி வந்து ஃபால்ட் டொமைன் எத்தனை, அப்டேட் டொமைன் எத்தனைலாம் வந்து அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த அஜூர் பாஸ் சர்வீசஸ் இஸ் கவர்ட் ஆன் த பேக் எண்ட் வித் ஆட்டோ ஸ்கேலிங் ஃபீச்சர். ஓகே ஓகே ஓகே. ஸோ இதுல வந்து நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த அப்டேட் டொமைன் வந்து இவங்க மைக்ரோசாஃப்ட் வந்து
என்ன அப்டேட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்க? தே ஆர் நாட் அப்டேட்டிங் அவர் வர்ச்சுவல் மெஷின், தே ஆர் அப்டேட்டிங் தேர் பிசிக்கல் டிவைசஸ். அவங்களுடைய ஸ்டோரேஜ் ஃபர்ம்வேர், சர்வர் ஃபர்ம்வேர், நெட்வொர்க் டிவைஸ், சர்வருடைய புது ஹார்ட்வேர் மாத்துறது, அந்த மாதிரி பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட் பத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஓகே, விஎம் அப்டேட் வந்து நம்ம தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, விஎம்ல வந்து பேட்ச் பண்ணணும், இல்ல உங்க விஎம்ல வந்து ஏதாவது செக்யூரிட்டி பக் ஃபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா அது நம்ம மேனேஜ் பண்றோம். திஸ் இஸ் அப்டேட் டொமைன்ன்றது update of your physical update of Azure physical infrastructure done by Microsoft. Okay, அது clear-ஆ புரிஞ்சுங்க. update domainன்றது I'm talking about updates towards Microsoft managed physical infrastructure. VM வந்து நம்ம தான் மேனேஜ் பண்றோம். ஓகே, அதோடைய அப்டேட்ஸ் அதெல்லாம் வந்து மாசம் பண்றது, இல்ல வந்து லினக்ஸ் ரன் பண்றீங்க அப்படின்னா குவார்டர்லி அப்டேட் பண்றது, பேட்ச் பண்றதுலாம் கஸ்டமர் வில் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் த விஎம் அப்டேட்ஸ். இது வந்து அவங்க பிசிக்கலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்டேட் பண்ணும்போது நீங்க இன்கேஸ் வந்து உங்களோட விஎம் வந்து UD0, UD1, UD2ல ரன் ஆகுது அப்படின்னா இந்த 3 அப்டேட் டொமைனும் ஒரே டைம்ல வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து கை வைக்க மாட்டாங்க, டச் பண்ண மாட்டாங்க when they are doing routine maintenance or planned activity, so that your virtual machines are available when they are running on different update domains and fault domains. ஓகே, ஸோ அவைலபிலிட்டி வந்து கொஞ்சம் ஆர்கிடெக்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இஃப் யார் ஜூனியர் பர்சன், நீங்க வந்து அவங்க கம்பெனில வந்து என்ன கான்ஃபிகரேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்றாங்களோ அதை செலக்ட் பண்ணி நீங்க கிரியேட் பண்றது உங்க வேலையா இருக்கும். எத்தனை அவைலபிலிட்டி சென்டர் சூஸ் பண்றது, இல்ல அவைலபிலிட்டி ஜோன் செலக்ட் பண்ணி கிரியேட் பண்ண சொல்றாங்களான்றதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண தெரியணும், அவ்வளவுதான். ஓகே, ஐ நோ இது வந்து இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக் மாதிரி தான் தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா ஐ எம் மோர் தேன் ஹாப்பி. பட் இது நீங்க போக புரிஞ்சுப்பீங்க. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் டஃப் டாபிக் ஆல்சோ. இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அஜூருடைய அவைலபிலிட்டியை வந்து எப்படி வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து அவங்களுடைய ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ் வச்சு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ் நான் மீன் பண்றது டிஃப்ரெண்ட் ரேக், டிஃப்ரெண்ட் டேட்டா சென்டர், டிஃப்ரெண்ட் ரீஜன், இதெல்லாம் வந்து செட்டப் பண்ணி உங்களுடைய அவைலபிலிட்டியை வந்து அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹியர். ஸோ இதுல அஜூரோடைய SLA பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம். அஜூரோட SLA வந்து என்னது? சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். ஒரு ப்ராடக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் கிவிங் யூ அவைலபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டார்கெட். அப்போ இன்கேஸ் இந்த மாதிரி டவுன் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் கிவ் யூ சர்வீஸ் கிரெடிட், மந்த்லி சர்வீஸ் ஃபீஸ் மாதிரி அவங்க உங்களுக்கு வந்து அந்த ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இன்கேஸ் வந்து அவங்களால அந்த பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டை வந்து மீட் பண்ண முடியல, அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா தென் தே வில் கிவ் யூ த சர்வீஸ் கிரெடிட் பேக். ஒரு சர்வீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா there is a SLA for that. ஓகே, இது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, SLO. அதுக்குள்ள வந்து சர்வீஸ் லெவல் அப்ஜெக்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சர்வீஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து சொல்லுவாங்க என்னுடைய அப்ளிகேஷனுக்கு இந்த அளவுக்கு எனக்கு அவைலபிலிட்டி தேவைப்படுது, என்னுடைய அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே மிஷன் கிரிட்டிக்கல் அப்படின்னா அவங்க வந்து தே வில் ஆஸ்க் ஃபார் 99.995 or 99.99. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அவைலபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா காம்ப்ளெக்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணாம அவைலபிலிட்டி அச்சீவ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ தி மோர் த அவைலபிலிட்டி you are spending more, you are creating more infrastructure to have better resiliency or better redundancy. Okay, so 3 more minutes தான் இருக்கு. Okay, I don't want to get into one more new topic today. Okay, so இன்னைக்கு என்ன கவர் பண்ண முடியல நம்மளால? இன்னைக்கு வந்து நம்மளால இன்னும் வந்து அஜூர் ஸ்டாக் பத்தி இன்னும் நம்ம பேச முடியல. பட் மற்றபடி அஜூரோட ஜியோகிராபிக்கல் பிரசன்ஸ், அஜூரோடைய ரிசோர்ஸ் மேனேஜர்னா என்ன அப்படின்றத வந்து ஹை லெவல்ல இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதுல அதே மாதிரி அஜூரோடைய ஹையரார்கி பத்தி பார்த்தோம், என்னென்ன லேயர்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ தியரட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் தியரியா தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க என்ன கேட்டா கூட ப்ராக்டிக்கலா தான் நிறைய செஷன், அதாவது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா மாற ஆரம்பிச்சிடும். லெஸ் தியரி மோர் ப்ராக்டிக்கல்ன்ற மாதிரி நம்முடைய சிலபஸ்லயும் அதான் நான் வந்து கன்வே பண்ணியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் 2 கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் மோர் தியரட்டிக்கல் தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே டீ கொடுத்துருக்கேன் பாருங்க. டீனா தியரி, வரப்போற செஷன்ஸ் எல்லாமே இட் வில் பி மோர் இன்டு ப்ராக்டிக்கல் செஷன்ஸ். ஓகே, ஸோ thank you for joining. If questions in the கேளுங்க. If you don't have question, feel free to drop off. Next sessionல வந்து பாத்தீங்கன்னா we'll talk about little more advanced thing like Azure landing zone, Azure stack, இத பத்திலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Then we'll get into virtual machine, storage, network, security and so on. ஓகே, ஸ்டான் நம்ம செப்பரேட் டாபிக் இருக்குல்ல, ஸ்கேலிங் பத்தி நம்ம செப்பரேட் டாபிக் பேசுவோம். ஆமா, ஆட்டோ ஸ்கேலிங் பத்தி தனியா உங்களுக்கு கிளாஸும் இருக்கு, ப்ராக்டிகல் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு VMSSன்னு இருக்கும் பாருங்க. சோ இங்க இருக்கு பாருங்க, வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட் வந்து மாடியூல் 5ல இருக்கு. சோ அது வந்து
நம்ம மாடியூல் 5ல வந்து ப்ராக்டிகலாவே பார்ப்போம் எப்படி வந்து விஎம்எஸ்எஸ் கிரியேட் பண்றது அப்படின்ட்டு இங்க இருக்கு பாருங்க. இப்போ நம்ம ரொம்ப ஹை லெவல்ல வந்து உங்களுக்கு தியரட்டிக்கலா சொல்லியிருக்கிறேன். இது எல்லாமே நான் வந்து இப்ப ஒரு ஸ்கேல் செட் நம்ம வந்து பண்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு ஒர்க் லோட் வருது அப்படின்னா எக்ஸ்ட்ரா விஎம்ஸ் வந்து கிரியேட் ஆகுதுன்னா செக்யூரிட்டி வைஸ் எப்படி அதை எடுத்துக்கும்? லைக் ஐ மீன் இப்போ ஒரு ஆன்டிவைரஸ் இருக்கு அப்படின்னா ஒரு பிரைமரி விஎம்ல இருக்கிற ஆன்டிவைரஸ் வந்து எப்படி வந்து இன்னொரு கிரியேட் ஆகிற விஎம்ஸ்க்கு வந்து அது அப்ளை ஆகும்? ஓகே, சி அட் எ வெரி ஹை லெவல் ஆட்டோ ஸ்கேலிங் அப்படின்னாலே அது வந்து ஒரு டெம்ப்ளேட் ட்ரிவன் அப்ரோச் தான். ஓகே, ஒரு இமேஜ் ஆர் டெம்ப்ளேட்ல இருந்து தான் அது வந்து விஎம்ஸ் வந்து கிரியேட் ஆகும், டெலிட் ஆகும். ஸோ இதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிட்டே தான் இருப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த டெம்ப்ளேட்ல வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஆன்டிவைரஸ் ஆர் லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் டூல்ஸ் டெக்னாலஜிஸ் நீங்க மாத்தணும்னா மாத்திட்டே இருப்பீங்க. இந்த ரீக்ரியேட் ஆகிற விஎம்ஸ்லாம் வந்து அந்த புது இமேஜை வந்து வாங்கி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்களே வந்து ரெஃப்ரெஷ் பண்ண வைக்கலாம் மேனுவலா, அரல்ஸ் அது ஆட்டோமேட்டிக்கா புதுசாக கிரியேட் ஆகும்போது அந்த புது இமேஜ்ல இருக்கிற புது ஆன்டிவைரஸ் வெர்ஷன் அதை வச்சு நமக்கு கிரியேட் ஆகிடும். உங்களுக்கு வந்து இதுல தான் வந்து யூ வில் பி மேனேஜிங் த ஓஎஸ் வெர்ஷன், டூல்ஸ் வெர்ஷன், ஆன்டிவைரஸ் வெர்ஷன் எல்லாமே வந்து அந்த இமேஜ் அந்த டெம்ப்ளேட்ல தான் இருக்கும். ஓகே, இந்த இமேஜ்ல என்ன நீங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதுதான் வந்து அந்த வர்ச்சுவல் மெஷின் ஸ்கேல் செட்ல ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகிற விஎம்ஸ் வந்து எடுத்துக்கும். அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அது வந்து ப்ளூ கிரீன் டிப்ளாய்மெண்ட் இல்ல வந்து பாத்தீங்கன்னா 1 by 1 ரோலிங் அப்டேட் அந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னா ஒரு விஎம்மா நீங்க அப்டேட் பண்ணிட்டே வரலாம் சர்க்குலர் ஃபேஷன்ல. இல்ல அதை நீங்க வந்து தேர் ஆர் வேரியஸ் வே டு கீப் இட் அப் டு டேட். ஆர் நீங்க கேட்ட கொஸ்டினுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இமேஜ் மேனேஜ்மெண்ட் பிளஸ் அந்த ரோலிங் அப்கிரேட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஹேவ் யுவர் வர்ச்சுவல் மெஷின்ஸ் அட் த லேட்டஸ்ட் வெர்ஷன். அது வந்து ஓஎஸ்ஆ இருக்கலாம், இல்ல டூல்ஸா இருக்கலாம், ஆன்டிவைரஸா இருக்கலாம், இட் கேன் பி எனிதிங். ஸோ அந்த ஸ்கேல் செட் வர்ற மிஷின்ஸ்லாம் வந்து ஓஎஸ் லைசன்சிங் காஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க? ஓ, லைசன்சிங் கேக்குறீங்க. சி இந்த இப்போ விஎம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விஎம்ல வந்து ஓஎஸ் அதோடைய ஓஎஸோட லைசன்ஸ் எல்லாமே வந்து இன்க்ளூடட் தான். விஎம் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் த ஓஎஸ் லைசன்ஸ். எங்க எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் இருக்குன்னு நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா தென் அது வந்து வேற உங்களுக்கு வந்து 55% ஆர் 45% வந்து உங்களுக்கு காஸ்ட் அங்கே ரெடியூஸ் ஆயிடும் ஈச் விஎம்க்கு. பட் பை டிஃபால்ட்டா வந்து மைக்ரோசாஃப்ட் என்ன பண்றாங்கன்னா தே ஆர் கிவிங் த காஸ்ட் ஃபார் OS plus license together combined தான். அது combined காஸ்ட் தான். பட் நீங்க பிரிங் யுவர் ஓன் லைசன்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு விஎம்க்கு 45% வந்து காஸ்ட் கம்மியாகும். அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுடைய கீ மேனேஜ்மெண்ட் சர்வர் வந்து அதுல கான்ஃபிகர் பண்ணிருப்பீங்க. அதுல இருந்து வந்து அந்த அப்டேட் ஆகிட்டே இருக்கும். புதுசா விஎம் கிரியேட் பண்ணும்போது ஆல்ரெடி இந்த விஎம்க்கு வந்து கீ இருக்கான்னு பார்த்துட்டு அது ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கும். அது வந்து சென்ட்ரலைஸ்டா வந்து வால்யூம் லைசன்சிங், அது நிறைய மைக்ரோசாஃப்டோடைய லைசன்சிங் மெக்கானிசம் இருக்குல்ல. ஸோ அது வந்து உங்களுக்கு மேனேஜ் பண்ணிக்கும். இன்கேஸ் அந்த விஎம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவ் டைரக்டரியில வந்து அந்த ஆப்ஜெக்ட் ரிமூவ் ஆகும்போது அந்த கீ மேனேஜ்மெண்ட் சர்வரும் அதை ரிலீஸ் பண்ணிடும். இந்த சர்வர் வந்து நோ மோர் இஸ் ஹோல்டிங் தட் கீன்ற மாதிரி. ஸோ இது நிறைய ப்ரொசீஜர்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கு. பட் வந்து ஆன் அ வெரி ஹை லெவல் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வில் கோ ஃபார் விஎம் லெவல் அதுதான் போவாங்க. அப்போ விஎம்ல வந்து ஓஎஸ் அண்ட் லைசன்சிங் ஆர் இன்க்ளூடட். ஓகே, ப்ராக்டிகலா பார்ப்போம். ஓகேங்க, ஷூர் கண்டிப்பா. Okay, any other question on any of the topics நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதுல? Okay, I'll take that silence as no. நம்ம next Saturday வந்து கனெக்ட் பண்ணலாம். We have still lot of topic to cover before getting into virtual machine. Virtual machine போறதுக்கு முன்னாடி landing zone, compliance and what else? Azure stack பத்தி டிஸ்கஸ் பண்ணனும். Then we can get into the complete practical stuff. Okay, compute பத்தி பார்க்க ஆரம்பிக்கலாம். Okay, I'll stop the recording. Thank you again. Thank you all for